ஹலோ மை டியர் பிள்ளைங்களா, ஸ்கூல் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? பொங்கல் ஒரு வழியா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். குட். ஸோ இந்த சீரீஸ்ல நம்ம பிரைமரியில எதை ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா, நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆதி காலத்துக்கு முன்னாடி படிச்ச 11வது 12வது இப்பதான் ரீசெண்டா படிச்சிருப்பீங்க. அதனால கான்செப்ட் எல்லாம் அட்லீஸ்ட் அறகுறையாவது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு ஞாபகம் இருக்கும். 11வது படிச்சு எப்படியா இருந்தாலும் ஒரு 2 நூற்றாண்டுகளான ஃபீல் இருக்குமா? ஸோ ஃபர்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்டை ப்ரஷ் அப் பண்ணி முடிச்சுட்டு பேரலா இல்ல அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 12வது பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ரைட்? சாப்பிட்டோம்ல, ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டேன். நீங்க எல்லாம் 12 மணிக்கு சாப்பிடாம இருப்பேன்னா அதெல்லாம் டயத்துக்கு கரெக்டா நடந்துரும். ரைட், வெரி குட் மார்னிங். குட் மார்னிங். என்னல பேர் வச்சிருக்கீங்க? மிஸ்டர் சோரோ. Blessed to be doctor. Yeah, that's correct. Hi, very good morning. சூப்பர். சரி, ஆரம்பிப்போமா? டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எக்கச்சக்க டாபிக் பார்க்க வேண்டியது இருக்குது. யூனிட்ஸ், டைமென்ஷன்ஸ், எரர்ஸ், எரர் அனாலிசிஸ், சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ கேஜ் மொத்தமா வச்சு இதுக்கப்புறம் இந்த சாப்டர்ல உங்களுக்கு தெரியாததுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. ரைட்? ஸோ தியரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின்ஸ், ஒரு கான்செப்ட் அண்ட் ஒரு ஃபார்முலாக்கு எப்படி சொல்றது, தேவையான அளவுக்கு கொஸ்டின்ஸை பார்த்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் உட்காந்து கொஸ்டின் சால்வ் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்க வேலையா இருக்கணும். ரைட்? சேரல ஆரம்பிப்போம். ஆகுமா? சூப்பர். சோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக்ஸோட ஓவர்வியூ மொத்தமா இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், ஜஸ்ட் an ஓவர்வியூ இன்னைக்கு பார்க்க வேண்டியது. சோ ஃபர்ஸ்ட் பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன? நம்மளால மெஷர் பண்ணக்கூடிய விஷயங்களை பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னது மெஷர் பண்ணக்கூடியது? அப்ப மெஷர் பண்ண முடியாததுன்னு ஏதாவது இருக்கா? நிறைய சொல்லலாம். நம்பரை வச்சு நம்மளால சொல்லக்கூடிய குவான்டிட்டியை பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்பரை வச்சு சொல்ல முடியாத குவான்டிட்டி என்ன சொல்லலாம்? இப்ப எக்ஸாம்பிள், என் கண்ணுக்கு ஒரு எரும மாடு அழகாத்தான் தெரியும், ஆனா உங்க கண்ணுக்கு அது கன்றாவியா தெரியும். பட் அதை நம்மளால மெஷர் பண்ண முடியாது இல்லையா? எவ்வளவு அழகா இருக்கு ஒரு எரும மாடுன்னு கேட்டா நான் என்னத்த சொல்றது? என் கண்ணுக்கு அது அழகா தெரியுது அப்படின்னு. இப்போ ஒரு சில நேரம் நான் சந்தோஷமா இருப்பேன், ஏன்ல சந்தோஷமா இருக்கு, ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு கேட்டா we can't measure it, right? We can't actually put a number onto it. சந்தோஷம், சோகம், இந்த மாதிரி எமோஷனல் ஸ்டஃப்க்கு நம்மளால ஒரு நம்பர் கொடுக்க முடியாது. கரெக்ட்? ஆனா இப்ப என் ஹைட் எவ்வளோ, என் வெயிட் எவ்வளோ, ரைட், அதுக்கெல்லாம் நம்மளால ஒரு நம்பர் கொடுத்து ஆக்சுவலா மெஷர் பண்ண முடியும். சோ எதுக்கெல்லாம் நம்ம ஒரு நம்பரை வச்சு இதுதான் இவ்வளோ, அதோட அளவை, அதோட குவான்டிட்டியை ஒரு நம்பர் வச்சு நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சதுன்னா that is called a physical quantity. முடிஞ்சு போச்சு, டன். சரிப்பா, அடுத்து மெஷர்மெண்ட்னா என்ன? திருப்பி மெஷர் அப்படின்றீங்களே, வாட் இஸ் மெஷர்மெண்ட்? இப்போ ஒரு மெஷர்மெண்டோட அர்த்தம் என்னன்னா இட்ஸ் ஜஸ்ட் கம்பேரிசன். எதை கொண்டு எதோட கம்பேரிசன்னா அட்லீஸ்ட் 2 இருக்கணும் இல்லையா? மினிமமா 2 விஷயங்கள் இருந்தாதான் என்னால கம்பேர் பண்ண முடியும். இல்ல இது லைவ் தான்ல, அறிவரசே லைவ். இங்க என்ன பண்றேன்னா பொழுது போகல வீட்டுல, அதான் சரி இந்த சேனல்ல வந்து தலையை காட்டிட்டு வரலான்னு வந்தேன். கவனில சொல்றத கவனிங்கடே. லிசன் லிசன் லிசன். என்ன சொல்றேன்னா குறுக்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஃப்ளோ விட்டு போகுது இல்ல. என்ன சொல்றேன் நானு? கம்பேரிசன். மெஷர்மெண்ட்னா என்ன? ஜஸ்ட் கம்பேரிசன். நம்மளால கம்பேரிசன் அட்லீஸ்ட் 2 குவான்டிட்டி இருந்தாதான் கம்பேர் பண்ண முடியும். சோ நான் 2 குவான்டிட்டிஸை கம்பேர் பண்றதுக்கு பேர் தான் மெஷர்மெண்ட். ஆனா அந்த 2த்துல ஒன்னு ஸ்டாண்டர்டா இருக்கணும், இன்னொன்னு எனக்கு தெரியாத ஒரு வேல்யூவா இருக்கணும். அதுதான் நம்ம மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப எக்ஸாம்பிள், என்னோட ஹைட்டை மெஷர் பண்றதுன்னா லெட்ஸ் சே அப்ராக்சிமேட்டா என் ஹைட் வந்து ஒரு 175 to 180 குள்ள இருக்கும் சென்டிமீட்டர்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்ஸ். லெட்ஸ் சே நம்ம நடுவில் எடுத்துப்போம் 178 சென்டிமீட்டர்னு எடுத்துப்போம். அதோட அர்த்தம் என்ன? ஒரு சென்டிமீட்டர் எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி இவன் 178 தடவை அந்த சென்டிமீட்டர் போட்டா எவ்வளவு அவசரம் வரும், அந்த ஹைட் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். This is what you mean comparison. கரெக்டா? தமிழ் வித்தியாசமா இருக்கா? தமிழ்ல என்னல வித்தியாசம்? எல்லாம் ஒரே தமிழ் தானே. வித்தியாசமா இருந்தாலும் புரியுதா? அண்ணன் சொல்ற கதை புரிஞ்சதுன்னா போதும், கவனிங்க. சரி, ரைட், this is measurement means comparison. ரைட்? நமக்கு தெரிஞ்ச குவான்டிட்டி கூட ஒரு தெரியாத குவான்டிட்டியை கம்பேர் பண்ணி இது எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றது மெஷர்மெண்ட். தட் இஸ் மெஷர்மெண்ட். அப்போ எந்தெந்த குவான்டிட்டிஸ் எல்லாம் நம்மளால ப்ராப்பரா மெஷர் பண்ண முடியும்ன்றது தான் பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்றோம். ரைட்? இப்ப இதுலயே எக்கச்சக்க பஞ்சாயத்து இருக்கு.
பேசிக்கா அப்ப மெஷர்மெண்ட்டுக்கான ஃபார்முலா, ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை நம்மளால கம்ப்ளீட்டா டிஸ்கிரைப் பண்றதுக்கு ரெண்டு பார்ட்ஸ் தேவை. ஒரு நம்பரு, அதை கம்பேர் பண்றோம்னு சொன்னோம் இல்லையா, சோ அதோட வேல்யூ, அதைத்தான் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியோட பேசிக் ஃபார்முலா, ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியோட பேசிக் ஃபார்முலா ஒரு நம்பர் யூனிட். இதுதான் நீங்க படிக்கிற ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கோங்களேன், டப்பா ஃபார்முலா. இதுலயும் தப்பு பண்ணீங்கன்னா பிச்சு போடுவேன். இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியோட ஜஸ்ட் பேர்போன் பேசிக் ஃபார்முலா. ஒரு நம்பர், ஒரு யூனிட். இதுல அந்த யூனிட் எல்லா பிசிக்கல் குவான்டிட்டியும் பிசிக்கல் குவான்டிட்டிலையும் வருமானு கேட்டா நாட் நெசசரிலி. வரலாம், வராமையும் இருக்கலாம். we have a certain number of quantities without units. நம்பர் யூனிட்ன்றதே இல்லாம ஒரு சில குவான்டிட்டிஸ் கூட இருக்கு, ஃபைன். பட் பாப்போம், அதை லேட்டரா ஒன்னொன்னா பாப்போம். பட் ஸ்டில் தே ஆர் மெஷரபிள். அதையும் நம்மளால மெஷர் பண்ண முடியும், ரைட்? ஹோல்ட் ஆன் செக். Right, done. Okay, so physical quantity, number, unit. அந்த நம்பர் அந்த ஆக்சுவல் குவான்டிட்டியோட அளவை குறிக்கிறது. யூனிட் நான் எது கூட கம்பேர் பண்றேன்னா அதை குறிக்கிறது. முடிஞ்சிச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக், ரைட்? திஸ் இஸ் மெஷர்மெண்ட். பிசிக்கல் குவான்டிட்டி, மெஷர்மெண்ட், நம்பர், யூனிட், ரெண்டு பார்ட்ஸ். முடிஞ்சிச்சா? இப்போ எல்லா பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கும் யூனிட் கண்டிப்பா வருமான்னு கேட்டா நாட் நெசசரிலி. அந்த யூனிட்னா என்ன? சரி, ஃபர்ஸ்ட் அந்த பஞ்சாயத்து முடிச்சிடலாம். யூனிட்னா என்ன? இப்போ நம்ம ஊர்ல நீங்க கடையில போயிட்டு பூ வாங்கிருக்கீங்களா? நீங்க வாங்கியிருக்க மாட்டீங்க. சரி, அம்மா கூடவோ இல்ல யாரு கூடயோ போகும்போது கடையில பூ வாங்கிருப்பீங்கல்ல, அவங்க என்ன அளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்துருப்பீங்களா? ஐடியா இருக்கா? இல்ல சாட்ல பதில் சொல்லுங்க பாப்போம். நம்ம கடையில போயிட்டு பூ வாங்கும் போது என்ன அளவுல பூ வாங்குவீங்க? நார்மலா 1 முழம் 2 முழம் அப்படின்ட்டு வாங்குவாங்க. விச் மீன்ஸ் நம்ம ஊர்ல அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு எஸ், முழம் அப்படின்றது இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் யூனிட். இப்ப அந்த முளத்தை கொண்டு போயிட்டு நான் இங்க இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸுக்கு எவ்வளவு தூரம், எனக்கு முளம் போட்டு சொல்லுன்னா முடியாது. அதுக்கு நம்ம யூஸ் பண்றது கிலோமீட்டர். இதெல்லாம் தான் யூனிட்ஸ், வேற எதுவுமே இல்லை. ஒரு இடத்துலயும் அவங்களுக்கு எது சௌகரியமா இருக்கோ அத யூனிட், ஸ்டாண்டர்ட் யூனிட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இட் இஸ் ஜஸ்ட் an arbitrary fixed value. யார் யாருக்கு எது சௌகரியமா இருக்கோ அப்படி வச்சுக்கலாம். ஆரம்ப காலத்துல அப்படிதான் இருந்தது. ஒரு ஊர்லயே ஒன்னொன்னு இருக்கும். இப்போ நமக்கு பிரிட்டிஷ் சிஸ்டம், FPS சிஸ்டம், அமெரிக்கால வேற ஒரு சிஸ்டம் இருக்கும், பிரான்ஸ்ல வேற, ஜெர்மனில வேற, இந்தியால வேற. இந்தியால இப்ப கூட வேற இருக்கு. நம்ம எவ்வளவு யூனிட் சொல்லுவோம் பாருங்க. ஒரு இன்ச் சொல்லுவோமா, ஒரு ஜான் சொல்லுவோமா, ஒரு ஜான், ஒரு முழம். அதுவும் இல்லாம இப்ப இந்த இடம் வாங்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா கலர் கலரா பேரு சொல்லுவாங்க. ஒரு சென்ட், ஒரு குழி, ஒரு சதுரடி, ஒரு ஹெக்டர், ஒரு ஏக்கர். மீனிங் என்னன்னா இது மாதிரி எக்கச்சக்க ஸ்டாண்டர்ட். அப்ப இங்கேயே ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது இல்லையா? சார் இவ்வளவு இருக்கும் போது அதை எப்படி நம்ம ஸ்டாண்டர்ட்னு சொல்றது? ஸ்டாண்டர்ட்னா ஸ்டாண்டர்டா இருக்கும். இவ்வளவு இருக்கு, அதை எப்படி நம்ம ஸ்டாண்டர்ட் சொல்றதுன்னா அவன் அவனுக்கு தேவையான மாதிரி ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிட்டான், அவ்வளவுதான். அந்தந்த ஊர்ல அதாவது ஸ்டாண்டர்ட். அப்போ இங்க நான் ஒரு இடம் ஒண்ணு வாங்குறேன், அதை எடுத்துட்டு நான் வேற ஊருக்கு போறேன்னு வச்சுப்போமே, அதை வந்து நான் ஒரு வெளிநாட்டுக்காரன் விற்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அப்ப நான் இங்கிட்டு வரல, இத்தனை குழி இடம்ல அப்படின்னு அவன்கிட்ட சொன்னா அவனுக்கு அது சுத்தமா விளங்காது. இதனால இந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் SI சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு உள்ள வந்தது. சோ ஒரு ஊர்லயும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா வச்சுக்கோங்க. பட் ப்ராப்பரா இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு சயின்டிபிக் ஜேர்னல் பப்ளிஷ் பண்றீங்க, இல்ல இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்றீங்க. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாம கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக யூனிவர்சலா உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் SI சிஸ்டம். சோ நமக்கு யூனிட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் வேல்யூ. அதுல மல்டிபிள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, ரைட்? அதுதான் CGS, MKS, FPS அப்படின்னு படிப்போம். ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ். அது எல்லாத்தையும் விட்டு ஓவராலா டாப்ல இருக்கிறது SI சிஸ்டம், இன்டர்நேஷனல் சிஸ்டம், இன்டர்நேஷனல் டி யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் a French name. சோ அதுதான் இப்போதைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், ரைட்? நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ்லயும் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் டீடைல்டா பார்த்துடலாம். இப்ப இந்த யூனிட்டை டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ், அதுல ஸ்டாண்டர்ட் என்ன, அதை கொஞ்சம் டீடைல்டா பார்த்துடலாம். இப்போ அந்த நார்மல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதோட கிளாசிபிகேஷன்ஸ் எக்கச்சக்க விதமான கிளாசிபிகேஷன்ஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல இல்லாத ஒண்ணு என்னன்னா ரேஷியோ பேஸ் பண்ண யூனிட்ஸ். ஒரு சில பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கு யூனிட்டே இல்லாத குவான்டிட்டிஸ்னு சொன்னேன். SI யூனிட்டே இல்லாத, இல்ல எந்த ஒரு யூனிட்டுமே இல்லாத பிசிக்கல் குவான்டிட்டிஸ்லாம் இருக்கு. They are purely based on ratio. Example, இல்ல யூனிட் இல்லாத பிசிக்கல் குவான்டிட்டி ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல பாப்போம். Can you tell me
physical quantities without any units. Unit இல்லாத physical quantity. ஏதாவது ஒன்னு ஞாபகம் வருதா? அட்லீஸ்ட் ஒன்னு ரெண்டு ஞாபகம் வரணுமே படிச்சிருக்கிறது. ரைட்? சோ மூணாவது ratio based units. So units இல்லாத physical quantities க்கு example refractive index படிச்சிருப்போம், relative density. No, இதெல்லாம் examples for ratio based physical quantities. Unit இல்லாத physical quantities. Refractive index இதெல்லாம் பத்தி டீடைலா படிக்கலாம் later. Refractive index, relative density, etc. இப்ப இது ஒரு டைப் ஆஃப் physical quantity. Quantities that are based on ratio. அது இல்லாம இன்னொரு செட் ஆஃப் physical quantities இருக்கு. அத எப்படி பார்க்கலாம்னா scalars and vectors அப்படின்னு நம்மளால கிளாஸிஃபை பண்ண முடியும். scalar அப்படின்னா அதுக்கு டைரக்ஷன் அப்படின்ற ஒண்ணு தேவையே கிடையாது. சோ அந்த physical quantity-ய வெறும் மேக்னிடியூட், அதோட ஸ்ட்ரென்த், அது எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்ற அந்த நம்பர் அண்ட் யூனிட்டை வச்சு மட்டுமே நான் தெளிவா சொல்லிட முடியும். டைரக்ஷன் அப்படின்ற ஒண்ணு தேவையே கிடையாது. Another one, vector based quantities. So vector based quantities na அதோட magnitude ஓட சேர்த்து direction அப்படின்னு ஒண்ணு நம்ம சொல்லணும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஸ்கேலார் பேஸ்ங்கிறது உங்களுக்கு புரியும். பேசிக்கா நம்ம லென்த் சொல்லலாமா? ஹைட், என்னோட ஹைட் எவ்வளோன்னு கேட்டா அரௌண்ட் 1.8 meters. ரைட்? என்னோட வெயிட் ஒரு சர்டன் நம்பர் வச்சு சொல்லலாம். டைரக்ஷனை பத்தி நம்ம பேசவே தேவையில்ல. ஆக்சுவலா வெயிட்ங்கிறதே தப்பு தான். வெயிட் இஸ் ஆக்சுவலி a vector quantity. பின்னாடி வருவோம். டைம், செகண்ட்ஸ், ஹவர்ஸ். இப்போ எவ்வளவு நேரம் நம்ம செஷன்? அப்ராக்சிமேட்லி 3 hours. இது ஒரு ஸ்கேலார் பேஸ்ட் குவான்டிட்டி. இப்போ வெக்டார் பேஸ்ட் குவான்டிட்டினா எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் தெரிஞ்ச காமன் எக்ஸாம்பிள் என்ன? ஃபோர்ஸ் எடுத்துப்போமா? இப்போ யோசிச்சு பாருங்களேன், என் பாடியில 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்னு லெட்ஸ் சே 4 நியூட்டன், இன்னொன்னு 3 நியூட்டன். 2 ஃபோர்ஸ் என் பாடியில ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளவா இருக்கும்? வாட் வில் பி த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் மை பாடி? இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நீங்க ஒரு ரிட்டர்ன் கேள்வி கேட்கணும். 2 ஃபோர்ஸ் இருக்கு, அது எந்தெந்த திசையில ஆக்ட் ஆகுது? ரெண்டும் ஒன்னா ஒரே திசையில ஆக்ட் ஆகுதா? ரெண்டும் எதிரெதிரா இருக்கா? இல்ல ரெண்டும் பர்பெண்டிகுலரா இருக்கா? சோ அந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி அந்த என்டையர் ரிசல்ட்டுமே நமக்கு சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி குவான்டிட்டிஸ் தான் வெக்டார் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், based on their directional properties ரெண்டா பிரிக்கலாம். ஒன் இஸ் ஸ்கேலார், no direction. Another one is vector with direction. It has no direction, இங்க vector with direction. இப்போ எக்ஸாம்பிள் அந்த ஃபோர்ஸ் கதை சொன்னேன்ல, அதோட எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் பாருங்க. Let's say this is me. இப்போ என் மேல 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஒன்னு ரைட் சைட்ல லெட்ஸ் சே ஒரு 4 நியூட்டன், இன்னொன்னு லெஃப்ட் சைட்ல என் பேனாக்கு ஏதோ பேய் பிடிச்சிச்சுல 4 வேண்டாம், வேற நம்பர் போட்டுக்கலாம். 3 நியூட்டன். ரைட்? 4 and 3 நியூட்டன். ரெண்டும் எதிர் டைரக்ஷன்ல இருக்கும்போது நெட் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும்? 4 minus 3, 1 நியூட்டன். சப்போஸ் இதுவே ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருந்ததுன்னா லெட்ஸ் சே 4 இந்த பக்கத்துல இருக்குது, லெட்ஸ் சே 4 இந்த டைரக்ஷன்ல இருக்கு, 3 இதே டைரக்ஷன்ல இருக்குன்னா எனக்கு நெட் ஃபோர்ஸ் எவ்வளவு? 7 நியூட்டன் டுவர்ட்ஸ் தி ரைட். இப்போ தேர்ட் சினாரியோ, ஒரு ஃபோர்ஸ் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு, இன்னொரு ஃபோர்ஸ் வெர்டிகலா அப்வர்ட்ஸ்ல இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப this is 4 and this is 3. ரிசல்டன்ட் நம்ம parallelogram அடிஷன் போட்டோம்னா 5 நியூட்டன் நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து நிக்கும். சோ டைரக்ஷனை பொறுத்து ரிசல்ட் எங்க இருந்து எங்க வரைக்கும் பாருங்க. 1, 7, 5, -1 கூட வரும் நமக்கு. எந்த டைரக்ஷனை பாசிட்டிவ் எடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும். So we can get a whole bunch of values based on direction. டைரக்ஷனை தெளிவா சொன்னா தான் ஃபைனல் ஆன்சர் சொல்ல முடியும். டைரக்ஷன் தெளிவா சொல்லப்படலைன்னா ஃபைனல் ஆன்சர் சொல்ல முடியாது. அதுதான் வெக்டார் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ். ஸோ ஸ்கேலார் அண்ட் வெக்டார் பேஸ்ட் ஆன் தேர் டிபெண்டன்சி. இதுதான் கடைசி டாபிக், டிபெண்டன்சி. அப்படின்னா நமக்கு ரியல் வேர்ல்டுல எக்கச்சக்க பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கு. எக்கச்சக்க பிசிக்கல் குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு 11ஆவதுல மட்டும் கிட்டத்தட்ட 198 இல்ல ரஃபா 200 ஃபார்முலா இருக்குன்னு வச்சுப்போம். ஒன்னு ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்றது தானே. அதே மாதிரி 12வது பிசிக்ஸ்ல அப்ராக்சிமேட்டா ஒரு 200 ஃபார்முலா இருக்கு. சோ அதுவும் ஈச் அண்ட் எவரி ஃபார்முலா will stand for one physical quantity.
அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல how do we say அது எல்லாமே தனித்தனியான ஒரு புதுப்புதமான பிசிக்கல் குவான்டிட்டியா இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா 7 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். தே ஆர் இண்டிபெண்டன்ட். நமக்கு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ட். அவங்க வேற எதை டிபெண்ட் பண்ணியுமே கிடையாது. ஆர்பிட்ரரியா ஒரு 7 பிசிக்கல் குவான்டிட்டிஸ் நம்ம வச்சிருக்கோம். இப்போ ஃபைனல் எப்படி சொல்ல லேட்டஸ்டா they are derived from speed of light. லைட்டோட ஸ்பீட்ல இருந்து நம்ம டிரைவ் பண்ணி 7 பிசிக்கல் குவான்டிட்டிஸ் வச்சிருக்கோம். மீதி இருக்கிற எல்லாமே என்டையர் பிசிக்ஸ்ல மீதி இருக்கிற எல்லா பிசிக்கல் குவான்டிட்டிஸும் இட்ஸ் derived from these 7 fundamental quantities. அதனால தான் this is fundamental. ரைட்? ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் மாதிரி அடிப்படை. they are not dependent. அவங்க வேற யாரை டிபெண்ட் பண்ணியும் கிடையாது. so fundamental. அவங்கள நம்ம டைரக்டா மெஷர் பண்ணி வச்சிருக்கோம் பேஸ்ட் ஆன் சர்டன் ரியல் வேர்ல்ட் சிச்சுவேஷன். நம்ம ஒரு இப்போதைக்கு அந்த 7 பிசிக்கல் குவான்டிட்டிஸும் they are based on speed of light வச்சிருக்கோம். length, mass, time, temperature, amount of substance, electrical current and luminous intensity. அதை வச்சு தான் மீதி இருக்கிற எல்லா பிசிக்கல் குவான்டிட்டிஸ் நம்மளால டிரைவ் பண்ண முடியுது. derived quantities are technically dependent on these physical quantities. 7 fundamental physical quantities. இது மேல டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் derived quantities. இப்ப வித்தியாசம் இதை எப்படி நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம்னா, ஒயிட் ரைஸ் இருக்குல்ல, சோறு, அதுதான் நம்ம ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டின்னு வச்சுப்போம். இப்ப அந்த சோறை வச்சு நார்மலா நம்ம எந்த டிஷ் செய்யறதா இருந்தாலும் அந்த சோறை வச்சு தானே செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் புளி சோறு, லெமன் சோறு, சாம்பார் சோறு, பிரியாணி, எதுவா இருந்தாலும் அல்டிமேட்டா அந்த சோத்துல இருந்து தான் வருது. நமக்கு சோறை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு வச்சுப்போம். அதுல என்னென்ன டாப்பிங் போடுறோமோ, என்னென்ன கலர் போடுறோமோ, என்னென்ன ஃபிளேவர், என்னென்ன எக்ஸ்ட்ரா ஸ்டஃப் போடுறோமோ, it becomes that derived quantity. இப்ப எக்ஸாம்பிள், ஓகே, பின்னாடி எக்ஸாம்பிளா நான் பிறகு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். this is derived quantity. ஃபண்டமெண்டல் அண்ட் derived இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ இதுதான் நமக்கு இருக்கிற அந்த 7 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ், ரைட்? 7 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். இதுல நீங்க பிரைமரியா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த 3: லென்த், மாஸ், டைம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்டையர் 11th ஸ்டாண்டர்ட்ல ஆல்மோஸ்ட் 80% இதை வச்சுதான் நம்ம டீல் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இது 2. ஃபைனலா இவன் மோல். இது கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு நிறைய தேவைப்படும். கேண்டலா நம்ம எங்கேயும் பார்க்கவே மாட்டோம். உங்களுக்கு பிசிக்ஸ்ல கேண்டலான்ற வார்த்தை எங்கேயுமே வரவே வராது. லூமினஸ் இன்டென்சிட்டி அதை இப்போதைக்கு விட்டுறலாம். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி ஃபண்டமெண்டல். அதோட யூனிட் கேண்டலா, சிடி. ஜஸ்ட் ரிமெம்பர் தட். ஸோ பிரைமரி 3: லென்த், மாஸ், டைம், ரைட்? ஸோ லென்த்தோட எஸ்ஐ யூனிட் கிலோகிராம். இதுல தானே நிறைய லென்த்தோட எஸ்ஐ யூனிட் மீட்டர், மாஸோட எஸ்ஐ யூனிட் கிலோகிராம். இதுல எக்கச்சக்கம் பேர் தப்பு பண்றீங்க. லென்த்துக்கு கிலோ போடக்கூடாது, மீட்டர் தான் எஸ்ஐ யூனிட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். லென்த்துக்கு மீட்டர் எஸ்ஐ யூனிட். மாஸுக்கு கிராம் கிடையாது, கிலோகிராம் தான் எஸ்ஐ, ரைட்? சோ மாஸுக்கு மட்டும் கிலோகிராம் போடணும். இத வெயிட்னு சொன்னீங்கன்னா அகைன் பிச்சு விடுவேன். திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு வெயிட். மாஸ் அண்ட் வெயிட் கம்ப்ளீட்டா வேற வேற. வெயிட்ங்கிறது இட்ஸ் a type of force. கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு பேரு தான் வெயிட். வெயிட் வெக்டார் குவான்டிட்டி, எஸ்ஐ யூனிட் நியூட்டன். ரியல் வேர்ல்டுல நம்ம அப்படி யூஸ் பண்றது இல்ல. நீங்க ரியல் வேர்ல்டுல போயிட்டு வெயிட்ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணி ஆகணும், கிலோகிராம் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அது வேற. நம்ம கிளாஸுக்குள்ள வந்த போது அந்த காமன் சென்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்துடணும். பிசிக்ஸ் சென்ஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் காமன் சென்ஸ். ரியல் வேர்ல்டுல வெயிட் 1/2 கிலோ தக்காளி வெயிட் கிலோகிராம்ல தான் நம்ம சொல்றோம். 1/2 கிலோ வெயிட் எவ்வளோ? 1/2 கிலோ. பாக்கெட் பின்னாடியே நெட் வெயிட்னு தான் போட்டிருப்பாங்க. நீ ஒரு கடைக்காரன் போயிட்டு எப்பா எனக்கு 1/2 கிலோ மாஸ் தக்காளி வேணும் அப்படின்னா அவன் நம்மள பைத்தியக்காரன் நினைப்பான், இல்ல அவன் பைத்தியம் ஆயிடுவான். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மாஸ் தான் கிலோகிராம். இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. மாஸ்னா என்ன? அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டென்ட் இன் பாடி. ஒரு பாடியில எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறத முடிவு பண்றது தான் மாஸ். இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு கிராவிட்டி. அப்படி சொல்ல முடியாது. மாஸ் ராதர் கிரியேட்ஸ் கிராவிடேஷனல் ஃபெனாமெனா அப்படி சொல்லலாம். கிராவிட்டின்ற கான்செப்டை கிரியேட் பண்றதே மாஸ் தான், ரைட்? இட் இஸ் கிராவிட்டியை டிபெண்ட் பண்ணி மாஸ் கிடையாது. மாஸ் தான் கிராவிட்டியை உருவாக்குறது. ஆனா வெயிட்னு பார்க்கும்போது கிராவிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் வெயிட் இருக்குது. ஸோ ரெண்டும் அடிப்படையில வேற வேற. மாஸ் அண்ட் வெயிட் ஆர் டிஃபரெண்ட். மாஸ் எஸ்ஐ யூனிட் கிலோகிராம், லென்த்துக்கு மீட்டர் தெரியும், டைம் செகண்ட்ஸ், இதெல்லாம் பேசிக் ஸ்டஃப். இந்த டேபிள் எப்போ தூக்கத்துல 2 மணிக்கு எழுப்பி கேட்டாலும் இது டான் மைண்ட்ல வரணும். லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி, எலக்ட்ரிக் கரண்ட். இங்க இன்னொரு பஞ்சாயத்து வரும். சார்ஜ் தானே ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டின்னு படிச்சிருப்போம். கரண்ட் எப்படி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஆச்சுன்னா, நமக்கு ரியல் வேர்ல்ட்ல சார்ஜ் நிறைய யூஸ் பண்றோமா, கரண்ட்டை நிறைய யூஸ் பண்றோமா?
அட்லீஸ்ட் இப்போ நமக்கு பேட்டரி டெக்னாலஜி ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு பேட்டரி பெனிட்ரேஷன் இருக்கு. இப்போ நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் போனு, வாட்ச் எல்லாத்துக்குமே பேட்டரிஸ் இருக்கு. எஸ், என் வெஹிக்கிள்ஸ் கூட இவிஸ் பேட்டரிஸ் இருக்கு. பட் அதை விட முக்கியமா கரண்ட்ங்கிறது எவ்வளவு அதிகமா நமக்கு தேவைப்படுது. சோ நல்லா கேளுங்கடே, இந்த டிஃபரன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்ஜ் இஸ் அ ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். மாற்று கருத்தே கிடையாது, 100% ட்ரூ. ஆனா சார்ஜ்ங்கிறது ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி கிடையாது. தட்ஸ் டிரைவ்ட். நம்ம ஃபண்டமெண்டல் எதை எடுத்திருக்கோம்? எலக்ட்ரிக் கரண்ட் தான் ஃபண்டமெண்டல்னு எடுத்திருக்கோம். ரைட்? எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் அ ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி. ரைட்? திஸ் மொத்த டேபிளும் ஃபண்டமெண்டல் தான். எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் அ ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி, நாட் சார்ஜ். நம்ம சார்ஜ் எப்படி தெரியுமா டிஃபைன் பண்ணுவோம்? Q by T is equal to current. இப்படி சொல்லுவோமா? கரண்டோட பேசிக் ஃபார்முலா சார்ஜ் பை டைம். ஐ மீன் டைமென்ஷனலி. இப்போ இந்த கரண்ட்டுக்கு ஆம்பியர் சொல்லுவோமா? Q is equal to I into T. So coulomb is ampere into second. So coulomb அப்படின்றது derived quantity. ரைட்? நான் 1 ampere current 1 செகண்டுக்கு எனக்கு ஃப்ளோ ஆச்சுன்னா அங்க 1 கூலும் சார்ஜ் நகர்ந்து இருக்கும். This is the story. அப்ப கூலம்ன்றது derived quantity. இது டைரக்டா உங்களுக்கு நீட்ல வரலாம். கூலம் ஃபண்டமெண்டலா derived-ஆ? It is a derived physical quantity. ரைட்? இப்போ சார்ஜ் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டியான்னு கேட்டா எஸ், சார்ஜ்ங்கிறது ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி. ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. So coulomb is a derived quantity, derived from ampere second. Done. இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் derived quantities. இது 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் பார்த்தோமா? அடுத்து எக்கச்சக்க derived quantities இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம அடுக்கு போயிட்டே இருக்கலாம், 50 100ன்னு போயிட்டே இருக்கலாம். பட் நம்ம மேஜரா யூஸ் பண்ற ஒரு சில derived quantities உங்கள் பார்வைக்கு just take a look at it. இதெல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண இதெல்லாம் டிஃபால்ட்டாவே நம்ம மைண்டுக்கு வந்துடும். பட் யூ கேன் டேக் அ லுக் அட் இட். ஸோ ஸ்பீட், டிஸ்டன்ஸ் பை டைம், வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வரும். அடுத்தடுத்த சாப்டர்ல அதெல்லாம் பார்ப்போம். ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ், மொமெண்டம் ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க போதும். அந்த ஃபார்முலால இருந்து உருவாக்கப்படுற யூனிட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு நமக்கு. இப்போ ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ரேஷியோ பேஸ்ட் குவான்டிட்டிஸ்னு. அதை டெக்னிக்கலா சொல்லணும்னா டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவோம். ஒரு சில குவான்டிட்டிஸ்க்கு நமக்கு டைமென்ஷன்ஸ். ஓகே, டைமென்ஷன் என்ன? ஓகே, அதை பார்த்துட்டு இந்த ஸ்லைடுக்கு வரலாம். வெயிட், டைமென்ஷன்ஸ் பார்த்துட்டு வில் கம் பேக் டு தி ஸ்லைட்ஸ். சோ அப்ப யூனிட்னா என்ன? ஃபர்ஸ்ட், யூனிட் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன பாருங்க? 1 அப்படின்னு சொல்லலாமா? சம்திங் ரிலேட்டட் டு யூனிட்டி, 1 சிங்கிள் யூனிட், 1 மேக்னிடியூட் 1 இருக்கணும் அப்படின்றது தான் யூனிட் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம். இப்போ யூனிட் அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பர் மீனிங் என்னன்னா, இட்ஸ் அ chosen ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட். chosen அப்படின்னா நம்ம தான் சூஸ் பண்றோம். நமக்கு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். அதுல இருந்து நான் இந்த ஒரு பர்டிகுலர் யூனிட்டை சூஸ் பண்ணிருக்கேன். இட்ஸ் நாட் காட் கிவன். மெஜாரிட்டி ஆஃப் த சயின்டிஸ்ட், அகாடமிஷியன்ஸ் அண்ட் ஸ்காலர்ஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஓகேப்பா இதை நம்ம யூனிட்டா வச்சுக்கலாம், இந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கு இதை யூனிட்டா வச்சுக்கலாம் அப்படின்னு the one that is chosen. நம்ம தான் சூஸ் பண்றோம். அதை மேபி இன் ஃபியூச்சர்ல அதை மாத்த கூட செய்யலாம். இப்ப எஸ்ஐ சிஸ்டம்னு ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்டாண்டர்ட்னா என்ன? அமெரிக்கால மைல்ஸ்ங்கிறது தான் ஸ்டாண்டர்ட். இப்பயும் அங்க மைல்ஸ் தான் மோஸ்டா யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப பிரிட்டன்ல நம்ம போய் பார்த்தோம்னா அங்க வந்து ஃபுட் அப்படிங்கிறது தான் நார்மல் ஸ்டாண்டர்டா இருக்கும். சோ காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருக்கும். இப்ப இருக்கிற பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நம்ம நார்மலா எதை சூஸ் பண்ணிருக்கோமோ அதுதான் இந்த டைம் பீரியடுக்கான ஸ்டாண்டர்ட். இட்ஸ் a chosen reference standard. ரெஃபரன்ஸ்னா அதை வச்சு தான் நம்ம மீதி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். that is my reference. மெஷர்மெண்ட்னா கம்பேரிசன் சொன்னா, சோ இந்த chosen ரெஃபரன்ஸை வச்சு தான் நான் மத்த குவான்டிட்டிஸ் தேவைப்படுற எல்லாத்தையும் நான் கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஹைட்டை நான் சென்டிமீட்டர்ல மெஷர் பண்ணணும்னா அங்க 1 சென்டிமீட்டர் இஸ் த chosen ரெஃபரன்ஸ். அந்த ஒரு சென்டிமீட்டர்லயும் என் பாடியையும் கம்பேர் பண்ணும்போது 170 180 டைம்ஸ் நான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. that is chosen reference. standard in multiples of, இதுதான் ப்ராப்பர் டெஃபினிஷன். அதோட மல்டிபிள்ல தான் நம்ம அந்த பிசிக்கல் குவான்டிட்டியை சொல்லுவோம். இப்போ என்னோட ஹைட் ஒரு 2 மீட்டர்ஸ் அப்படின்னா என்ன? 1 மீட்டர் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு 2 மடங்கு இருக்கான் இவன். ரைட்? அதுதான் நார்மல் ஒரு யூனிட்டோட மீனிங். chosen reference standard in multiples of which. இந்த யூனிட்ஸ்ல தான் இப்ப நம்ம பார்த்தோம் we have so many reference standard. இந்த ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ல நிறைய இருக்கு. நம்ம பிரைமரியா யூஸ் பண்றது SI. அந்த SI யூனிட்ஸ் தான் இங்க நம்ம பார்த்தோம். SI யூனிட். சோ இப்போ மாஸுக்கு கிலோகிராம் மட்டும் தான் ஸ்டாண்டர்டா இருக்க முடியுமா? நாட் நெசசரி. கிராம் இருக்கலாம்,
குவிண்டல் இருக்கலாம், டன், மெட்ரிக் டன், எக்கச்சக்கம் இருக்கலாம். பட் நம்ம ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டா கிலோகிராம் எடுத்திருக்கோம். பட் இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. பட் நம்ம டெக்னிக்கலா புக்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது இது. இப்ப சொன்னா சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், நமக்கு எத்தனை டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிட் சிஸ்டம்ஸ் இருக்கு? வாட் ஆர் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 இருக்கு. அதோட பேசிக் டீடைல்ஸ் மட்டும் பார்த்துடலாம். FPS ஆர் பிரிட்டிஷ் சிஸ்டம். ஸோ பிரிட்டிஷ்ல ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ண சிஸ்டம் இது. ஸோ F எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஃபுட். P எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா பவுண்ட்ஸ். S செகண்ட் as always, செகண்ட் டைமுக்கு செகண்ட். ஸோ மோஸ்டா இந்த சிஸ்டம்ல எல்லாத்துலயும் நம்ம லென்த், மாஸ், டைம் இதைத்தான் வேற வேற யூனிட்ஸ் யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணுவோம். லென்த், மாஸ், டைத்துக்கு we will give different யூனிட்ஸ். இப்போ FPS சிஸ்டம்ல லென்த்துக்கு நம்ம ஃபுட், அத ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எடுத்துப்போம். எவ்ரிதிங் இஸ் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபுட். இப்போ என் ஹைட் 5.11, ரைட்? ஸோ 5 something அந்த ரேஞ்சில். ஸோ அப்போ 5 அடி. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் 5, அதுதான் இங்க இருக்கிற ஸ்டாண்டர்ட். மாஸுக்கு we go for pounds, ரைட்? பவுண்ட்ஸுக்கும் கேஜிக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்துருப்போம்ல. 1 kilogram is equal to 2.2 pounds அப்படின்னு வரும். இல்ல 0.45 kg is equal to 1 pound அப்படின்னு வரும். டைமுக்கு எல்லாத்துலயுமே யூனிவர்சலா செகண்ட்ஸ் தான். அதுல எந்த சேஞ்சுமே இல்லை. மோஸ்ட்லி வில் யூஸ் செகண்ட்ஸ் ஃபார் டைம் எல்லாத்துலயுமே. அடுத்தது CGS சிஸ்டம். இதுக்கு இன்னொரு பேர் காசியன் சிஸ்டம். மோஸ்டா இதை ஜெர்மனில யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். CGS சிஸ்டம் சென்டிமீட்டர்ஸ், இங்க கிராம், சென்டிமீட்டருக்கு எஸ் வரக்கூடாது, சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். நம்ம கால்குலேஷன்ஸ்ல மோஸ்டா சென்டிமீட்டர், SI and CGS தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். பிரிட்டிஷ் சிஸ்டம் அவ்வளவா வராது. உங்களுக்கு SI சிஸ்டம், CGS சிஸ்டம் இது ரெண்டுத்துல இருந்து தான் क्वेश्चंस நிறைய வரும். இதுக்கு அடுத்த ஒரு சிஸ்டம் MKS. MKS தான் நம்மளோட SI சிஸ்டமோட தாத்தா அப்படின்னு வச்சுப்போம். மெட்ரிக் சிஸ்டம். இதுல இருந்து நம்ம இதுல வந்து பிரைமரியா 3 தான் யூஸ் பண்றோம். மீட்டர், கிலோகிராம், செகண்ட்ஸ். சோ MK சிஸ்டம்ல இது 3 யூஸ் பண்றோமா? இது 3த்துல இருந்து மீதி 4ஐயும் சேர்த்து போட்டு நம்ம SI அப்படின்னு பேர் வச்சாச்சு. MKSல 3 தான். மீட்டர், கிலோகிராம், செகண்ட். அது கூட ஃபைனலா மீதி இருக்கிற 4 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸையும் சேர்த்து வச்சு we have called it as SI system. Done. So SI system தான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த டேபிள். லென்த், மாஸ், டைம், amount of substance and so on. இதுல பிரைமரியா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது LMT, லென்த், மாஸ், டைம். அதை பேஸ் பண்ணி தான் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வரும். மீதி வராதுன்னு சொல்ல முடியாது. டெஃபினெட்லி டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி, எலக்ட்ரிக் கரண்ட் பேஸ் பண்ணி क्वेश्चंस வரலாம். பட் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்ல இருந்து ஒருவேளை क्वेश्चंस வருது அப்படின்னா LMT பேஸ் பண்ணி வர்றதுக்கு 80% மேல சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபோக்கஸ் மோர் ஆன் LMT, லென்த், மாஸ், டைம். அதோட 3 யூனிட்ஸ்: ஃபுட், பவுண்ட், செகண்ட்; சென்டிமீட்டர், கிராம், செகண்ட்; மீட்டர், கிலோகிராம், செகண்ட். SIலையும் MKSலையும் கிட்டத்தட்ட சேம் தான், நோ சேஞ்ச். இதுல இருந்து பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து ஃபைனலா ஒரு ஃபுல் செட்டா கொண்டு வந்தது தான் இன்டர்நேஷனல் சிஸ்டம், ஐ மீன் SI சிஸ்டம். ஏற்கனவே பார்த்தாச்சா? அகைன் கிளாசிபிகேஷன் ஆஃப் யூனிட்ஸ் அரைச்சமாவே தான் இங்க திருப்பி இறக்க போறோம். பிசிக்கல் குவான்டிட்டியை எப்படி ஃபண்டமெண்டல், டிரைவ்டுன்னு கிளாசிஃபை பண்ணாமோ அதோட கரஸ்பாண்டிங் யூனிட்ஸையும் அதே மாதிரி ஃபண்டமெண்டல், டிரைவ் அப்படின்னு நம்மளால கிளாசிஃபை பண்ண முடியும். ராதர் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த யூனிட்ஸ் எல்லாம் நம்மளால வேற யூனிட்ஸை வச்சு டிரைவ் பண்ணி கொண்டு வர முடியாதோ, எந்த யூனிட்ஸ் எல்லாம் அடிப்படை ஃபண்டமெண்டல் அப்படின்னு இருக்கோ அதை தான் நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் சொல்றோம். தே ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ், பேசிக், பேஸ் இண்டிபெண்டன்ட் குவான்டிட்டிஸ். வேற யாரையும் டிபெண்ட் பண்ணியே இல்லாத குவான்டிட்டிஸ் ஃபண்டமெண்டல். அதோட கரஸ்பாண்டிங் யூனிட்ஸ் ஃபண்டமெண்டல் யூனிட், சேம் டெஃபினிஷன். யாரையும் டிபெண்ட் பண்ணாத யூனிட்ஸ், பேஸ் யூனிட்ஸ், இண்டிபெண்டன்ட் யூனிட்ஸ். ஆன் தி அதர் ஹேண்ட் டிபெண்டன்ட், டிரைவ்ட், அதை நம்ம டிரைவ்ட் யூனிட்ஸ் சொல்லுவோம். ஃபண்டமெண்டலை டிபெண்ட் பண்ணி இருக்கிற யூனிட்ஸுக்கு டிரைவ்டு யூனிட்ஸ் பேர். சிம்பிள். 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அதோட கரஸ்பாண்டிங் 7 யூனிட்ஸ். அதுக்கே பார்த்தாச்சு. வில் கோ ஆன் டு தி நெக்ஸ்ட். இப்ப ஃபண்டமெண்டல்ல நம்ம 7 பார்த்தோமா? 7 குவான்டிட்டிஸ் பார்த்தோம். லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், luminous intensity, amount of substance.
அங்க 7 பார்த்தோம். அது இல்லாம நமக்கு எக்ஸ்ட்ரா 2 சைட் டிஷ் இருக்குது. அதுதான் மெயின் டிஷ்னு வச்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் தே ஆர் த மெயின் டிஷ். 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். அது இல்லாம நமக்கு எக்ஸ்ட்ரா 2 சைட் டிஷ். சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ். என்னென்ன? பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். படிச்சிருக்கீங்க. சோ இதுக்கு ரேடியன். பிளேன் ஆங்கிளோட SI யூனிட் ரேடியன், ஸ்டிரேடியன். ரைட், ரேடியன் அண்ட் ஸ்டிரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். பிளேன் ஆங்கிள்ன்றது ரொம்ப ஈஸி. நம்ம ப்ரொட்ராக்டர் வச்சு நீங்க மெஷர் பண்றீங்கல்ல, அத பிளேன் ஆங்கிள்னு சொல்லிட்டு போயிடலாம். எனக்கு ஒரு 2D சர்ஃபேஸ்ல, ஒரு பிளாட் பிளேன், ஒரு 2D சர்ஃபேஸ்ல நான் மெஷர் பண்ணக்கூடிய ஆங்கிள், தட் இஸ் பிளேன் ஆங்கிள். பட் இதுவே சாலிட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தட்ஸ் a bit more complicated. சாலிட் ஆங்கிள்னா 3 டைமென்ஷனல் ஆங்கிள். இப்ப இந்த தர்பூசணி வாங்கியிருக்கீங்களா? வெயில் காலத்துல இந்த பெரிய தர்பூசணி ஸ்லைசஸ் சொல்லல, மொத்தமா தர்பூசணி பழம் மொத்தமா வாங்கும்போது அதை செக் பண்ணி கொடுப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அதை எப்படி ஒரு ஸ்கொயராவோ இல்ல ட்ரையாங்கிளாவோ சதக் சதக் அந்த கத்தியை வச்சு உள்ள விட்டு ஒரு பீஸ் அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. உள்ளுக்குள்ள ரெட்டிஸா இருக்கா இல்லையான்னு. அப்படிதான் நியாயமா பார்த்து வாங்கணும். அப்ப அந்த பீஸை நம்ம வெளியே எடுத்து பார்க்கும்போது அதுல யூ கேன் மெஷர் சாலிட் ஆங்கிள். இப்ப சாலிட் ஆங்கிள்னா ஒரு சாலிட் 3 டைமென்ஷனலா மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஆங்கிள். இதை இன்ட்யூட்டிவா புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட். எனக்கு ஒரு சாலிட் பாடி இருக்கு, ஒரு பால் ஒன்னு இருக்குன்னு வச்சுப்போம். அந்த பால்ல இருந்து நான் ஒரு கோனை கட் பண்ணி எடுக்கிறேன். ரைட், அதுல இருந்து நான் ஒரு கோனை கட் பண்ணி வெளியே எடுக்கிறேன்னு வச்சுப்போமே. சோ இது ஒரு ட்ரையாங்கிள் இல்ல, 3 டைமென்ஷனல் கோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். இந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கு. ரைட், சோ திஸ் இஸ் a cone. the தர்பூசணி பீஸ், இது வந்து எனக்கு ஒரு மொத்த தர்பூசணி, அதுல இருந்து இந்த பீஸை மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதுல இருக்கிற அந்த 3 டைமென்ஷனல் ஆங்கிள், அதை தான் நம்ம சாலிட் ஆங்கிள்னு சொல்லுவோம், ஒமேகா. இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்? இல்ல கார்னட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிறீங்களா? கார்னட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அதுல அடியில ஒரு சாக்லேட் பீஸ் வச்சிருப்பான் பாருங்க. அந்த கோனோட மேல ஐஸ்கிரீம் இருக்கும், அடியில குட்டியோண்டு கொஞ்சோண்டு சாக்லேட் ஊத்தி வச்சிருப்பான். அந்த சாக்லேட்டோட சர்ஃபேஸ்ல நீங்க 3 டைமென்ஷனல் ஆங்கிளை மெஷர் பண்ணலாம். சோ இதுக்கான ஃபார்முலா லென்த் பை ரேடியஸ், இதுக்கான ஃபார்முலா சர்ஃபேஸ் பை ரேடியஸ் ஸ்கொயர் வரும். டோன்ட் வரி, நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் பேசிக் மேத். அதுல இது ரெண்டுத்த பத்தியும், ஒரு ஆங்கிள்னா என்ன, சாலிட் ஆங்கிள்னா என்னன்றதை நம்ம டீடைல்ல பாத்துடலாம். ஒரு டயக்ராமோட, ஒரு ப்ராப்பர் டெரிவேஷனோட போட்டு பார்த்துடலாம். பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள். இப்போதைக்கு ஜஸ்ட் ரிமெம்பர், பிளேன் ஆங்கிள் ரேடியன், யூனிட் கிடையாது. பிளேன் ஆங்கிள்கான டெஃபினேஷன் என்னன்னா லென்த் பை ரேடியஸ் ஆஃப் த ஆர்க். எனக்கு ஒரு ஆர்க் இருக்கு. திஸ் இஸ் 2 டைமென்ஷனல் ஆர்க். ஆர்க் லென்த் L and this is radius. அப்ப தீட்டாங்கிறது L by R. It's a ratio based quantity. அதனால இவனுக்கு டைமென்ஷன் கிடையாது. பட் எப்படி சொல்லலாம், he has a unit. மாத்தி சொல்லிட்டேன், சாரி. டைமென்ஷன் கிடையாது, அவனுக்கு ஒரு யூனிட் இருக்குது, ரேடியன்ஸ். SI யூனிட் ஃபார் பிளேன் ஆங்கிள் இஸ் ரேடியன். டைமென்ஷன் கிடையாது. என்ன, மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆயிடும், நோ டைமென்ஷன். ஆனாலும் இவனுக்கு நம்ம ஒரு யூனிட் சொல்றோம், and that is ரேடியன், SI யூனிட். அதுவே சாலிட் ஆங்கிளுக்கு பார்த்தோம்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு சர்ஃபேஸ் ஏரியா வருதா, அதை S அப்படின்னு வச்சுப்போம். சர்ஃபேஸ் ஏரியா டிவைடட் பை இந்த ரேடியஸ். சோ சாலிட் ஆங்கிளுக்கு எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா பை ரேடியஸ் ஸ்கொயர். இங்கேயும் மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ஆனாலும் இவனுக்கு நம்ம ஒரு யூனிட் சொல்லலாம், ஸ்டெரேடியன். திஸ் இஸ் சாலிட் ஆங்கிள். சர்ஃபேஸ் ஏரியா, எனக்கு அந்த கோனிக்கல் ஏரியா, அது கவர் பண்ணியிருக்கிற 2 டைமென்ஷனல் ஏரியா டிவைடட் பை ரேடியஸ் ஸ்கொயர், அதுதான் சாலிட் ஆங்கிள். இதை பத்தி ரொம்ப அலட்டிட்டு இருக்காதீங்க, ஜஸ்ட் பேர் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். பிளேன் ஆங்கிள், ரேடியன், சாலிட் ஆங்கிள், ஸ்டெரேடியன். ஜஸ்ட் ரிமெம்பர் தட், அது போதும் நமக்கு. ரைட், இது ஏற்கனவே பார்த்தாச்சு. ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ், ஒரு சில டிரைவ்டு, CGS, MKS, FPS, லைக் ஒரு சில மீதி இருக்கிற சிஸ்டம்ல இருக்கிற யூனிட்ஸ். தட்ஸ் இட். ஃபோர்ஸ் பார்த்துலாம் பாருங்க. டைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. CGS யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், CGS யூனிட் ஆஃப் எனர்ஜி. இது ரெண்டும் நிறைய உங்களுக்கு எக்ஸாம்ல வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. SI சிஸ்டம்ல SI கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, SI we know நியூட்டன், ஜூல்ஸ். SI யூனிட் வந்து நியூட்டன். SI க்கு ஃபோர்ஸ் SI யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நியூட்டன். SI யூனிட் ஆஃப் வொர்க் எனர்ஜி ஜூல்ஸ், நமக்கு ஆல்ரெடி தெரியும். CGS ல டைன், இதையும் நம்ம அடுத்த சாப்டர்ல டிரைவ் பண்ணலாம்.
CJ is unit of energy or work done is erg. இங்க R silent ergs. முட்டை erg. அவ்வளவுதான். இப்போ question பாப்போமா? Time for question. இல்லை இன்னைக்கான first question. Come on. தூக்கம் வந்ததுன்னா wake up, wake up, wake up. முதல் question. Plane angle and solid angle. அவங்களுக்கு they have both units and dimensions. Unit but no dimensions. Dimensions but unit. கடைசியா no units, no dimensions. இல்லை ஆன்சர் என்ன? சாட்ல சொல்லுங்க பாப்போம். Come on, ஆன்சர் என்ன? Plane angle, solid angle ரெண்டுத்துக்குமே. Answer both have dimensions but no units. C கரெக்டா? ரெண்டுத்துக்குமே டைமென்ஷன் இருக்குது ஆனா யூனிட் இல்ல. கரெக்டா? இல்ல கமான் ஆன்சர் சொல்லுங்க. இந்த டப்பா क्वेश्चन previous year question இதுக்கு இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ரைட். So plane angle L by R ரெண்டுத்துக்குமே நமக்கு யூனிட்ஸ் dimensions கிடையாது ஆனா யூனிட் இருக்கு சொன்னமா. So unit is radian. So they have unit இருக்கு ஆனா அதுங்களுக்கு டைமென்ஷன் கிடையாது. they are dimensionless. டைமென்ஷன்னா என்னன்னு கொஞ்ச நேரத்துல பாத்துறலாம். don't worry. என்னன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க. we'll see. okay. so ரெண்டுத்துக்குமே யூனிட்ஸ் இருக்கு பட் டைமென்ஷன்ஸ் கிடையாது. ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இதுல நிறைய பேர் தப்பு பண்ணி நான் பார்த்திருக்கேன். யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்க்கு நடுவுல வர்ற கன்ஃபியூஷன். இப்ப பதில் சொல்லுங்களேன் பாப்போம். the unit of thermal conductivity is first. இப்படி ஒரு கேள்வி வந்ததுன்னா அதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணணும். thermal conductivity ரிலேட்டடா நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஃபார்முலா தான். எந்த சாப்டர் சொல்லுங்க பாப்போம். எந்த சாப்டர்? எனக்கு அந்த thermal conductivity எந்த சாப்டர்ல வரும்? அந்த சாப்டர் டைட்டில் சொல்ல முடியுமா? சோ எந்த சாப்டர்ல thermal conductivity வரும்? பேர்லயே இருக்கு. சோ நமக்கு heat transferred is equal to K A delta T by L into T. ஞாபகம் இருக்கா? எஸ், thermodynamics calorimetryல நம்ம படிச்சிருப்போம். thermodynamics முன்னாடி calorimetry heat transfer அப்படின்னு. ஓகே, எல்லாம் அந்த thermal physics அந்த ஏரியாக்குள்ள தான் வரும். Q is equal to K A delta T into time divided by length. இப்போ இதுல இருந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவோமா? Kங்கிறது தான் thermal conductivity. So let's rearrange this. Q L மேல போயிடுச்சு by A into delta T into T is equal to K. இப்போ இதோட யூனிட்ஸ் நான் சொல்லணும். So Q எனர்ஜிக்கு ஜூல் சொல்லிக்கலாம், length மீட்டர் divided by A area meter square, delta T change in temperature Kelvin, time seconds. இப்போ இதை கேன்சல் பண்ணுவோமா? மீட்டர் கேன்சல் ஆயிடுச்சு. So joules per Kelvin per second. So இங்க joules joule per meter per Kelvin per second. joule per meter per Kelvin per second இப்படி இருக்கு. So இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, joule per meter per Kelvin இருக்கு, தப்பு. வேற joule, இதுவும் தப்பு. So அப்ப அத வாட்ஸ்க்கு மாத்தணும். So joules per second, power ஓட யூனிட் watt, right? joule per second. Watts per meter per Kelvin. joule per second க்கு பதில் watt போட்டா முடிஞ்சிச்சு. watt per meter, இது நியூமரேட்டர்ல +1 இருக்கு, தப்பு. watts per meter per Kelvin. done. அவ்வளவுதாங்க. क्वेश्चனை பார்க்கும்போது அந்த குவாண்டிட்டி காம்ப்ளிகேட்டடா தெரியும், பட் நீங்க அதுக்கான ஃபார்முலாவை கரெக்டா கண்டுபிடிச்சு எடுத்துட்டா ப்ராப்ளம் ஈஸி. இந்த சாப்டர்ல யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்ல 2 அட்வான்டேஜ் இருக்கு. எக்கச்சக்க क्वेश्चंस வரும், அதுவே ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது, எந்த क्वेश्चனுக்குமே நீங்க ஒரு டீப்பான டெரிவேஷனோ ஒரு கால்குலஸ் அந்த மாதிரியான கான்செப்ட்லாம் எதுவும், வெறும் பேசிக் ஃபார்முலா ஞாபகம் வச்சிருந்தா போதும், அழகா அதுல சொலையா மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. இது எந்த சாப்டர்ல வருது சொல்லுங்க? யூனிட்ஸ் ஆஃப் ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட். இது எந்த சாப்டர்? கரெக்டா சொல்லுங்க. இல்ல இதுக்கான ஃபார்முலா என்ன? எந்த ஃபார்முலா? எனி ஐடியா? ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட். இதுக்கு ஸ்டீஃபன்ஸ் லா அப்படினே ஒன்னு இருக்கு, ஞாபகம் இருக்கா? ஸ்டீஃபன்ஸ் லா படிச்சிருப்போமா?
சாப்டர் நேம் மட்டும் சொல்லுங்க பாப்போம். எனக்கு சாட்ல இந்த ஃபார்முலா எந்த சாப்டர்ல வரும்? ஜஸ்ட் கிவ் மீ த சாப்டர் நேம். எந்த சாப்டர்ல வருது? இல்லை மறந்துடுச்சா? ரிவைஸ் பண்ணுங்க. ஸ்டீஃபன்ஸ் லா, ஹீட் டிரான்ஸ்ஃபர். அந்த டாபிக்ல ஹீட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. தெர்மோடைனமிக்ஸ், கைனடிக் தியரி, ஹீட் டிரான்ஸ்ஃபர், 3 டாபிக்ஸும் வரிசையா படிச்சிருப்போம் நம்ம. அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர்ல வரும். திஸ் கம்ஸ் அண்டர் ரேடியேஷன். ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேடியேஷன்ல வரும். இங்க ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்டோட பேசிக் ஃபார்முலா என்னன்னா, the energy radiated per unit time. So energy radiated per unit time is directly proportional to temperature power 4 னு வரும். proportionality remove பண்ணிட்டு நம்ம ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட் போடுவோம். sigma into t to the power 4. ரைட்? இதுதான் பேசிக் ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட். sorry, energy per unit time per unit area, intensity. Energy per unit time per unit area is directly proportional to t power 4 அப்படின்னு வந்து நிக்கும். Right? Intensity, energy per unit area per unit time is directly proportional to t power 4. இதில் இருந்து சிக்மா மட்டும் தனியா ஐசோலேட் பண்ணணும். So Q by area into T into 1 by T power 4 is equal to sigma. அவ்வளவுதான். எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியது. இப்ப Q by T என்ன? எனர்ஜி per unit time, பவரா? So power per area per T power 4 is equal to sigma. இதுல இருந்து ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். What's the answer inga? Power is watt, area meter square, temperature Kelvin. So answer would be watts per meter square per temperature power 4. That is watts meter power -2 temperature power -4. This will be your answer. இல்ல ஏ எங்கிட்ட இருந்து வருது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எங்க வருது? பிச்சு போடுவேன். கரெக்டா சொல்லணும். இங்க பிளஸ் பிளஸ் இருக்கு, தப்பு. மீட்டருக்கு பிளஸ் இருக்கு, தப்பு. இங்க மைனஸ் இருக்குது, ஆனா இங்க -1 இருக்குது, தப்பு. So this will be the correct answer. Watts per meter square per temperature power -4, Kelvin power -4. Done. சரி, யூனிட்ஸ் முடிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட் திங்கிங். I'm sorry to say this, but இதை நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த 2 காலமும் உங்களுக்கு தேவைப்படும். கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸ். ஏன்னா நம்ம பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய பிசிக்கல் குவான்டிட்டிஸோட ரேஞ்ச் இருக்குது இல்லையா? குட்டியோண்டு பிசிக்கல் குவான்டிட்டி நம்ம டெக்ஸ்ட் புக்ல படிக்கிறது என்ன சொல்லுங்க பாப்போம். நம்ம டெக்ஸ்ட் புக்ல படிக்கிற ஸ்மாலஸ்ட் பிசிக்கல் குவான்டிட்டி என்னவா இருக்கும்னா ஆட்டம், நியூக்ளியஸ். நியூக்ளியஸோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தா 10 power -15 மீட்டர். அந்த அளவுக்கு குட்டி. அதுல இருந்து நம்ம படிக்கக்கூடிய மேக்ஸிமம் பிகர் பாடி என்னது? நம்ம டெக்னிக்கலா சோலார் சிஸ்டம் இல்ல யூனிவர்ஸோட சைஸை பத்தி கூட படிக்கலாம், இல்ல மாஸ், அதெல்லாம் ரொம்ப பெரிய நம்பர். சோ அது எல்லாத்தையும் வெறும் நம்பர்ஸை வச்சு மட்டும், குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸை வச்சு மட்டும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ வி கோ ஃபார் ப்ரிஃபிக்ஸஸ். எனக்கு in terms of multiples of 10ல நான் ஒரு ஆவரேஜா ஒரு 3 0 ஆட் ஆகும் போதும் நம்ம அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம். இப்ப இந்த ரூபால இல்ல டாலர்ஸ்ல பாத்தீங்கன்னா வரும்ல, 1s 10s 100, 100க்கு அப்புறம் 1000, 10,000, 100,000, அதுக்கப்புறம் மில்லியன், அதுக்கப்புறம் பில்லியன்ஸ் அண்ட் சோ ஆன் 3 போயிட்டு இருக்கும். இந்தியன் சிஸ்டம்ல இருந்து நம்ம வந்து லட்சத்துக்கு அப்புறம் கோடிக்கு போயிடும். பட் நம்ம யூஎஸ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா 3 போயிட்டு இருக்கும். அதே லாஜிக் தான் இங்கேயும். ரைட்? ஒரு 0ல இருந்து 3 வரைக்கும் போயிட்டு 3க்கு அப்புறம் 6, 9, 12, 15 அப்படி போயிட்டு இருக்கும் நமக்கு. இங்க நல்லா பாருங்க, கிலோ. சோ நார்மல் பேஸ் யூனிட் இதுதான் ஸ்டாண்டர்ட். ரைட்? சோ பேஸ் யூனிட் இதுதான் ஸ்டாண்டர்ட். அதுல இருந்து மேல கீழே நம்ம ஸ்டெப்பா போகணும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இல்லனா we'll do this. ரைட்? சோ எப்படி இருக்கா? 10 10 10. நீங்க மீதி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலனாலும் அட்லீஸ்ட் இந்த பேசிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சேஃபர். ரைட்? இங்க +1 -1, 2 -2, 3 -3, 6 -6, 9 -9, 12 -12. அட்லீஸ்ட் இது வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 10 power 1 என்ன? டெக்கா.
ஒரு டெக்கேட் அப்படின்னு சொல்லுவோம், படிச்சிருப்பீங்களா? 1 decade 10 வருஷம், 1 decade. So 10 power 1 deca, 10 power 1 deci. இது நிறைய படிச்சிருப்பீங்க. டெசி லிட்டர் கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க, டெசி மீட்டர். அது 10 power 2 ஹெக்டா அப்படின்னு வரும். நம்ம கவர்மெண்ட்ல கார்டு எல்லாத்தையும் ஹெக்டேர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. ஹெக்டேர். இந்த இடத்துல சென்டி 10 power minus 2. இது ஆல்ரெடி தெரியும்ல, சென்டிமீட்டர் and so on. இங்க this is kilo. and இங்க மில்லி. right? so இந்த பக்கம் மெகா. so இங்க மைக்ரோ. so இங்கிட்டு கிகா இல்ல ஜிகா. இது எல்லாமே நீங்க கம்ப்யூட்டர் டெர்மினாலஜில யூஸ் பண்றது. நம்ம போனோட மெமரி கெபாசிட்டி KB, MB, GB, TB, terabytes. TERA. இந்த பக்கம் நானோ, பிக்கோ. இதுக்கு அப்புறமும் இருக்கு, பட் அந்த அளவுக்கு தேவையில்லை. இது வரைக்கும் நீங்க தெளிவா கன்ஃபியூஸ் ஆகாம ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா போதும். டன். அண்ட் 100% இதை மெமரைஸ் பண்ணி ஆகணும். ஜஸ்ட் பேரலா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் அண்ட் மைனஸ் பேரலா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இட் வுட் பி ஈஸி. இதுதான் இங்க டேபுலர் ஃபார்மேட்ல இருக்கு. So minus 15 Fermi அந்த அளவுக்கு போக தேவையில்லை. just minus 12 at least. plus 12 and minus 12 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா. இப்போதைக்கு இதை பார்த்து வச்சுப்போம். ஒரு சாப்டர் பார்க்கும் போதும் அந்தந்த சாப்டர்ல அந்தந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸை டீடைல்டா பார்ப்போம். பட் இந்த சைட்ல இருக்கிறது யூ ஹேவ் டு மெமரைஸ். இப்போ இது அட்டாமிக் பிசிக்ஸ்ல பார்ப்போம். 1 AMU. இன்ச் அண்ட் ஆங்ஸ்ட்ராம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஹவர் டே எல்லாம் காமன். இது நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். இது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல வரும். ஒர்க் பர் எனர்ஜி, தெர்மோடைனமிக்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ ஒரு சாப்டர்லயும் அந்த ஒரு கான்ஸ்டன்ஸை டீடைலா பார்ப்போம். இப்போதைக்கு ஜென்ரலா ஜஸ்ட் ஹாவ் அ பிரீஃப் லுக் அட் இட். அதே மாதிரி இது அடுத்த லெவல். மேக்னட்டிசமோட யூனிட்ஸ், பவர், ஒர்க், இது எல்லாமே உங்களுக்கு நோட்ஸ் அப்லோட் ஆக முடியாது. அதுல கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. Now we'll go to next topic. Dimensional analysis. இப்போ ஃபர்ஸ்ட் பிசிக்கல் குவான்டிட்டிஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. மெஷர்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதுல இருக்கிறது 2 பார்ட்ஸ். ஒரு மெஷர்மெண்ட்ல எனக்கு 2 பார்ட்ஸ் இருந்தது. என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு யூனிட் இருக்கணும். இது ரெண்டுத்தையும் பார்த்தோமா, நம்பர் அண்ட் யூனிட். டன். இப்போ அந்த யூனிட்ஸ்லயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் பார்த்தோமா. MK சிஸ்டம், CGS சிஸ்டம், SI சிஸ்டம் அண்ட் சோ ஆன். ரைட்? இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ யூனிட்ஸ் ஓவர். அண்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். யூனிட்ஸுக்கும் நம்பருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஒரு மெஷர்மெண்ட் அப்படின்னும் போது let's consider a measurement is equal to number into unit அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த பென்னை கன்சிடர் பண்ணி பாருங்களேன். look at this pen. இப்போ இந்த பென்னுக்கு ஒரு லென்த் இருக்கும். நான் இந்த லென்த்தை ஒரு நார்மல் let's say சென்டிமீட்டரை வச்சு மெஷர் பண்றேன். நான் ஒரு சென்டிமீட்டரை வச்சு மெஷர் பண்றேன்னு வச்சுப்போம். இந்த ஸ்கேலோட லென்த், இந்த பென்னோட லென்த்தை ஃபர்ஸ்ட் நான் ஒரு சென்டிமீட்டர்ல மெஷர் பண்றேன். எனக்கு என்ன வருது? let's say ஒரு 10 சென்டிமீட்டர்ஸ் வருதுன்னு வச்சுப்போம். அப்ராக்ஸ் 10 சென்டிமீட்டர்ஸ். அதுக்கு அடுத்து இன்ச்சஸ்ல மெஷர் பண்றேன். இன்ச்சஸ்ல மெஷர் பண்ணா எனக்கு எவ்வளவு வரும்? let's say ஒரு 4 இன்ச்சஸ் வரும். 10 சென்டிமீட்டர்னா அப்ராக்சிமேட்லி 4 இன்ச்சஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு என்ன நடக்குது? ஒரு தடவை நான் சொல்லும் போது நான் என்ன சொல்றேன்? அதை 10 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றேன். அதுவே இன்னொரு தடவை சொல்லும் போது 4 இன்ச்சஸ் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப என் கேள்வி என்னன்னா, இது ரெண்டும் ஈக்குவலா நாட் ஈக்குவலா? தட்ஸ் தி क्वेश्चन. தட்ஸ் தி பாயிண்ட் ஓவரால். அதாவது இந்த ஸ்கேல், இந்த பென்னோட மெஷர்மெண்ட்டை நான் 10 சென்டிமீட்டர்ஸ்னு சொல்லலாம், 4 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு கேட்டா எஸ், தே ஆர் ஈக்குவல். இந்த ஒரு பாடியோட லென்த்தை தான் நான் வேற வேற டேர்ம்ஸ்ல வேற வேற நம்பர்ஸ் யூஸ் பண்ணி சொல்றேன். ஸோ அப்படின்னா n இந்த கேஸ்ல 10 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ச்சஸ் அப்படின்னு வச்சுப்போம். இது தப்புடே, எக்ஸாக்டா கிடையாது. 10 சென்டிமீட்டர் எக்ஸாக்டா 4 வராது, 2.54 அப்ராக்சிமேட்னு வச்சுப்போமே. பாயிண்ட் என்னன்னா n1 u1 ஈக்குவல்ஸ் n2 u2. அதாவது ஒரே மெஷர்மெண்ட் நான் அதை வேற வேற யூனிட்ஸ்ல என்னால சொல்ல முடியும். யூனிட்டோட சைஸ் பெருசாச்சுன்னா நம்பர் சைஸ் குறையும்.
நம்பர் சைஸ் பெருசாகும் போது யூனிட்டோட சைஸ் குறையும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எனக்கு எத்தனை மில்லிமீட்டர் பாருங்க 10 மில்லிமீட்டர். ரைட் தானே? இது ஈஸியா இருக்கா? 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். அர்த்தம் என்ன? எனக்கு சென்டிமீட்டரோட மில்லிமீட்டருங்கிறது கம்மியான யூனிட். இந்த மில்லிமீட்டரோட சைஸ் கம்மி. அப்ப என்ன ஆகுது? நம்பரோட சைஸ் அதிகமாகுதா? சோ ஓவராலா நம்ம ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணி வச்சிருக்கோம்னா அதோட ஓவரால் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. வேல்யூனா இட் இன்க்ளூட்ஸ் யூனிட் அண்ட் நம்பர் மெஷர்மெண்ட். எனக்கு அந்த நம்பர் மேக்னிடியூட் as well as யூனிட். நான் யூனிட்டை பெருசாக பெருசாக எனக்கு அந்த நம்பர் சிறுசாகிட்டே போகும். இது ரிவர்ஸ். நான் யூனிட்டை சின்னதாக்கணும்னா நம்பர் பெருசாகிட்டே போகும். ஸோ n1 u1 equals n2 u2. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு n into u, பட் அதே மெஷர்மெண்ட் நான் மல்டிபிள் சிஸ்டம்ஸ் சொல்லும் போது n1 u1 equal n2 u2. இதுதான் நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். they are absolutely equal. அடுத்து டைமென்ஷனல் அனாலிசிஸ். இப்போ வந்து பாருங்க டைமென்ஷன் அப்படின்னா என்ன? அந்த வார்த்தைக்கு ஹைஃபை டெஃபினேஷன் எக்கச்சக்கம் சொல்லலாம். அது இல்லாம நமக்கு பேசிக் டெஃபினேஷன் ஒன்று இருக்கு. டைமென்ஷனோட பேர் பேசிக் டெஃபினேஷன் ஒன்று இருக்கு. என்னது? இங்கே இருக்கும் பாருங்க அந்த டெஃபினேஷன். the power to which a fundamental quantity is raised. அதாவது நான் இப்போ ஒரு டிரைவ்டு டைமென்ஷன் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கும் சொல்லலாம், டிரைவ்டு குவான்டிட்டிக்கும் சொல்லலாம். ஃபண்டமெண்டல்ங்கிறது கம்ப்ளீட்டா இண்டிபெண்டன்ட்னால ஜஸ்ட் அவங்களோட குவான்டிட்டி பேரு இல்ல யூனிட்டோட பேரை தூக்கி வச்சிருவோம். 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்கு, அதுக்கு நம்ம கரஸ்பாண்டிங்கா 7 ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸையும் வச்சு விட்டுருவோம். 3 குவான்டிட்டிக்கு நம்மளோட பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர், மீதி இருக்கிற 4 குவான்டிட்டிக்கு யூனிட்டோட பேர், யூனிட்ல இருந்து டிரைவ் பண்ணி வச்சாச்சு. தட் இஸ் செப்பரேட். இப்போ டிரைவ்டு குவான்டிட்டி பத்தி பேசுவோம். ஒரு டிரைவ்டு குவான்டிட்டிக்கு டைமென்ஷன் அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா அவனோட நேச்சர், எங்க இருந்து அவனை நம்ம உருவாக்கி இருக்கோம், அவனுக்குள்ள யாரெல்லாம் இருக்கா, எவ்வளவு இருக்கு, இது எல்லாத்தையும் பத்தி பேசுறது தான் நமக்கு ஒரு டைமென்ஷனல் அனாலிசிஸ். இப்போ ப்ராப்பர் டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா the powers to which a fundamental quantity must be raised in order to get the derived quantity. இதுதான். அப்ப இந்த இடத்துல எம்பசிஸ் எங்க இருக்குன்னா பவர். கரெக்டா? the dimensionsனா என்ன? are the power to which the units of the base quantities are raised to represent a derived quantity. பட் இங்க எம்பசிஸ் எங்க இருக்கணும்னு பார்த்தா பேஸ் குவான்டிட்டிஸ். டைமென்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட தாட் ப்ராசஸ் என்னன்னா பவர் பவர் பவர். பவர் இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த பவர் நம்ம யாருக்கு போடுறோம்? அந்த பேஸ் குவான்டிட்டி. ரைட்? யாரெல்லாம் சேர்ந்து அவனை உருவாக்கி இருக்கிறாங்களோ அவனை, அந்த நேச்சர். இப்போ இன்னும் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள். ஸ்பீடுனா என்ன? எனக்கு அதுக்குள்ளற ஒரு லென்த் இருக்கு, டினாமினேட்டர்ல டைம் இருக்கு. சோ அப்போ நீளத்தையும் நேரத்தையும் சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் ஸ்பீடு. சோ திஸ் இஸ் வாட் டைமென்ஷன் இஸ். ஆக்சிலரேஷன் என்ன? மீட்டர் per second square, L(t⁻²). அப்ப அங்க ஒரு லென்த் இருக்கு, 2 டைம் கீழே இருக்கு. ரைட்? இதுதான் டைமென்ஷனலா நீங்க யோசிக்க வேண்டியது. அந்த நம்பர்ஸ்ல மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு விட்டுறோம். பட் த ஆக்சுவல் பர்பஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் என்னன்னா, வாட் இஸ் த அண்டர்லையிங் பிசிக்கல் குவான்டிட்டி, அதோட நேச்சர். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த பிசிக்கல் குவான்டிட்டி? இப்ப அவங்களுக்குள்ள இப்ப ஆக்சிலரேஷன்னா அவங்கிட்ட டெம்பரேச்சரே கிடையாது. அது டைமென்ஷன் வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். there is no need for temperature. அங்க கரண்ட்ங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஜஸ்ட் நீளம் நேரம். that's all. இதுதான் டைமென்ஷனல் அனாலிசிஸ். டைமென்ஷன் அப்படின்ற கான்செப்டோட மீனிங் இதுதான். ரைட்? the dimensions of a physical quantity. மோஸ்ட்லி இங்க derived quantity பத்தி தான் நம்ம பேசுவோம், பட் ஃபண்டமெண்டலுக்கும் உண்டு. physical quantity, the dimensions of physical quantity are the power to which the units of base quantities are raised, to represent a derived unit. பிரைமரியா நம்ம யூஸ் பண்றது to represent a derived unit. சோ அந்த derived யூனிட்டுக்குள்ளார நம்ம என்ன ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வச்சிருக்கோம். இப்ப இந்த சாப்பாடு சமைக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ வெஜிடபிள் ரைஸ் செய்யறோம், அதுக்குள்ளார யார் யாரெல்லாம் இருக்கா? ரைஸ், வெஜிடபிள்ஸ், மச் அவ்வளவுதான். பட் காய்கறி தனித்தனியா சொல்லிக்கலாம். நமக்கு பேசிக்கா வெங்காயம், பீன்ஸ், முட்டைகோஸ். ஸோ இதெல்லாம் தான் அந்த இண்டிவிஜுவல் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அதை ஒன்னா சேர்த்து போடும்போது வில் கெட் த ஃபைனல் டிரைவ்டு குவான்டிட்டி வெஜிடபிள் ரைஸ். எல்லாத்துக்குமே சோறே நான் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இருக்கிறேன்னா சரி, இக்னோர் இட். இப்ப இந்த டைமென்ஷன்ஸோட யூஸ் என்னென்ன அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் இந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட டைமென்ஷன்ஸ் பார்த்துடலாம் பாருங்க. 7ல ஸ்டாண்டர்டா டைமென்ஷன்ஸை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றது? ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ளார, ரைட்? ஏன் இங்க ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும்னா, அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள நம்ம ஆக்சுவல் மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா பத்தி பேச போறது கிடையாது. ஒன்லி டைமென்ஷனல் ரிலேஷன்ஷிப், எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் டைமென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இருக்கு அதை பத்தி மட்டும் தான் பேச போறோம். ஆக்சுவல் ஃபார்முலா வேறையா கூட இருக்கலாம், ரைட்? இப்ப பேசிக் எக்ஸாம்பிள் செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் படிச்சிருப்பீங்கல்ல, s is equal to ut plus half at square. இது கரெக்ட். இந்த இடத்துல நான் 1/2க்கு பதில் வேற ஏதாவது போட்டேன்னா தப்பா ஃபார்முலா படி. ஆனா டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல பார்க்கும்போது நான் s is equal to ut plus at square கூட போட்டுக்கலாம். This is correct dimensionally. ஆக்சுவல் நம்பர் ஃபார்முலா இதுவா இல்லையா அப்படின்றது நமக்கு தேவையே கிடையாது, ரைட்? சோ டைமென்ஷனலா இது கரெக்ட், அவ்வளவுதான். சோ இதுதான் டைமென்ஷனல் அனாலிசிஸ். லைவ்ல தானே போயிட்டு இருக்குது. சரி, இப்ப லென்த்தோட டைமென்ஷன்ஸ் எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? L ஃபர்ஸ்ட் லெட்டர், மாஸுக்கு கேபிட்டல் M, டைமுக்கு கேபிட்டல் T. சோ மீதி இருக்கிற யூனிட்ஸ்க்கு என்ன வரும்? லென்த், மாஸ், டைம் போட்டாச்சு. What are the remaining units? டெம்பரேச்சருக்கு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், டெம்பரேச்சருக்கு ஆல்ரெடி நம்ம இங்க T டயத்துக்கு யூஸ் பண்றதுனால டெம்பரேச்சருக்கு T யூஸ் பண்ண முடியாது. சோ நம்ம யூஸ் பண்றது K. K எங்க இருந்து வந்தது? அவனோட SI யூனிட், கெல்வினோட ஃபர்ஸ்ட் ஆல்பபெட். அதே மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட், இதுக்கும் ஃபார் சம் ரீசன் நம்ம ENC யூஸ் பண்றது இல்ல. அவனோட யூனிட் ஆன A ஆம்பியர், அதுல இருந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஒரு சில இடத்துல உங்களுக்கு I அப்படின்னு சொல்லுவாங்க. I ஏன்னா கரண்டோட சிம்பிள் நோட்டேஷன் நம்ம I யூஸ் பண்றதுனால அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே கேண்டலா, லூமினஸ் இன்டென்சிட்டி CD, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோலுக்கு MOL, சேம் திங். பட் மோஸ்டா உங்களுக்கு இந்த குவான்டிட்டிஸ் தான் क्वेश्चनல வரும். பிசிக்ஸ்ல நமக்கு இதை பேஸ் பண்ணி தான் क्वेश्चंस எல்லாமே வரும், ரைட்? இப்ப நெக்ஸ்ட் ஏரியா, length into length, length square. So ஏரியாவோட டைமென்ஷன் இஸ் length square, வால்யூமுக்கு length cube. டென்சிட்டி பாருங்க, டென்சிட்டியோட ஃபார்முலானா மாஸ் பை வால்யூமா. So mass by volume power minus 3, right? Volume L power 3, mass by L power minus 3. அதே மாதிரி ஒன்னொன்னுக்கு அப்படியே எழுதிட்டே வரலாம். வாங்க, எவ்வளவு குவான்டிட்டிஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் டைமென்ஷன்ஸ் எழுதிட்டே வரலாம். ஸ்பீடுக்கு length t power minus 1, ஏன்னா meters per second distance by time, so L into t power minus 1. ஆக்சலரேஷனுக்கு L t power minus 2. velocity L t power minus 1. ஏன்னா speed and velocity dimensionally same. கான்செப்சுவலா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க it is distance by time, இங்க displacement by time. ஆனால் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் ரெண்டுமே சேம் தான். கரண்ட்டுக்கு A இல்ல I. சார்ஜுக்கு பாருங்க, கரண்டோட ஃபார்முலா என்ன? I is equal to Q by T. இது ஏற்கனவே சொன்னது தான். I into T is equal to Q. So A into T. I கான டைமென்ஷன் A into time T. Force. எப்படி ஃபோர்ஸுக்கு டெரைவ் பண்ணலாம்? Let's think about the formula. Force na mass into acceleration. So mass into acceleration. That's all. So இத பேஸ் பண்ணி தான் நீங்க டைமென்ஷன்ஸ் எழுதணும். Pressure, force by area, correcta? So M L T power minus 2 by L square, which is M L inverse T power minus 2. தான் பிரஷருக்கு M L inverse T power minus 2. நெக்ஸ்ட் எனர்ஜி. எனர்ஜிக்கு நமக்கு ஒர்க் எனர்ஜி தியரம் வச்சு சொல்லலாம். ஒர்க் டன் அண்ட் எனர்ஜி அது ரெண்டுமே சேம் தானே. சோ ஒர்க் டன் எனர்ஜி அது ரெண்டுமே சேம்ங்கிறதுனால நீங்க அதை பேஸ் பண்ணி கூட இங்க ஃபார்முலா சொல்லலாம். எனர்ஜியோட யூனிட் நம்ம கைனடிக் எனர்ஜி எடுத்துப்போமா, half mv square. half is a constant, அதனால அவனுக்கு எந்த வித யூனிட்டுமே கிடையாது. Just go for the remaining. So m L square T power minus 2.
இல்ல நீங்க எனர்ஜிக்கு பதில் work done போட்டா கூட force into displacement இதுக்கும் அதே தான் வரும் பாருங்க. work done என்ன force into displacement so m l t power minus 2 into l displacement க்கு l which is m l square t power minus 2 செக் பண்ணி பாருங்க ரெண்டுமே சேம். இதனால தான் work energy theorem னு நமக்கு ஒரு தியரமே இருக்கு. right work done into work done can be converted to energy. Work done is equal to change in kinetic energy அப்படினு நமக்கு ஒரு தியரமே தனியா இருக்கு. Universal gravitational constant F is equal to gm1 m2 by r square. கரெக்ட்டா? இதுல எனக்கு g ஓட யூனிட்ஸ் வேணும். right universal gravitational constant g ஓட யூனிட்ஸ் வேணும். அப்ப g ஒரு சைடு வச்சிட்டு மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வாங்க. f r square by m square is equal to g. F என்ன? m l t power minus 2 into r square l square by m square. Right? பாருங்க f into r square. F is equal to g m1 m2 by r square. இது basic law of gravitation. Newton's law of gravitation. இது எத்தனை தடவை படிச்சிருப்பீங்க? Multiple times படிச்சிருப்போம் அதை. r இந்த பக்கம் வந்துடணும், m square கீழே வந்துருச்சு. இப்போ ஃபோர்ஸுக்கு mass into acceleration ml t power minus 2. r na radius distance l square divided by m square mass. m square mass square கீழே வந்துருச்சா? இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா m power minus 1 l cube t power minus 2. இது universal gravitational constant. ஸோ டைமென்ஷன்ஸ் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா ஞாபகம் இருந்ததுன்னா நீங்க எல்லாத்தையுமே பண்ணிடலாம். தட்ஸ் இட். அதனால 11th ஸ்டாண்டர்ட் ஆரம்பிக்கும் போது இந்த சாப்டர் கஷ்டமா இருந்திருக்கும். பட் நீங்க அந்த 11th and 12th சிலபஸ் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ டைமென்ஷன் சாப்டர் ரொம்ப ஈஸி. எதுக்கா இருந்தாலும் அந்த அந்த கான்செப்ட் அந்த ஃபார்முலா மைண்டுக்கு வந்துருச்சுன்னா சால்வ் பண்ணிடலாம். இப்போ டைமென்ஷன்ஸோட ரூல்ஸ் பாருங்க. Principle of homogeneity. இப்ப என் கேள்வி என்ன? I have a question. இல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். 5 கிலோமீட்டர் அதையும் 5 மணி நேரம் அது ரெண்டுத்தையும் என்னால ஆட் பண்ண முடியுமா? யோசிச்சு சொல்லுங்க. 5 kilometers and 5 hours அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியுமா? 5 kilometers plus 5 hours அப்படின்னு நான் ஆட் பண்ண முடியுமா அது ரெண்டுத்தையும்? Yes or no? இல்லை கேள்வி கேட்டு பதில் சொல்றது கஷ்டம். எஸ் ஆர் நோ கூட கஷ்டமா? பதில் சொல்லுங்க. ஸ்ரீதர் fluid mechanics எஸ் கண்டிப்பா வருவோம். இப்பதானே டைமென்ஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து பேசிக் மேத் மெக்கானிக்ஸ் முடிச்சிட்டு சாலிட்ஸ் ஃப்ளூயிட்ஸ் டெஃபினெட்லி ஃப்ளூயிட்ஸ் மேபி பிப்ரவரி எண்டுக்குள்ள ஃப்ளூயிட்ஸ் சாப்டர் ரீச் பண்ணிடுவோம். ரைட் கரெக்ட். ஆட் பண்ண முடியாது அப்படின்னா 5 கிலோமீட்டருங்கிறதையும் 5 ஹவர் 5 hours அப்படிங்கிறதையும் நான் ஆட் பண்ண முடியாது. திஸ் இஸ் ராங். இது மிஸ்டேக். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு ஒரே டைமென்ஷன் இருக்கிற பிசிக்கல் குவான்டிட்டிஸை மட்டும்தான் நம்ம ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ண முடியும். பிளஸ் இருந்ததுனாலே அந்த டேர்ம்ஸ் பிளஸுக்கு அப்புறம் என்ன டேர்ம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது பிளஸுக்கு முன்னாடி இருக்கிற டேர்முக்கும் அதுக்கும் ஒரே டைமென்ஷன் தான் இருக்கணும். இப்போ இங்க பார்க்கும்போது a plus b இருக்கா? a and b க்கு சேம் டைமென்ஷன் இருந்தா மட்டும்தான் அதை நம்ம அடிஷன்ல போட முடியும். ரைட்? வேற வேற டைமென்ஷன் இருந்ததுன்னா we can't add them. இதுக்கு பேரு தான் principle of homogeneity. Physical quantities that have the same dimensions, only they can be added or subtracted or equated. வேற வேற physical quantities இருக்கு, வேற வேற dimensions இருக்கிற physical quantities ஆட முடியாது. This is called homogeneity. Homogeneity நல்லா பாருங்க. homo same, genety இங்க genetiங்கிறது வேற, don't go into biology. homogeneity அப்படின்னா they represent the same dimensions, ஒரே dimensions. இது நீங்க பிசிக்ஸ்ல படிச்ச எல்லா ஈக்குவேஷன்ஸுக்கும் இந்த ஃபார்முலா அப்ளிகபிள். there is no exception to it. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் படிச்சிருப்போம் இல்லையா? u plus at. இங்க நீங்க யோசிக்கலாம், என்ன சார் u கூட a ஆட் பண்ணிருக்காங்க, இது வெலாசிட்டி வேற ஒரு டைமென்ஷன், ஆக்சலரேஷன் வேற டைமென்ஷன் தானே வரும் அப்படின்னா, நோ. இங்க ஆக்சலரேஷன் இன்டு டைம்,
நான் மல்டிப்ளை பண்ணிருக்கேன், ஆட் பண்ணிருக்கிறது ஆக்சலரேஷன் கூட டயத்தை மல்டிப்ளை பண்ணிட்டு இங்க நான் ஆட் பண்ணிருக்கேன். ரைட்? அப்ப I'll have the same dimension. வெலாசிட்டிக்கு L_(-1) plus இந்த டேர்முக்கு செக் பண்ணி பாத்தீங்கன்னா L_(-1) into L_(-2) into t. அப்ப இத சால்வ் பண்ணும்போது L_(-1) வந்துரும். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் ரெண்டுத்துக்குமே ஒரே டைமென்ஷன்ஸ் தான். டைமென்ஷன்ல எந்தவித டிஃபரன்ஸும் வரக்கூடாது when you are adding them. சோ இதுக்கு பேர் தான் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. நீங்க ஆட் பண்ணக்கூடிய குவாண்டிட்டிஸ் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணக்கூடிய குவாண்டிட்டி should have the same dimensions. ஆனா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க எதை வேணாலும் எது கூட வேணாலும் தூக்கி மல்டிப்ளை பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம், பர்ஃபெக்ட்லி ஃபைன். ரைட்? நான் டயத்தை தூக்கி கிலோகிராம் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்ல நான் மீட்டரை தூக்கி டயத்து கூட மல்டிப்ளை பண்ணி எப்படி வேணாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை அண்ட் டிவிஷனுக்கு எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அங்க பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி அப்ளை ஆகாது. ஹோமோஜெனிட்டி இஸ் ஃபார் அடிஷன், சப்ட்ராக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டுக்கு. மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு ஹோமோஜெனிட்டி தேவையே கிடையாது. ஹெட்ரோஜெனிட்டி இஸ் அப்ளிகபிள். வேற டைமென்ஷன் இருக்கிற பிசிக்கல் குவான்டிட்டிஸை கூட நீங்க மல்டிப்ளை இல்ல டிவைட் பண்ணிக்கலாம். ரைட்? இப்ப டைமென்ஷன்ஸே இல்லாத ஒரு சில விஷயங்கள் பிசிக்ஸ்ல என்னென்ன? ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிக்னாமெட்ரி இருக்கு இல்லையா, சைன் காஸ் டான், அதுக்குள்ளர இருக்கிற குவான்டிட்டிஸ் அதுக்கு எந்த வித அந்த சைனோட ரிசல்ட் இருக்குல்ல, அப்ப சைன் தீட்டா சைன் 45 டிகிரி இஸ் 1/√2, அதுக்கு எந்த வித டைமென்ஷனுமே கிடையாது. Right? Sin 45 is 1/√2 is a dimensionless quantity. So sin cos and the trigonometric அதுக்கு எந்த வித டைமென்ஷன்ஸுமே கிடையாது. log no dimension, exponential no dimensions. இது எதுக்குமே டைமென்ஷன்ஸ் கிடையாது. they are dimensionless physical quantities. அடுத்து pure constant, நமக்கு pi numbers, constant numbers இருக்கு இல்லையா, அது pi e, இது எதுக்குமே டைமென்ஷன்ஸ் கிடையாது. ஒரு சில physical quantitiesக்கு டைமென்ஷன்ஸ் கிடையாது. These are the examples for them. இப்போ இங்க தான் நம்ம சாப்டர்ல டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஏன் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட், டு செக் த கன்சிஸ்டன்சி. ஒரு ஈக்குவேஷன் டைமென்ஷனலா கரெக்டா இல்லையான்னு நம்மளால சொல்ல முடியும். ஆக்சுவலா கரெக்டா இல்லையான்னு நம்மளால சொல்ல முடியாது, அது வேற. அதுக்கு மேத்தமேட்டிக்கல் டேட்டா வேணும். பட் ஒரு பேசிக் லெவல்ல நமக்கு அந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் படி அது சரியா தப்பா அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு S is equal to ut plus half at square. இது கரெக்டான ஈக்குவேஷன் தான், நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். சப்போஸ் இங்க S is equal to ut square plus 1/2 half at cube அப்படின்னு போட்டோம்னா இது தப்பு அப்படிங்கறத நம்ம இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தட் வச்சு செக் பண்ணா தெரிஞ்சிடும். Sங்கிறது என்ன? L டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்க L_(t⁻⁻1) into t square. இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? L into t அப்படின்னு வருமா? So this is a wrong physical quantity, wrong equation. இதுதான் கரெக்ட், இது தப்பு. அப்போ டைமென்ஷன்ஸை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்டா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளால செக் பண்ண முடியும். This is important verification process. உங்களுக்கு ஒரு டீப் லெவல் கொஸ்டின் வந்ததுன்னா அங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஆன்சர் கரெக்டா இல்லையா அப்படின்னு நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்ப அடுத்து ரெண்டாவது, ரிலேஷன் பிட்வீன். நீங்களா புதுசா ஒரு ஃபார்முலாவே கிரியேட் பண்ணலாம்ல. யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ஃபார்முலா டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி. டிபெண்டன்சி மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த டிபெண்டன்சி வச்சு நீங்க ஒரு புது ஃபார்முலாவே கிரியேட் பண்ணி கொண்டு வரலாம். ரைட்? யூசிங் ஜஸ்ட் த கான்செப்ட் ஆஃப் டிபெண்டன்சி. எனக்கு ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி மீதி இருக்கிற குவான்டிட்டிஸ்ல டிபெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற அந்த டேட்டா கிடைச்சதுன்னா, டிபெண்டன்சி டேட்டா கிடைச்சதுன்னா யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ஃபார்முலா. ரைட்? இதுதான் நம்ம காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ் வர்றது இந்த பாயிண்ட்ல இருந்து தான். ரைட்? ஸோ இதுல இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது, ஏன்னா அது ஜஸ்ட் கன்சிஸ்டன்சி செக் பண்றதுக்கு மட்டும்தான். ரேரா தான் வரும்னு வச்சுப்போமே. இது ரெண்டுத்துல இருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும், இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ்ல இருந்து. அதுல செகண்ட் கான்செப்ட் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். நம்ம புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கணும். ஒரு ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு புரிய வரும் பாருங்க. நெக்ஸ்ட், டு சேஞ்ச் த யூனிட்ஸ் ஃப்ரம் ஒன் சிஸ்டம் டு அனதர். ஒரு சிஸ்டம்ல இருந்து, சிஸ்டம்னா என்ன? SI சிஸ்டம், MKS, CGS. ஸோ ஒரு பர்டிகுலர் சிஸ்டம்ல இருந்து நம்ம இன்னொரு பர்டிகுலர் சிஸ்டமுக்கு யூனிட்டை கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10⁵ டைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா.
ஸோ அந்த யூனிட் கன்வர்ஷனுக்கு உங்களுக்கு இந்த மெத்தட் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம் ஒரு யூனிட் சிஸ்டம்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு. தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். இப்ப டிராபேக்ஸ் என்ன? பிசிக்ஸ்ல எந்த ஒரு இது பார்த்தாலும் ஒரு அட்வான்டேஜ் இருந்தா அதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். வாட் ஆர் த டிராபேக்ஸ்? ஃபர்ஸ்ட், டைமென்ஷனல் இந்த கான்ஸ்டன்ஸை வச்சு எந்த இன்ஃபர்மேஷனும் அது கொடுக்க போறது கிடையாது. ஸோ ஒரு கான்ஸ்டன்ஸை பத்தின இன்ஃபர்மேஷன் அது யூஸ்வலா கொடுக்கவே கொடுக்காது. ரெண்டாவது, ட்ரிக்னாமெட்ரி பார்த்தோம்ல, அங்க நம்ம பார்த்த எக்ஸெப்ஷன்ஸ் தான் இந்த இடத்துல டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதோட டைமென்ஷன்ஸை பத்தி அவங்களால சொல்லவே முடியாது. ரெண்டாவது, ஸ்கேலாரா வெக்டாரான்னு சொல்லவே முடியாது. மீனிங் டைமென்ஷனல் அனாலிசிஸ் சூப்பர் பவர்ஃபுல், பட் அதுக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்கு. எல்லா இடத்துலையும் நீங்க யூனிஃபார்மா யூஸ் பண்ணிட முடியாது. சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கேர்ஃபுல்லா தான் யூஸ் பண்ணணும். கொஸ்டின், கமான், கொஸ்டினை பாருங்களே. 2022ல கேட்ட கொஸ்டின், டைமென்ஷன்ஸ் mLT⁻2 and a⁻2 belong to. ஸோ இந்த டைமென்ஷன் யாரோட, எந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கு இந்த டைமென்ஷன்ஸ் வரும்? ஃபர்ஸ்ட் இந்த குவான்டிட்டிஸ் எல்லாம் படிச்சு ஞாபகம் இருக்கா பசங்களா? இது எந்த சாப்டர்ல வரும்? செல்ஃப் இண்டக்டன்ஸ். எந்த சாப்டர் சொல்ல முடியுமா? இல்ல சாட்ல பதில் சொல்லுங்க. கமான். இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ் எந்த சாப்டர்? எனக்கு சாப்டர் நேம் சாட்ல சொல்லுங்க பாப்போம். வாவ், சுனில் டைரக்டா ஆன்சர். குட் மேன். எஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இது இஎம்ஐ சாப்டர்ல படிச்சிருப்பீங்க. ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கான பேசிக் ஃபார்முலா என்ன? E is equal to L into DI by DT அப்படின்னு படிச்சிருப்போமா? L into DI by DT. அப்ப L என்ன வரும்? E by DI by DT. So இந்த ஃபார்முலா, this is L. இந்த ஃபார்முலால இருந்து நீங்க டிரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மைண்ட்ல இருந்ததுன்னா போதும், இதுல டிரைவ் பண்ணிடலாம். மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி இது ஈஸி. மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் பெர்மியபிலிட்டி, மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் பெர்மிட்டிவிட்டி, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். எஸ். இப்ப மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டிக்கு ஆப்வியஸா உங்க மைண்ட் எதுக்கு தெரியுமா போகும்? நீங்க மேக்னெட்டிசம் சாப்டர்ல இருக்கிற ஏதோ ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. பட் அதுக்கு பதில் என்னோட சஜஷன் என்னன்னா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 1/√μ0 ரைட்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா இட் would be so easy. ஏன்னா நம்ம மீதி இருக்கிற எந்த காம்ப்ளிகேட்டட் டேர்ம்ஸையும் கொண்டு வர தேவையில்ல. மேக்னெட்டிசம் வந்தா மட்டும் ஆல்வேஸ் கோ ஃபார் த சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் செல்ஃப் இண்டக்டன்ஸ் கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணுவோமா? ஒன்னொன்னா செக் பண்ணிடலாம் பாருங்க. லெட்ஸ் டேக் திஸ் ஃபார்முலா. இப்போ ரெஃபரன்ஸுக்கு மொதல் குவான்டிட்டி. இல்லை இந்த கொஸ்டின் கொஞ்சம் டைம் எடுக்கும் பசங்களா, பொறுமையா கவனிங்க. L is equal to E by DI by DT. E நான் இந்த இடத்துல எதை ரெப்ரசென்ட் பண்றது? EMF. EMF அப்படின்னா that is V, voltage, divided by இங்க I by T அப்படின்னு எடுத்துப்போம் நம்ம. V, voltage கான பொட்டன்ஷியல் கான ப்ராப்பர் ஃபார்முலா, நான் EMF கான ப்ராப்பர் ஃபார்முலா work done per unit charge. So work done per unit charge into I into T. Rearrange பண்ணுவோமா? So work doneக்கு m L square T⁻⁻2 into T divided by A into T into A. அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா you'll get the solution. So T cancel ஆயிடும். m L square T⁻⁻2 A⁻⁻2 இல்ல. சோ இங்க m L மட்டும்தான் இருக்கு. நமக்கு அங்க L ஸ்கொயர் வந்திருக்கு, இங்க L மட்டும்தான் இருக்கு. சோ that is wrong. சோ யூஸ் பண்ண முடியாது. Okay, Miss Nithya-Sri, nice to meet you here. இங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? Magnetic permeability. So this is μ0. So நான் என்ன ஃபார்முலா சொன்னேன் இதுக்கு? நீங்க அந்த ஸ்பீட் ஆஃப் லைட், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஒரு சாப்டர் படிச்சிருப்பீங்கல்ல. So C is equal to 1/√μ0 இதில் இருந்து C square is equal to 1/μ0 which implies μ0 is 1/C square epsilon0. இந்த ஃபார்முலாவை டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். μ0 is equal to 1/C square epsilon0. ரைட்? இப்போ எங்கிட்ட epsilon0 இருந்தா மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் epsilon0 எலக்ட்ரிக் பெர்மிட்டிவிட்டி அதை கண்டுபிடிச்சு முடிச்சுட்டு அங்கே போலாம் பாருங்க. ஸோ இதுக்கு நமக்கு பேசிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபார்முலா 1/4 pi epsilon0 Q square by R square.
So rearrange பண்ணோம்னா epsilon naught is equal to constant விட்டுருங்க, அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. Remaining q square by fr square. கரெக்டா? Right? So epsilon naught அங்க போயிடுச்சு, f இங்க வந்துருச்சு. q square by fr square. திருப்பி சொல்லுனேன் 4π இங்க இக்னோர் பண்ணிடலாம், நமக்கு ஜஸ்ட் டைமென்ஷன்ஸ் மட்டும் தான் வேணும். ஸோ இது ஈக்குவல் டு கிடையாது, தப்பு தான், பட் டைமென்ஷன்ஸ் மட்டும் தான் நமக்கு வேணும். பட் q ஸ்கொயருக்கு என்ன? a ஸ்கொயர் t ஸ்கொயர் டிவைடட் பை ஃபோர்ஸுக்கு ml t power minus 2 into r ஸ்கொயருக்கு l ஸ்கொயர். ரைட்? இதை ப்ராப்பரா ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவோமா? இஸ் m inverse a denominator எல்லாத்தையும் ஒண்ணா கம்ப்ரஸ் பண்ணி எழுதிடலாமா? a ஸ்கொயர் t ஸ்கொயர் பை m l cube t power minus 2. ரைட்? இதை தூக்கி மேல இது பண்ணி எழுதிக்க வேண்டியது. m inverse a ஸ்கொயர் l power minus 3 t power minus 4. இதை தூக்கி இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணா we'll get the result. சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? 1 by l ஸ்கொயர் t ஸ்கொயர் epsilon நாட்டுக்கு இது அப்படியே நேராவே போட்டுக்கலாமே. a ஸ்கொயர் t ஸ்கொயர் into m l cube t power minus 2 l t power minus 2. right? ஏன்னா cங்கிறது speed of light meter per second. so l t power minus 1 l square t power minus 2 போட்டாச்சு. டன் டன் டன். t ஸ்கொயர் நமக்கு கேன்சல் ஆயிடுமா? ஸோ இங்கே 2 கேன்சல் ஆயிடும், இங்கே 1 கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? m l a power minus 2 t power minus 2. ரைட்? ஸோ ml a power minus 2 t power minus 2. ரைட்? கரெக்டாக வந்துருச்சா? ஆன்சர் இஸ் மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டி. ரைட்? கொஞ்சம் லென்த்தான கொஸ்டின் தான், பட் எப்பயாவது ஏதாவது ஒரு கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தாக தான் வரும், வேற வழி கிடையாது. மீதி கொஸ்டின்ஸ்ல நீங்க டைம் சேவ் பண்றதை வச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணணும். இதுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு நேரம் எடுக்கும்? லெட்ஸ் சே 3 minutes. 3 minutes அதுக்குள்ளார போட்டு முடிச்சிடலாம். எஸ்பெஷலி மேக்னட்டிசம் சம்பந்தமா ஏதாவது வந்ததுன்னா வேற வழி இல்லை, நம்ம சுத்தி சுத்தி தான் போடுற மாதிரி இருக்கும். மெக்கானிக்ஸ்ல வர்றது லென்த் மாஸ் டைம் டப்புன்னு போட்டுடலாம், அது ஈஸியஸ்ட். செகண்ட் லெவல்ல இருக்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அது சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிசிட்டி, அது சம்பந்தப்பட்டது. தேர்ட் தான் மேக்னட்டிசம். மேக்னட்டிசம்ல இருக்கிறது எல்லாமே எலக்ட்ரிசிட்டி வழியா வந்து நீங்க மெக்கானிக்ஸ்க்கு வரணும். இட்ஸ் கோயிங் டு பி a bit complicated பட் வர்த். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னது நமக்கு? B is equal to மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து 5B வரும். 5B is equal to B into A. ரைட்? ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். B க்கு you can use any basic formula. F is equal to BQV படிச்சிருப்போமா? ஸோ இதுல இருந்து F by QV is equal to B. அதை தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ ஃபோர்ஸ் தெரியும், சார்ஜ், கீழே இருக்கிறது வெலாசிட்டி, ஏரியா சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா you'll get the solution. ரைட்? Done. Yes, Miss Chitra. Magnetic field flux. Right. Okay. ml square t power minus t a power 1. Good. சரி. ஸோ அதே மாதிரி மீதி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸாம்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வராம இருக்கவே இருக்காது. உங்களுக்கு யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்ல இருந்து क्वेश्चन கேட்கறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா 2 டாபிக் இருக்கு. மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஒன்னு, இந்த மாதிரியான क्वेश्चन காம்ப்ளிகேட்டட் பிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷன்ஸ், எஸ்பெஷலி எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம்ல. இது மெக்கானிக்ஸ்ல இருந்து டப்பு டப்புன்னு போட்டுருவீங்க, மெக்கானிக்ஸ்ல இருந்து எது கேட்டாலும் டப்பு டப்புன்னு போட்டுடலாம். பட் எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம்ல அந்த லிங்க் ஞாபகம் இருக்கணும். நீங்க எல்லா டைமென்ஷன்ஸையும் மெமரைஸ் பண்றது பெட்டர். பட் சப்போஸ் எல்லா டைமென்ஷன்ஸையும் மெமரைஸ் பண்ண முடியலன்னா அந்த ப்ராப்பர் லிங்க் எதுல இருந்து எங்க, சோ இப்போ இங்க இந்த லிங்க் இல்ல மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டிக்கு அதோட கரஸ்பாண்டிங் ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட தான் நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தீங்கன்னா நீங்க சாலினாய்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். B is equal to mu naught Ni, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் எக்கச்சக்க ஃபார்முலாஸ் இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது எதுவும் நீங்க மெமரைஸ் பண்ணலன்னா பேசிக் லிங்கேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் கிரியேட்டிங் திஸ் லிங்க். ஸோ மியூ நாட்டுக்கு நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பேன். அந்த லிங்க் எல்லாமே ஞாபகம் இருந்ததுன்னா இட் இஸ் ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is a dimensional constant? இல்லை நல்லா பாருங்க, டைமென்ஷன் லெஸ் கிடையாது, டைமென்ஷன் இருக்கிற மாதிரியான கான்ஸ்டன்ட் எது? That's the question.
சாட்ல ஆன்சர் சொல்லுங்க. இங்க எது டைமென்ஷன் இருக்கிற மாதிரியான கான்ஸ்டன்ட்? பிக் ஒன். எந்த ஆப்ஷன் வரும்? டைமென்ஷன் இருக்கிற மாதிரியானது. இல்லை, கமான் ஆன்சர். இல்ல என்ன தூக்கம் வருதா? பைப்லைங்களா? எந்திரிங்க. சரி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டைமென்ஷன் கிடையாது. ஏன்னா இட் இஸ் ஜஸ்ட் ரேஷியோ ஆஃப் ஸ்பீட். பாய்சன் ரேஷியோ டைமென்ஷன் கிடையாது. relative density dimension கிடையாது. gravitational constant, yes, it does have dimension. gravitational constant. இப்போ இங்க refractive index formula என்ன பாருங்க? n is equal to c by v. so c and v same unitsல இருக்கிறதுனால dimensions கிடையாது. அதுவே Poisson's ratioக்கு lateral strain delta L by L, sorry, delta D by D, lateral strain by delta L by L, longitudinal strain. Relative density, density of a substance divided by density of water. Any random substance. எனக்கு எது தேவையோ ஏதாவது ஒரு random substance divided by density of water. Gravitational constant தான் நமக்கு ப்ராப்பரான டைமென்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே no units and no dimensions. But gravitational constant நம்ம derive பண்ணோம். ஞாபகம் இருக்கா? F(r square by m square). So we have a dimension unit for gravitational constant. Done. Yes, right. Super. Yes, Mr. Doctor. Good job. அடுத்து, the quantities which have the same dimensions as those of solid angle are. Okay, super. Solid angle oda dimension என்ன? யோசிச்சு பாருங்க. Solid angle oda unit என்ன? Dimension என்ன? Solid angle is dimensionless. அதுக்கு dimension கிடையாது. So solid angle க்கு dimension கிடையாது, but it has a unit. But நமக்கு இங்க unit தேவையில்லை. Question என்னன்னா same dimension. So first is stress and angle. Stress கான dimension என்ன? Actually pressure, correct? Stress கான dimension என்னது? Force per meter square. So N force per meter square. So M L இந்த பக்கம் எழுதிடலாம். So stress கானது M L T power minus 2 force per meter square area. So the solve பண்ணா M L inverse T power minus 2. So அதுக்கு dimensions இருக்கு. Angle-க்கு dimensions இல்ல, but stress-க்கு dimension இருக்கு. தப்பு. Strain no dimension. ஏன்னா change in length by original length. Strain-க்கு dimension கிடையாது, but arc length அவனுக்கு dimension இருக்கு. Angular speed and stress. Angular speed per second வருமா? Angular speed-க்கு theta by time, which is omega அப்படின்னு சொல்லுவோம். Which means இதோட unit என்னன்னா radian per second. Dimensions T power minus 1 அப்படின்னு வரும். Radians-க்கு dimension கிடையாது. செகண்டுக்கு இருக்குல்ல. So T power minus 1 is the dimension. So இது மூணுமே தப்பு. Strain and angle. Strain-க்கு dimension கிடையாது. Change in length by original length. Angle no dimension. Ratio of length to radius. Option 4. If E and G respectively denote the energy and gravitational constant, then E by G has the dimensions of. So இதுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. நேரா E ஓட டைமென்ஷன் கண்டுபிடிச்சு G ஓட டைமென்ஷன் கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி நீங்க போடலாம். That is one way. நேரா E ஓட டைமென்ஷன் நேரா G ஓட டைமென்ஷன் கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி நீங்க சால்வ் பண்ணலாம் ஒரு மெத்தட். அப்படி இல்லைன்னா ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன வருது பாருங்க. Gravitational force is G(m square by r square). கரெக்டா? இது ஃபார்முலா G(m1m2 by r square). இப்போ டைமென்ஷனலா நம்ம பார்க்கறோம்னா இங்க இருந்து ஒரு r இந்த பக்கம் கொண்டு வரேன். F into r is equal to G(m square by r). கரெக்டா? So அப்ப இந்த F into r என்ன? Force into distance. So dimensionally this is energy. இது ஒரு ப்ராப்பர் ஃபார்முலா ஃபார் எனர்ஜி நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது வேற. இங்க டைமென்ஷனலி இது எனர்ஜி G(m square by r). ஸோ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணா
E by G is equal to m square by R, which is m square L power minus 1. டைரக்டா முடிஞ்சிருச்சா? ஷார்ட்கட் டப்புன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம் நமக்கு, ரைட்? ஸோ நீங்க எனர்ஜி தனியா கண்டுபிடிச்சு போடுறதா இருந்தாலும் போடலாம். பட் கொடுத்திருக்கிற டேட்டாக்கு தகுந்த மாதிரி ஆன் த ஸ்பாட்ல நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி திங்க் பண்ணா 30 செகண்ட்ஸ்ல போட்டுடலாம். 30 செகண்ட்ஸே அதிகம் அதுக்கு. ஸோ m ஸ்கொயர் L பவர் minus 1. ஆப்ஷன் ஏ. டைம் கிடையவே கிடையாது, டைம் பவர் 0. அடுத்த question. If force, acceleration and time are chosen as the fundamental physical quantities, find the dimensions of energy. So, either fundamental actually this is a hypothetical question. இதெல்லாம் fundamental physical quantities இல்லன்றது நமக்கே தெரியும். ஆனா இத ஃபண்டமெண்டலா வச்சு டயத்தோட டெரிவேஷன், டயத்தோட ஃபார்முலா என்ன கண்டுபிடிச்சு சொல்லுப்பா, அதுதான் கேள்வி. இங்க பார்த்த உடனே நீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா டைரக்டா பார்த்த உடனே நீங்க ஆன்சர் சொல்லிடலாம், ரைட்? நமக்கு எனர்ஜியோட கேட்டிருக்காங்களா? ஸோ எனர்ஜிக்கு நமக்கு என்ன வேணும் பாருங்க, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், ரைட்? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுதான் நமக்கு எனர்ஜிக்கு வேணும். ஸோ இங்க ஃபோர்ஸ் இன்டு ஆக்சிலரேஷன் நான் போட்டிருக்கேன்னு வச்சுப்போம். ஃபோர்ஸ் இன்டு ஆக்சிலரேஷன். பட் எனக்கு எனர்ஜிக்கு என்ன, இங்க லாஜிக் பார்த்தா சியர் டைரக்டா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நான் நார்மல் மெத்தடும் சொல்றேன். சரி, நார்மல் மெத்தடை போட்டுட்டு நம்ம டைரக்ட் மெத்தடுக்கு வரலாம். ஸோ வி நீட் எனர்ஜி. ஸோ எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ், ஆக்சிலரேஷன் அண்ட் டைம். பவர் ஏ, பவர் பி, பவர் சி சொல்லிக்கலாம். இந்த மாதிரி எனக்கு இந்த பவர்ஸ் என்னன்னு தெரியாது. எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ் பவர் ஏ, acceleration power b, t power c. இப்போ இந்த proportionality ரிமூவ் பண்றதுக்கு energy is ml square t power minus 2 is equal to some random constant. அது என்ன வேணா இருக்கலாம், just some random constant. proportionality ரிமூவ் பண்றதுக்காக force ml t power minus t power a, இந்த பக்கம் acceleration l t power minus 2 power a, sorry b, அதே மாதிரி t to the power c. அவ்வளவுதான் போட்டாச்சா? இப்போ ரைட் சைட்ல இருக்கிற mlt எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒன்னா எழுதி ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிச்சு. அதுக்குள்ள சால்வ் பண்ணியாச்சா? எஸ் சிஸ்த்ரா, குட், சூப்பர் டே. வரேன் ரைட் ஹேண்ட் சைடு k into m பவர், இந்த பக்கம் m இல்லவே இல்லை, ஸோ லெட்ஸ் டேக் இட் as a. அவ்வளவுதான். l to the power, இங்க a இங்க b, so a plus b, t to the power இங்கிட்டு minus 2a minus 2b plus c, minus 2a minus 2b plus c. left hand sideல என்ன இருக்கு, m l square t power minus 2. இப்ப இதில இருந்து corresponding coefficients ஈக்குவேட் பண்ணணும். m க்கு a is equal to 1, l க்கு என்ன வரும், a plus b equals 2, கரெக்டா? அப்போ a ஓட வேல்யூ 1 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா, சப்ஸ்டிடியூட் பண்ணா b is equal to 1 வருமா, ரைட்? so b is equal to 2 minus a, b is equal to 2 minus a, 2 minus 1, p வந்துருச்சு. இப்போ அடுத்து the final relation c, minus 2a minus 2b plus c equals minus 2. so a and b value நமக்கு தெரியுமா, right? minus 4 plus c equals minus 2. c is equal to 4 minus 2, 2 அப்படின்னு வந்து நிக்கும். a வேல்யூ கிடைச்சிருச்சு, b வேல்யூ கிடைச்சிருச்சு, c கிடைச்சிருச்சு. மூணுத்தையும் தூக்கி இது தலையில போடுங்க. so என்ன ஆகும், e is proportional to f to the power 1, a to the power 1 and t to the power 2. f a t to the power 2. ஏன் அப்படின்னா, சரி ஃபர்ஸ்ட் ஆன்சர் மார்க் பண்ணிடலாம். f a t to the power 2. yes, ஆப்ஷன் b கரெக்ட் ஆன்சர். தப்பு தப்பு தப்பு, கரெக்ட் ஆன்சர். பட் இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் போடணுமா அப்படின்னா நாட் நெசசரி. இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் போட தேவையே கிடையாது. நீங்க பார்த்த உடனே சொல்லலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா f a t இருக்கா, எனக்கு எனர்ஜி வேணும். சிம்பிள். இல்ல இது ஷார்ட்கட் மெத்தட், கவனிங்க.
இது வந்து ப்ராப்பர் ப்ரொசீஜர்லாம் எதுவும் கிடையாது. யூ ஹாவ் டு திங்க் ஃப்ரம் யுவர் இன்ட்யூஷன். இன்ட்யூஷன்ல இருந்து யோசிச்சீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ எனர்ஜிக்கு பதில் நான் ஃபோர்ஸ் இன்டூ லென்த், டிஸ்பிளேஸ்மெண்ட், டைமென்ஷனலா ஃபோர்ஸ் இன்டூ லென்த் எனக்கு வேணும். பட் ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்காங்களா? ஆக்சிலரேஷன் என்னது? எல் டி பவர் 2, L into T power 2, கரெக்டா? Acceleration is L T power 2. அப்போ நான் லென்த்துக்கு பதில் என்னத்தை போடலாம் பாருங்க, A into T power 2 போட்டேன்னா எனக்கு லென்த் வந்துருமா? தூக்கி போட்டுடலாமா? E is equal to FAT square. சிம்பிள். FAT square ஆன்சர் வந்துருச்சா? புரியுதா பசங்களா? This is a shortcut. டைரக்டா நீங்க இப்படி கூட போட்டுடலாம். எல்லா இடத்துலயும் இது ஒர்க் அவுட் ஆகாது, பட் ஒரு சில இடத்துல இங்க ஒர்க் அவுட் ஆகும். That's all. Answer simple. FAT power 2. வேற எதுவுமே இல்ல. எனர்ஜிக்கு force into length. ஆக்சிலரேஷனுக்கு length by time square. டைமென்ஷனலா நம்ம இது ப்ராப்பர் ஃபார்முலாலாம் கரெக்ட்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் டைமென்ஷனலா. ரைட்? ஸோ AT ஸ்கொயர் L. Lக்கு பதில் AT ஸ்கொயர், FAT ஸ்கொயர். சூப்பரா? ஸோ நார்மலா இந்த மாதிரி கொஸ்டின்னா மண்டே பிச்சுட்டு உட்காந்துருக்கணும். பட் நீங்க கொஞ்சம் குறுக்கு வழியில லைட்டா யோசிச்சீங்கன்னா, இடையிலே குறுக்கு வழினா வேற எதுவும் இல்லை, ஷார்ட்கட்டை தான் அப்படி சொல்றேன். ஷார்ட்கட்ல யோசிச்சீங்கன்னா டப்புன்னு ஆன்சர் வந்துடும். 10 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஸ்ட்ரெஸ். ஸோ அப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? ஸ்ட்ரெஸ் is force by area m L T power minus 2 by L square, which is m L inverse T power minus 2. ஏன்னா minus 2 மேல போச்சுன்னா 1 minus 2 minus 1. m L inverse T power minus 2. That's T power minus 2. Right? இதெல்லாம் easy question. Yes, force by area, இதெல்லாம் easy டப்பா question. Oh yes. Next topic ஒரு வழியா வந்தாச்சா? significant figures. சரி, இப்போ significant figuresனா என்ன? What is significant figure? நம்ம ஒரு மெஷர்மெண்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுப்போம். நம்ம ஏதோ ஒன்று மெஷர்மெண்ட் பண்ணும்போது when you are trying to measure something, நமக்கு ஒரு certain number of digits வரைக்கும் எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த டிஜிட்டா அந்த டிஜிட்டா, இந்த நம்பர் எடுக்கணுமா அந்த நம்பர் எடுக்கணுமான்ற கன்ஃபியூஷன் ஒன்று உருவாகும். இப்போ இந்த ஸ்கேல் பென்சில் சிச்சுவேஷனை பார்த்துக்கலாம் பாருங்க. நான் இமேஜின் திஸ் இஸ் a scale. இப்படி எனக்கு ஒரு ஸ்கேல் இருக்குன்னு வச்சுப்போமா. இது 1 சென்டிமீட்டர். ரைட்? இப்போ நான் இந்த ஸ்கேல் மேல ஒரு பென்சிலோட லென்த்தை மெஷர் பண்றேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தோட லென்த்தை மெஷர் பண்றேன்னு வச்சுப்போம். பசங்களா கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க 1 சென்டிமீட்டர், 1.1, 1.2, ரைட். ஸோ இங்க 1.1, 1.2, 1.3. இங்க நல்லா கொஞ்சம் க்ளோஸா பார்த்தா 1க்கு அப்புறம் 3வது கோடை தாண்டிடுச்சு. ரைட்? என்னோட ஆப்ஜெக்ட் வந்து 3வது கோடை தாண்டிடுச்சு. ஆனா 4வது கோட்டுக்கு முன்னாடி இருக்கு. கரெக்டா? 3வது கோடை தாண்டி இருக்கு, 4வது கோடுக்கு முன்னாடி இருக்கு. இப்படி இருந்ததுன்னா இங்க ஒரு அன்சர்டனிட்டி உருவாகுது. கரெக்ட் தானே? நான் இப்ப இதை 1.3ன்னு சொல்லணுமா 1.4ன்னு சொல்லணுமா? யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 1.3 ஆர் 1.4 நான் என்ன சொல்லணும்? வாட் ஷுட் ஐ சே? நார்மலா இந்த ஸ்கேலை வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதுக்கு பதில் சொல்லுங்களே, அப்புறம் அந்த பஞ்சாயத்தை போப்போம். அறிவரசே இதுக்கு பதில் சொல்ல பார்ப்போம். இங்க எனக்கு 1.3 and 1.4 ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கு. இப்ப இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா நம்ம 1.3 அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா 3க்கு மேல எனக்கு என்ன நம்பர் போடுறதுங்கிறது கிளியரா தெரியல. இந்த ஸ்கேல்ல நான் 3 இல்ல 4 தான் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் இதுக்குள்ள எனக்கு கேலிபிரேஷன் இருந்ததுன்னா, இதுக்குள்ள குட்டி குட்டியா எனக்கு கேலிபிரேஷன் பண்ணிருந்தாங்கன்னா மேபி நான் 1.35
அப்படின்னு நான் சொல்லலாம். சப்போஸ் இந்த ஏரியாவை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அப்போ எனக்கு அந்த ஸ்கேல் எப்படி இருக்கு, அதுக்குள்ளார ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் குட்டி மார்க்கிங்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். சோ இதுக்குள்ளார எனக்கு ஃபர்தரா எனக்கு இன்னும் குட்டி குட்டி மார்க்கிங்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். சோ இப்படி அதுக்குள்ளார குட்டி குட்டி மார்க்கிங்ஸ் இருக்கும்போது நான் என்ன சொல்லலாம், 1. இது வந்து 1.3, 1.3க்கு அப்புறம் 1.31, 1.32, 1.33, 1.34 அதை தாண்டி இருக்கு. சோ இங்கேயும் கூட 1.34 35 அப்படின்னு என்னால கிளியரா சொல்லவே முடியாது. லாஜிக் புரியுதா? நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இங்க இருந்து சொல்லும் போது நான் ஆன்சர் எப்படி சொல்லணும், வெறும் 1.3 அவ்வளவுதான். அவ்வளவுதான் இங்க இருக்கிற மார்க்கிங். அதை தாண்டி நான் அடுத்த மார்க்கிங்க்கு போக கூடாது. பட் இங்க பாத்தீங்கன்னா 1.3, இந்த 3 தாண்டி இந்த ஒரு 2 கோட தான் நான் ஜூம் பண்ணி வச்சிருக்கேன். சோ இங்க நான் என்ன சொல்லலாம், 1.3க்கு அப்புறம் 1, 2, 3, 4 சொல்லலாம். ஆனாலும் இது 100% ஷியோரா இல்ல இல்ல. 1.34க்கும் 1.35க்கும் நடுவுல இருக்கு. சோ பாயிண்ட் என்னன்னா, there is always an uncertainty. இதுக்குள்ளார எப்பவுமே ஒரு அன்சர்டனிட்டி இருந்துட்டே இருக்கு. கரெக்ட் தானே? நான் சொல்ல வர பாயிண்ட் புரியுதா? there is always an uncertainty, right? அப்போ significant figure நமக்கு எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, இந்த precision நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். precision of a measurement அதை நமக்கு பின்னாடி வருவோம். பட் ஓவராலா significant figures அப்படின்றதோட அர்த்தம் என்னன்னா, எனக்கு எத்தனை டிஜிட்ஸ் 100% ஷியோரா தெரியும் பிளஸ் அன்சர்டன் டிஜிட், எந்த டிஜிட்ல என்னோட அன்சர்டனிட்டி ஆரம்பிக்குது, அதைத்தான் நம்ம சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா டிஜிட் அன்சர்டன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல எத்தனை டிஜிட் இருந்தாலும் அது எல்லாமே அன்சர்டன் தானே. யோசிச்சு பார்த்தா இங்க 1.34 அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப அந்த 4ங்கிறதே எனக்கு ஷியோரா தெரியாது. ஏன்னா 4 தாண்டி இருக்கு, ஆனா 5க்கு முன்னாடி இருக்கு, ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கு. அப்ப 4ங்கிறதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா டிஜிட்டுமே என்னால ஷியோரா சொல்ல முடியாது. கரெக்ட் தானே? ஏன்னா அது 4க்கும் 5க்கும் நடுவுல இருக்கு. இல்ல இந்த இடத்துல பார்க்கும்போது 3க்கும் 4க்கும் நடுவுல இருக்கு. இந்த மார்க்கிங் இல்லாதப்போ எனக்கு 3க்கு அப்புறம் வேற என்ன நம்பர் சொன்னாலும் வேஸ்ட். என்னால ஷியோரா சொல்ல முடியாது. சப்போஸ் ஸ்கேலுக்குள்ளார அந்த 2 குட்டி லைனுக்குள்ளார இன்னும் கொஞ்சம் குட்டி லைன் கொடுத்திருந்தாங்கன்னா எஸ், என்னால அதை சொல்ல முடியும். இந்த மார்க்கிங் இல்லாதப்போ இதோட நான் நிறுத்திடணும். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே அன்சர்டன், ரைட்? அப்போ எத்தனை டிஜிட்ஸ் நான் எதை மெஷர் பண்ண ட்ரை பண்ணாலும் எதுவா வேணா இருக்கட்டும், இது வந்து சும்மா ஒரு லென்த்துக்கு போட்டிருக்கேன். நம்ம டயத்துக்கு சொல்லலாம், இல்ல நம்ம மாஸுக்கு சொல்லலாம், எதுக்கு வேணா சொல்லலாம். நீங்க அந்த கார் அண்ட் பைக் ரேஸ், F1 ரேஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா? ஒரு செகண்ட், அதுக்கப்புறம் மில்லி செகண்ட் இருக்கும், ரைட்? 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வேற நம்பர்ஸ் ஏதாவது கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் நமக்கு அங்க அன்சர்டனிட்டி அதிகமாகிறதுனால அதை விட்டுறோம். அப்ப சிக்னிபிகன்ட் ஃபிகரோட கதை என்னன்னா, ஓவராலா எத்தனை டிஜிட்ஸ் ஷியோரா தெரியும் பிளஸ் the first uncertain digit, இத சேர்த்து நம்ம சிக்னிபிகன்ட் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தான் அந்த மெஷர்மெண்ட்டுக்கு சிக்னிபிகன்ட் ஆனது. அந்த மெஷர்மெண்ட்டை ப்ராப்பரா சொல்லக்கூடியது இந்த நம்பர்ஸ். சோ the total number of digits, எத்தனை டிஜிட்ஸ் வேணா நீ கொடுத்துக்கப்பா, அதுல எத்தனை உனக்கு ஷியோரா தெரியும் அதை நான் எடுத்துக்கிறேன். சரி போனா போது அன்சர்டன் டிஜிட்டை நான் சேர்த்துக்கிறேன், அதுக்கு மேல இருக்கிறவனெல்லாம் நான் சேர்த்துக்க முடியாது. சோ அதை தான் நம்ம சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்றோம், ரைட்? So proper definition, all the 100% certain digits plus the first uncertain digit. இதான் significant figure. எதை பத்தி பேசுதுன்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட precision, எந்த அளவுக்கு ப்ரிசைஸா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷர் பண்ண முடியும், அதை பொறுத்து தான் நமக்கு இந்த significant figure சேஞ்ச் ஆகும். அது என்னன்றதை நம்ம பார்ப்போம், கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். இப்போ இந்த significant figuresக்கு ஒரு certain rules இருக்கு, நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. Right? Take a look at it. In the rules and regulations, நீங்க memorize பண்ணி தான் ஆகணும். Now, what are these rules? Yes, அறிவரசை இன்னைக்கு screw gauge, Vernier Caliper எல்லாமே இதுக்கு மேல இந்த சாப்டர்ல எதுவும் மிச்சம் மீதி இருக்க கூடாது. We'll finish it all. எல்லாத்தையும் முடிச்சிடலாம் பாருங்க. Rules for counting significant figures. இப்போ first, non-zero digit எதுவா இருந்தாலும் all the non-zero digits are significant. Right? So non-zero digits எல்லாமே significant. So இங்க 1, 2, 3, 4 நாலுமே significant.
எதையுமே மிஸ் பண்ணவே கூடாது. ரைட் சைடுல இப்ப நான் ஜீரோ டிஜிட்ஸ் பத்தி பேசியாச்சு. வாட் அபவுட் ஜீரோ? அப்ப நான் ஜீரோ டிஜிட் எல்லாமே சிக்னிபிகன்ட்னா ஜீரோ எல்லாத்தையும் நான் சிக்னிபிகன்ட் சொல்லிடலாமா? நோ. ஜீரோக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. எல்லா ஜீரோஸும் சிக்னிபிகன்ட்டும் கிடையாது, எல்லா ஜீரோஸும் நான் சிக்னிபிகன்ட்டும் கிடையாது. அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரூல், ட்ராப்டு ஜீரோஸ். ட்ராப்னா என்ன? எனக்கு ரெண்டு நான் ஜீரோ டிஜிட்டுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிற ஜீரோஸ் எல்லாமே ட்ராப் பண்ணப்பட்ட ஜீரோஸ். நான் ஜீரோ டிஜிட்ஸுக்கு நடுவுல எனக்கு மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா ஜீரோஸுமே சிக்னிபிகன்ட். எங்க இப்ப 1005 இருக்கா, இந்த ரெண்டு முட்டையுமே எனக்கு சிக்னிபிகன்ட். நான் ஒருவேளை ஒன்னு போட்டு 1 2 3 4 5 அப்படி போட்டா கூட இங்க இந்த நாலுமே சிக்னிபிகன்ட். சோ அப்ப மொத்தமா இங்க எத்தனை சிக்னிபிகன்ட் வரணும்? இல்ல இதுக்கு சிக்னிபிகன்ட் டிஜிட் சொல்லுங்க பாப்போம். 1 2 3 4 5 6. சோ இங்க 6 சிக்னிபிகன்ட் டிஜிட்ஸ் இருக்கணும். 6 significant figures. Yes, right. இது ரெண்டாவது பாயிண்ட். zeros between non-zero digits, trapped 6 significant figures. அடுத்தது சரி சார், ஃபர்ஸ்ட் நம்ம நான் ஜீரோ பார்த்தோம், அதுக்கு அடுத்தது trapped ஜீரோ பார்த்தோம். இப்ப ரெண்டு ட்ராப் இல்லாத ஜீரோ என்ன? இப்ப ட்ராப் இல்லாத ஜீரோ எனக்கு முன்னாடியும் வரலாம் பின்னாடியும் வரலாம் இல்லையா? சோ ட்ராப் இல்லாத ஜீரோ, ட்ராப் பண்ணப்படாத ஜீரோஸ் எனக்கு முன்னாடியும் வரலாம் பின்னாடியும் வரலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி வர்றத பாத்துறலாம். லீடிங் ஜீரோஸ். சோ லீடிங் ஜீரோஸ் பாருங்க, லெஃப்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட். அதாவது எனக்கு நான் ஜீரோ டிஜிட், அதாவது ஒரு நம்பர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா முட்டையுமே நான் சிக்னிபிகன்ட். இங்க மூணுமே நான் சிக்னிபிகன்ட், இது ரெண்டு மட்டும் தான் சிக்னிபிகன்ட். zeros that are before the first non-zero, இது ரொம்ப முக்கியம் டே. first non-zero digit, எனக்கு ஒரு நம்பர் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஜீரோவுமே நாட் சிக்னிபிகன்ட். அதுக்கு பிளேஸ் வேல்யூ இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மேத்தமேட்டிக்கலா அதுக்கு வேல்யூ இருக்கு, அதை நான் தப்பு சொல்லல. நீங்க அதை எழுதாம விட்டீங்கன்னா தப்பு. சார் 0.0025 இந்த ரெண்டு ஜீரோ தான் நாட் சிக்னிபிகன்ட் சொல்றீங்களே, அப்ப நான் இதை இப்படி எழுதிக்கலாமான்னா பிச்சு போடுவேன். சிக்னிபிகன்ட்ங்கிறது வேற, நம்பரோட பிளேஸ் வேல்யூன்றது வேற. இங்க ரெண்டு முட்டைக்கும் வேல்யூ இருக்கு, பட் தே ஆர் நாட் சிக்னிபிகன்ட். பிசிக்ஸ் மெஷர்மெண்ட்ல எரர் பெர்ஸ்பெக்டிவ்ல தே ஆர் நாட் சிக்னிபிகன்ட். இதை இப்படி எழுதுனீங்கன்னா தப்பு, பெரிய முட்டை தான் கிடைக்கும். நிறைய பேர் இந்த தப்பு பண்றீங்க. இங்க only 2 digits are significant. இப்ப அடுத்து ட்ரெய்லிங் ஜீரோஸ், பின்னாடி இருக்கிற ஜீரோஸ். Now what about trailing zeros? இங்க டெசிமல் பாயிண்ட் இருக்கிற நம்பர்ல எனக்கு ட்ரெய்லிங் ஜீரோஸ் சிக்னிபிகன்ட். டெசிமல் பாயிண்ட் இருக்கிற நம்பர்ல டெசிமல் வச்சு நான் அதுக்கப்புறம் போடுற முட்டை எல்லாமே எனக்கு சிக்னிபிகன்ட். இது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ். டெசிமல் இருந்தாலும் லீடிங் ஜீரோஸ் நாட் சிக்னிபிகன்ட். டெசிமல் இருக்கு இல்லைன்றதெல்லாம் கவலையே கிடையாது. லீடிங் ஜீரோ எப்பவுமே சிக்னிபிகன்ட் கிடையாது. டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற ட்ரெய்லிங் ஜீரோஸ், எஸ்பெஷலி டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற ட்ரெய்லிங் ஜீரோஸ் ஆர் சிக்னிபிகன்ட். திஸ் இஸ் a very big difference. டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற ட்ரெய்லிங் ஜீரோஸ் சிக்னிபிகன்ட். இப்போ டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரெய்லிங் ஜீரோஸ், இது ஒரு ஆம்பிகுவஸ் ஆன ஸ்டேட்மெண்ட். இந்த ஒரு இடத்துல மட்டும் லைட்டா பஞ்சாயத்து ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 90% நாட் சிக்னிபிகன்ட் தான். பாருங்க, zeros at the end of a whole number, no decimal place இருக்கிறப்பவும் இது நாட் சிக்னிபிகன்ட் தான். எஸ் ட்ரூ. பட் ஒரு சில ரேர் கேசஸ்ல, அதாவது நம்ம சயின்டிபிக்கா மெஷர் பண்ணும்போது, இப்ப நான் அந்த வேல்யூ காமிச்சேன்ல, ஒரு ஸ்கேல் போட்டு நம்ம ஒரு கோடு போட்டு மெஷர் பண்ண பாத்தீங்களா, ஒரு சில நேரத்துல அது எக்ஸாக்டா அந்த 0 வந்து முடியும். அப்படி முடியிறப்போ அந்த ஜீரோ சிக்னிபிகன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 90% இது நோ. டிஃபால்ட் ஆன்சர் நாட் சிக்னிபிகன்ட் தான். ட்ரெய்லிங் ஜீரோஸ் பிஃபோர் டெசிமல், டெசிமல் இல்லாத டிஜிட்ல ட்ரெய்லிங் ஜீரோஸ் இஸ் நாட் சிக்னிபிகன்ட். ரேர் கேசஸ்ல சிக்னிபிகன்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, மைண்ட்ல வச்சுக்கோங்க. இஃப் த மெஷர்மெண்ட், ஒரிஜினல் மெஷர்மெண்ட்ல ரெண்டு ஜீரோ இருக்குன்னா தே ஆர் நாட் சிக்னிபிகன்ட். எஸ் ஜோரோ 25,000ல ரெண்டு சிக்னிபிகன்ட் ஃபிகர். ஆமால, ரெண்டு சிக்னிபிகன்ட் ஃபிகர் தான் 25,000ல. அடுத்தது சயின்டிபிக் நோட்டேஷன். இப்போ நம்ம இத இத்தனை டிஃபரெண்ட் டைப்பா ஒரு நம்பர் எழுதுறதுக்கு பதிலுங்க பாருங்க, நான் இப்படி
இந்த மாடல்ல இப்படிலாம் நான் நம்பர் எழுதுறதுக்கு பதிலா சிம்பிள் ஸ்டாண்டர்ட் சயின்டிபிக் நோட்டேஷன் என்னன்னா இதுதான். இந்த நம்பர் என்ன நம்பர் சொல்ல முடியுமா பசங்களா? இந்த நம்பர் எங்க படிச்சிருக்கீங்க? யாருக்கா ஞாபகம் இருக்கா? இந்த நம்பருக்குன்னு ஒரு பேர் இருக்கு. பிசிக்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க, கெமிஸ்ட்ரியிலும் படிச்சிருப்பீங்க. என்ன ஞாபகம் இருந்தா சாட்ல சொல்லுங்க பாப்போம். சாட்ல பதில் சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் தட் நம்பர்? ரெண்டு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுலயுமே படிச்சிருப்பீங்க. நம்பர் பேர் ஞாபகம் இருக்கா? Avogadro number. Super right. That's his Avogadro number. இதுதான் ஒரு ப்ராப்பர் சயின்டிபிக் ஃபார்மேட். சயின்டிபிக் ஃபார்மேட்னா என்ன? ஒரே ஒரு டெசிமல் டிஜிட், டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு டிஜிட், மீது எல்லாத்தையும் டெசிமல் பின்னாடி எழுதிட்டு 10 to the power 20 whatever 10 to the power எப்படி வருதோ அதுதான் சயின்டிபிக் ஃபார்மேட். ஸோ இப்போ இங்க இது ஆக்சுவலா ப்ராப்பர் சயின்டிபிக் ஃபார்மேட்ல தான் இருக்கு. இதை எழுதணும்னா 1.005 into 10 power 3 எழுதலாமா? இதுதான் சயின்டிபிக் ஃபார்மேட். அதே மாதிரி இந்த நம்பரை எப்படி எழுதலாம்? நாம 2.5 into 10 power minus 3 எழுதலாமா? இங்க நம்ம சிக்னிபிகன்ட் ஃபிகரை எங்கேயுமே ஆல்டர் பண்றதே கிடையாது. we are not altering any significant figure. இங்கேயும் 2 தான் இருந்தது, இங்கேயும் 2 தான். இங்க 4, இங்கேயும் 4 significant digits. Significant digits எந்த ஆல்டரேஷனும் அண்டு போல they are like the same. பட் சயின்டிபிக் ஃபார்மேட்ல எழுதும்போது இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நம்மளால அதை காம்ப்ரிஹெண்ட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட்? ப்ராப்பர் சயின்டிபிக் ஃபார்மேட். அண்ட் கடைசியா பியூர் நம்பர்ஸ். அவங்களுக்கு எத்தனை சிக்னிபிகன்ட் டிஜிட்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சிக்னிபிகன்ட் டிஜிட்ஸ். ஏன்? இங்கதான் நான் சொன்ன டெஃபினேஷனை பத்தி யோசிச்சு பார்க்கணும். சிக்னிபிகன்ட் டிஜிட்ஸுக்கு நான் டெஃபினேஷன் என்ன சொன்ன பாருங்க. நம்பர் ஆஃப் சர்டன் டிஜிட்ஸ் plus the first uncertain digit. எனக்கு uncertain digit அதை சேர்த்து number of digits கூட நான் போட்டேன்னா I'll get the proper total number of significant digits. இப்போ ஒரு ப்ராப்பர் நம்பர் அப்படின்னு நான் சொல்லும் போது யோசிச்சு பாருங்க. நம்பர் 2 இருக்கா? நம்பர் 2 கூட நான் 2.0000 எத்தனை டிஜிட் போட்டாலும் இது எல்லாமே சிக்னிபிகன்ட். ஏன்னா 2 is equal to இது எல்லாமே எக்ஸாக்ட் சர்டன் வேல்யூ தானே. நான் 2னா அதுக்கப்புறம் எத்தனை ஜீரோ வேணாலும் போட்டுக்கலாம். இது எல்லாமே 100% ஷியோரான வேல்யூ. கரெக்டா? சோ அப்ப நான் இன்ஃபினைட் நம்பர் போட்டாலும் I will get infinite number of significant digits. So technically ஒரு கான்ஸ்டன்ட் நம்பருக்கு infinite number of significant digits இருக்கு. So we have infinite significant digits for all the constant number. மேக்ஸ்ல வர ஒரு நம்பருக்கு infinite significant figure இருக்கு. மெஷர்மென்ட்க்கு தான் finite significant figures. எந்த அளவுக்கு நம்ம ப்ரிசைஸா மெஷர் பண்றோமோ அந்த அளவுக்கு சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் அதிகமாகும். ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு எரரே கிடையாது. இல்ல 2 அப்படின்ற ஒரு நம்பரை சொன்னா அது வந்து 1.9 2.1 கிடையாது. அப்சல்யூட் 2. அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபினைட் முட்டை போட்டாலும் அதோட வேல்யூ 2 தான். ஸோ தேர் இஸ் நோ எரர் இன் அ கான்ஸ்டன்ட் நம்பர். ஸோ இதுக்கு எனக்கு இன்ஃபினைட் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. இப்போ questions. The area of a rectangular field of length 55.3 meter and breadth 25 meter after rounding off the value for the correct significant digits. சரில இங்க எத்தனை significant digits நம்ம யூஸ் பண்ணணும்? That is the question. ப்ராப்பரா யோசிச்சு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Come on, give it a try. இங்க லென்த் எவ்வளவு வருது நமக்கு? 55.3 மீட்டர், breadth 25 மீட்டர். இப்போ ரவுண்டிங் ஆஃப் இங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏரியா. கரெக்டா? சோ இங்க ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் ஹிண்ட் என்னன்னா, செகண்ட் பசங்களா, நாய்ஸ் பொல்யூஷன் ஜாஸ்தி ஆகுதா? ஹோல்ட் ஆன்.
ரைட். சரிடா, இங்க இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இங்க டெஃபினட்டா மோர் டிஜிட்ஸ் வந்து நிறைய வரும் அப்படின்னு வச்சுப்போம். பட் 25ன்ற நம்பர்ல இருக்கிறதே ரெண்டு சிக்னிபிகன்ட் ஃபிகர் தானே. நான் ஏற்கனவே சிக்னிபிகன்ட் ஃபிகருக்கான டெஃபினேஷன் என்ன சொல்லியிருந்தேன்? நம்பர் ஆஃப் சர்டன் டிஜிட்ஸ் பிளஸ் த ஃபர்ஸ்ட் அன்சர்டன் டிஜிட். அப்போ இங்க எனக்கு இது சர்டன், அதுக்கப்புறம் வர்ற மொதல் டிஜிட் வந்து அன்சர்டன். ஸோ 25ல ரெண்டு சிக்னிபிகன்ட் டிஜிட் தான் இருக்கு. அப்போ என்னோட ஃபைனல் ஆன்சர்ல நான் 3 டிஜிட் வர்ற மாதிரி சொன்னேன்னா that makes no sense. என்னோட ஃபைனல் ஆன்சர்ல 2 டிஜிட் தான் வரணும். ஏன்னா அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே நாட் சிக்னிபிகன்ட் இல்லையா? அப்போ அந்த லாஜிக் படி பாத்தீங்கன்னா இங்க நீங்க கால்குலேஷனே பண்ண தேவையில்லை, எந்த கால்குலேஷனுமே போடவே தேவையே கிடையாது. சோ இங்க ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது this 1382 4 டிஜிட் இருக்கு. நோ நோ எஸ் நோ. இங்க எனக்கு ரெண்டு சிக்னிபிகன்ட் டிஜிட் தான் இருக்கு. சோ திஸ் இஸ் தி ஆன்சர். ரைட். இந்த மாதிரி क्वेश्चनக்கு நீங்க கால்குலேஷன் போடவே வேண்டாம், டைரக்டா இப்படியே நீங்க ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். புரிஞ்சு போச்சு? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஏன்னா அவங்களே கொடுத்திருக்காங்க கரெக்ட் சிக்னிபிகன்ட் டிஜிட்ஸ். சோ இந்த லென்த் பிரெத்ல எனக்கு 2 சிக்னிபிகன்ட் டிஜிட் இருக்கு. சோ ஆப்ஷன் சி இஸ் आवर ஆன்சர். நோ கால்குலேஷன் நீடட், டைரக்டா ஆன்சர் தான். அடுத்த क्वेश्चन பாருங்க. Taking into account the significant figures, what is the value of 9.99 minus 0.0099? Right. இங்கேயும் again அதே லாஜிக். இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டா ஜீரோன்னு எடுத்துக்கலாம்ல. அப்ராக்ஸ் ரவுண்ட் இட் ஆஃப் டு ஜீரோ. இப்போ ஃபைனல் ஆன்சர் கிட்டத்தட்ட 9.99 மாதிரியே தான் இருக்கணும், பட் ஸ்லைட்டா குறைஞ்சிருக்கணும். ரைட், லைட்டா எனக்கு குறைஞ்சிருக்கணும். இப்போ இங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ரெண்டுமே சம்பந்தமே இல்ல. திஸ் மேக்ஸ் நோ சென்ஸ், விட்டுறலாம். இங்க இட் இஸ் ஜஸ்ட் சப்ட்ராக்ஷன். கரெக்டா? 99.999 மீட்டர் மைனஸ் 0.99. ஆக்சுவலா இங்க 9.99 மைனஸ் 0.0099. இட் இஸ் சப்ட்ராக்ஷன். ஆன்சர் வந்து இதுக்கு க்ளோஸா தான் வரணும். அப்ப தீஸ் டூ ஆர் வேஸ்ட். முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸ்ல பார்க்கும்போது இஃப் யூ லுக் அட் இட் கேர்ஃபுல்லி, இங்க 4 சிக்னிபிகன்ட் டிஜிட்ஸ் இருக்கு, இங்க நமக்கு 3 சிக்னிபிகன்ட் டிஜிட்ஸ் இருக்கு. கொடுத்திருக்கிற சிச்சுவேஷன்ல யூ ஹேவ் 4 ஹியர். ஆனா இங்க 3 சிக்னிபிகன்ட் டிஜிட்ஸ் தான் இருக்கு. 3 சிக்னிபிகன்ட் டிஜிட்ஸ், இங்க 4 சிக்னிபிகன்ட் டிஜிட்ஸ். அப்ப ஃபைனல் ஆன்சர்ல உங்களுக்கு எவ்வளவு இருக்கணும்? ஒன்லி 3 சிக்னிபிகன்ட் டிஜிட்ஸ் தான் இருக்கணும் ஃபைனல் ஆன்சர்ல. அப்ப 3 சிக்னிபிகன்ட் டிஜிட் இருக்கிற மாதிரி ஒரே ஆன்சர் இதுதான். சோ திஸ் இஸ் ராங், இக்னோர்ட். சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான், சிம்பிள். சோ இந்த சிக்னிபிகன்ட் ஃபிகர் சம்பந்தப்பட்ட क्वेश्चनல நம்பர்ஸ் பார்க்கும்போது கொடூரமா இருக்கும், பட் ஆக்சுவல் கால்குலேஷன் டப்பா ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ஈஸி. அந்த சிக்னிபிகன்ட் டிஜிட்டை மட்டும் நீங்க ப்ராப்பரா புடிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் போட்டுறலாம். டன். சரி, நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்தாச்சு, எரர். இப்ப அந்த சிக்னிபிகன்ட் டிஜிட்ஸ் இப்ப நம்ம பார்த்ததுக்கான காரணமே இந்த எரர் தான். எரருக்கு அப்புறம் ரவுண்டிங் ஆஃப் Vernier Caliper, screw gauge முடிஞ்சிருச்சு. That's it. சரி, இப்ப எரர் அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்ல போனா தப்பு, தவறு, ஏதோ ஒரு இடத்துல எங்கிட்டோ தப்பு நடந்திருக்குது. That's what it is, error. அப்போ யாருக்கும் நடுவுல என்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்னு யோசிச்சா, ஆக்சுவல் ட்ரூ வேல்யூக்கும் நான் மெஷர் பண்ண வேல்யூக்கும் நடுவுல இருக்கிற கேப், அதான் நம்ம எரர் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு எந்த அளவுக்கு கேப் இருக்கு பிட்வீன் ஆக்சுவல் ட்ரூ வேல்யூ, நான் ட்ரூவா மெஷர் பண்ண வேல்யூவும் அவன் கொடுத்த வேல்யூ, சாரி ட்ரூவா மெஷர் பண்ணன்னு சொல்ல போறேன், தப்பு. ட்ரூ வேல்யூ, த கிவன் வேல்யூ. ரெண்டு விஷயங்கள் பசங்களா. இப்ப இந்த பென் எடுத்துப்போமே, இதுக்கு ஒரிஜினலா மேனுஃபேக்சரர் ஒரு லென்த்னு ஒண்ணு கொடுத்திருப்பான் தானே, அவன் இதுக்கு ப்ராப்பரான லென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்திருப்பான். அதுதான் ட்ரூ வேல்யூ. நான் ஸ்கேல வச்சு மெஷர் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ தான் மெஷர்டு வேல்யூ. அதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், that is error technically. The gap illa the offset, the difference between original true minus or and original true value kum measure பண்ணும்போது நான் எந்த இன்ஸ்ட்ருமென்ட் வேணா வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். டேப், ஸ்கேல், வெர்னியர் காலிப்பர் எது வேணா வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். நான் மெஷர் பண்ற வேல்யூக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ், அதத்தான் எரர் அப்படின்னு சொல்லுவோம். the difference between measured value and the true physical value. Measured value and the physical quantity, measured value and the true value.
இப்போ நீங்க ஒண்ணு கேட்கலாம், சார் ட்ரூ வேல்யூ தான் ஆல்ரெடி இருக்குல்ல, அப்ப அதை விட்டுட்டு நான் மெஷர் பண்ணி அது தப்பா வரும்னு தெரிஞ்சு அப்புறம் எதுக்கு நான் அதை யூஸ் பண்ணணும்? அவன் தான் கொடுத்துருக்கான் ட்ரூ வேல்யூ, அதை யூஸ் பண்ணிட்டு போயிடுவேனே. நியாயமான கேள்விதான். பட் இங்க வர்ற ப்ராப்ளம் என்னன்னா, முக்காவாசி நேரம் நமக்கு ட்ரூ வேல்யூ கிடைக்காது, நம்ம தான் மெஷர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த கேள்வி நியாயமா நீ கேட்கணும், ஏன் சார் ட்ரூ வேல்யூ கிடைக்காதுன்றீங்க, மெஷர் தான் பண்ணணும் அப்படின்றீங்க, அப்போ மெஷர்மெண்ட்டுக்கு ட்ரூ வேல்யூக்கு இருக்கிறது தான் எரர் அப்படின்றீங்க. அப்ப நான் எங்கிட்ட இருந்து எரரை கண்டுபிடிக்கிறது? ட்ரூ வேல்யூ இல்ல, அப்ப நான் மெஷர் பண்ணது தானே உண்மை அப்படின்னு நான் சண்டைக்கு வருவேன். நியாயமான பேச்சு தான். அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, என்னன்னு சொல்றேன். சோ வில் டூ தட். என்னது? அது நம்ம பின்னாடி கொஞ்ச நேரத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன். ட்ரூ வேல்யூ இல்லாதப்போ எப்படி எரரை கண்டுபிடிக்கிறது, நம்ம ஒரு ப்ராப்ளம் போட்டு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சில். சோ இப்ப அந்த எரரோட டைப்ஸ் எல்லாத்துலயும் நமக்கு எக்கச்சக்க டைப்ஸ் இருக்கு. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எரர்? ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் எரர். சிஸ்டமேட்டிக்னா என்ன அர்த்தம் பாருங்க, ஒரு ப்ராப்பரான ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஸ்ட்ரக்சரல் எரர். அதாவது சிஸ்டமேட்டிக் எரர்னா நம்ம அதை ஈஸியா ரெக்டிஃபை பண்ணிட முடியும், ஏன்னா அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதுதான் சிஸ்டமேட்டிக் எரர். இன்கன்சிஸ்டன்ட் வே, அந்த எரர் வந்து கன்சிஸ்டன்டா இருக்கும். இட் மீன்ஸ் அந்த எரர் கூட கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சினா என்ன தெரியும்ல, நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பேன், ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா படிச்சா ஒர்க் அவுட் ஆகுதுடா, எல்லா நாளுமே ரெகுலரா உட்காந்து படிக்கணும் அப்படின்னு. தட் இஸ் கன்சிஸ்டன்சி. நாட் டூயிங் இட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். ரெகுலரா விடாம பண்ணிட்டு இருக்கிறது தான் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். சோ சிஸ்டமேட்டிக் எரர்னா எனக்கு கன்சிஸ்டன்டா ப்ராப்பரா வந்துட்டே இருக்கும், அதை ரெக்டிஃபை பண்றது ரொம்பவே ஈஸி. அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிறது என்னன்னு பாருங்க, ரேண்டம் எரர். ரைட்? ரேண்டம் எரர். வாட் இஸ் ரேண்டம்? வித் ரெஸ்பெக்ட் டு த சைன் அண்ட் சைஸ். சைன்னா என்னன்னா மேல கீழே ஏறி இறங்குறது, கூட வந்ததுன்னா பாசிட்டிவ், குறைஞ்சு வந்ததுன்னா நெகட்டிவ். தட்ஸ் வாட் யூ கால் ரேண்டம் எரர். அந்த சைன் சைஸ் ரொம்பவே கூட பெருசா எரர் வரலாம், ரொம்ப கம்மியாவும் கூட வரலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சோ எப்படியா இருந்தாலும் கண்ணா பின்னாலும் வரலாம். சோ ரேண்டம் எரர்னா தே அக்கர் வித்தவுட் எனி ரீசன், காரணமே இல்லாம சம்பந்தமா எதிர்பார்க்காத நேரத்துல வர்றதுதான் ரேண்டம் எரர். இப்போ பைக் ஓடிட்டு போயிட்டே இருக்கும், இல்ல சைக்கிள்ல நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கிறீங்க, சம்மந்தமே இல்லாம டயர் பஞ்சர் ஆகும். ரோட்லயே தான் ஓடிட்டு வந்துட்டு இருப்பீங்க, சம்மந்தமே இல்லாம ஏதாவது நட்டு போல்ட்டு கலந்து கீழே விடும். சோ இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நீங்க பெர்ஃபெக்ட்டா எல்லா புக்கையும் எல்லா நாளும் எடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு புக்கை மறந்து வச்சுட்டு இருப்பேன், அன்னைக்குன்னு பார்த்து மிஸ் அந்த புக்கு கேட்பாங்க. சோ இந்த மாதிரி நடக்கிறது தான் ரேண்டம் எரர். சம்பந்தமே இல்லாம ப்ரெடிக்டே பண்ண முடியாம நடக்கிறது கம்ப்ளீட்லி ரேண்டம் எரர். ரைட்? அதை ரெக்டிஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணணும். திருப்பி 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 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். when you increase the sample size, எவ்வளவுக்கு அவ்வளவு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எவ்வளவுக்கு அவ்வளவு நிறைய வேல்யூஸை கேதர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரேண்டம் எரர் கம்மியாகும். பட் சிஸ்டமேட்டிக் எரரை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம், அதோட சோர்ஸை நம்மளால கண்டுபிடிச்சிடலாம், சோர்ஸை கண்டுபிடிச்சு ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். பட் ரேண்டம் எரரை நம்மளால சோர்ஸ் பண்ணவே முடியாது, அதை வந்து ஸ்பாட் பண்ணி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய சாம்பிள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் பண்ணணும். சாம்பிள் சைஸ்னா என்ன, நிறைய தடவை மெஷர் பண்ணி அதோட எரரை நம்ம ரெடியூஸ் பண்ண கொண்டு வரலாம். இப்போ பாருங்க எக்ஸாம்பிள், the errors in the measurement which arise due to unpredictable fluctuations. Okay, இத ஒரு தடவை பாத்துக்கோங்க. I'll give you 2 minutes. இத first ஒரு தடவை பாத்துக்கோங்க and then we'll go for the questions. think it is clear. இந்த random error வர்றதுக்கான மேஜர் கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தா, ரூம்ல இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற ரூம்ல டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகலாம், வோல்டேஜ் சப்ளை, ஒரு எலக்ட்ரிக்கல் பேஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டா இருந்தா வோல்டேஜ் சப்ளை, ஏர்னால வர்ற வைப்ரேஷன்ஸ் அண்ட் சோ ஆன். இதெல்லாம் நமக்கு ரேண்டம் ரீசன்ஸ். இப்போ லெட்ஸ் கெட் பேக் டு தி क्वेश्चन. The errors in the measurement arise due to unpredictable fluctuations. So obvious, கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம், unpredictable fluctuationsனா it is due to, I mean அதுக்கு பேரு தான் random error.
இது இன்னொரு விதமான கிளாசிபிகேஷன். இப்ப நம்ம பேசிக் ரெண்டு கிளாசிபிகேஷன் பார்த்தோமா, சிஸ்டமேட்டிக் எரர், ரேண்டம் எரர் ரெண்டு பார்த்தோம். அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர். இது என்ன அர்த்தம்னா இது டைப்ஸ் ஆஃப் எரர் தான், பட் அந்த எரரை நான் எப்படி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. டிஃப்ரெண்ட் வேஸ், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் தட் எரர். நான் என்னென்ன மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த எரரை என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். and that is this different ways and different methods of expressing that error. okay பாருங்க, so first true value minus measured value, அதுதான் absolute error. absolute அப்படின்னா எரர்னாலே அவன் தான்பா. ஒரிஜினல் வேல்யூல இருந்து நான் கண்டுபிடிச்சதுக்கு எவ்வளவு கேப் இருக்கு, that is absolute error. ஆனா most of the times நமக்கு அந்த அப்சல்யூட் எரர்ங்கிறது அந்த அளவுக்கு காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. நம்ம கண்ணு முன்னாடி அந்த நம்பர் இருந்தாலும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ நம்ம என்ன பண்றோம், அப்சல்யூட்டுக்கு பதில் அடுத்து ரிலேட்டிவ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். அகைன் நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, ரிலேட்டிவ் மோஷன், ரிலேட்டிவ் டென்சிட்டி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி. சோ ரிலேட்டிவ்னா என்ன அர்த்தம், கம்பேரிசன். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா கம்பேரிசன். நான் கம்பேர் பண்ணி பாக்குறேன். இங்க யார் யார கம்பேர் பண்றேன், எரர் அவனோட ஒரிஜினல் வேல்யூ. நான் எவ்வளவு பெருசா மெஷர் பண்ணிருக்கேன், அந்த மெஷர்மெண்ட்ல எனக்கு எவ்வளவு வருது. இப்போ எப்படி சொல்லலாம், நான் 100 லிட்டர் மெஷர் பண்ணும்போது 1 லிட்டர் கூட குறைச்சு வரலாம். அப்போ 1/100 அதுதான் ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ்னா நான் மெஷர் பண்ண குவான்டிட்டிய கையில வச்சு பார்க்கும்போது அதுல எனக்கு எவ்வளவு பெருசு வருது. right, that is relative error technically. so பாருங்க, delta a என்னோட error divided by அந்த measured value. a அப்படிங்கிறது தான் என்னோட measurement அப்படின்னா delta a அந்த measurementல இருக்கிற error. right, so என்னோட absolute error value numeratorல divided by the actual measurement itself. right, அதுதான் நம்ம relative error அப்படின்னு சொல்றோம். percentage error just obvious into 100. 100 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா you will get the percentage error. yes ஜோரோ நம்ம பண்ற எரர் யா சரியா. இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம். இது வந்து ஒரு ரேஷியோல வரும், இது பெர்சன்டேஜ் ஃபார்மேட்ல வரும். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே கம்பேரிசன் பேஸ்ட். இது கம்பேரிசன்லாம் எதுவும் கிடையாது, அப்சல்யூட் வேல்யூ. மொத்தமா இருக்கிற எரர் இவன் தான். பட் அதை நான் கம்பேர் பண்ணி சொல்லும் போது I'll have to go for these two. இப்போ இந்த ஸ்லைட நீங்க மெமரைஸ் பண்ணியே ஆகணும், வேற வழியே கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லைட். எரர் ப்ரொபகேஷன். இப்ப எனக்கு ஒரு நம்பர்ல எரர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இப்ப நம்ம ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்றதுக்கான பர்பஸ் என்ன, அதை தூக்கி நான் மேனிபுலேஷன்ஸ்ல யூஸ் பண்ணிக்கணும். மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலை போட்டு அதை நான் மேனிபுலேட் பண்ணணும். எக்ஸாம்பிள், நான் அதை ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயர் ரூட் பண்ணணும், இது எல்லாமே பண்ணணும். அப்போ ஒரு நம்பர்ல எனக்கு ஒரு எரர் இருக்குன்னா நான் அந்த நம்பரை மட்டும் மேனிபுலேட் பண்றதுல அர்த்தமே இல்லைல்ல. எனக்கு அந்த எரரையும் சேர்த்து கணக்குல எடுத்து நான் பார்க்கணும் தானே. லாஜிக் புரியுதா பசங்களா? நான் எரரையும் சேர்த்து கணக்குல எடுத்து பார்க்கணும். அப்போ ஒரு எரர் மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷன்ல எப்படி ப்ரொபகேட் ஆகுது, right? How do an error propagates? How does it propagate in a mathematical operation? In the entire table அதுக்கு தான். இதை நம்ம ரெண்டு செட்டா பிரிச்சு பார்க்கலாம். அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஒன்னு, இது மூணுமே ஒரு கேட்டகரி. ரைட், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு ஒரே ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா தான், இது மூணுத்துக்கும் சேர்த்து ஒரு செட் ஃபார்முலா தான். இப்போ இதை நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். சப்போஸ் எனக்கு ரெண்டு குவான்டிட்டி இருக்குன்னு வச்சுப்போமே, ஏ பிளஸ் ஆர் மைனஸ். ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி வந்து நம்ம ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ அப்படி வச்சுக்கிறோம். ரெண்டாவது குவான்டிட்டி என்ன, நமக்கு ஆட் பண்ண சொல்லி சொல்றாங்க. ரெண்டு பிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆட் பண்ண சொல்லி சொல்றாங்க. பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி. கரெக்டா? நோ, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ, பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி. இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் எப்படி வரணும், சி பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா சி. கரெக்டா? எனக்கு ஃபைனல் ஆன்சரும் இதே மாதிரி தான் வரணும். ஏன்னா ஏலையும் எரர் இருக்கு, பிலையும் எரர் இருக்கு. அப்ப டெஃபினட்டா எனக்கு சில எரர் வரத்தான் செய்யும். அதை எப்படி எழுதலாம்னா, இப்ப இங்க நான் ரெண்டு விஷயங்கள் கண்டுபிடிக்கணும். ஒன்னு சி தனியா கண்டுபிடிக்கணும், டெல்டா சி தனியா. சோ இப்ப சிக்கான ஃபார்முலா என்ன, ஏ பிளஸ் பி.
ரைட், டைரக்டா நான் C is equal to A plus B கண்டுபிடிச்சிடலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது டெல்டா C என்ன ஆகும்? டெல்டா A plus டெல்டா B. ரைட், இது ஈஸி, நேரா கிடைச்சிருச்சு. ரெண்டுத்தையும் தூக்கி இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ண ஆன்சர் வந்துரும். இது ஈஸி. இப்போ கன்ஃபியூஷன் எங்க வரும்னா சப்ட்ராக்ஷன்ல. A பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏவையும் மைனஸ் B பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா B, இது ரெண்டுத்தையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆன்சர் என்ன வரும் எனக்கு? C பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா C. So this will be my answer. C plus or minus delta C. இப்போ Cங்கிறது A minus B போட்டுட்டு போயிடலாம். எஸ், இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இங்கதான் பஞ்சாயத்து ஆரம்பம். டெல்டா C என்னன்னு பார்த்தா டெல்டா A plus டெல்டா B. இது எப்படி சாத்தியம்? எரர் மட்டும் ஏன் ஆட் பண்றீங்க? நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது எரரையும் சப்ட்ராக்ட் தானே நம்ம பண்ணணும். ஏன் ஆட் பண்றீங்க அப்படின்னா நமக்கு இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எரர் அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பு. நம்ம எப்பவுமே ரெண்டு குவான்டிட்டிஸோட மேக்சிமம் எரரை எடுத்து அதிகபட்சமா ரிசல்ட்லயும் இவ்வளோ வரலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மினிமமா நம்ம சொல்ல மாட்டோம். இந்த பிளஸ் ஆர் மைனஸ்ங்கிறதுக்கான மீனிங் என்ன பாருங்களேன். சப்போஸ் எனக்கு நம்ம ஒரு நம்பர்ஸ் கொடுத்து பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். லெட்ஸ் லுக் அட் த நம்பர்ஸ். ஸோ ஏக்கு பதில் 2 plus or minus 1 அப்படின்னு வச்சுப்போம். A plus or minus delta A, 2 plus or minus 1. அதே மாதிரி இங்க B க்கு பதில் 3 plus or minus, ரொம்ப பெருசா இருக்கும். Do one thing, wait. 3 plus or minus 2. 3 plus or minus 2 இப்படி எடுத்துப்போம். ரைட், இது A அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், இதை B ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது யோசிச்சு பாருங்க, 5 அப்படின்னு வந்துடும். பிளஸ் ஆர் மைனஸ் நான் 3 போடணும். அதை ஏன் அப்படின்னு பாத்துக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் why ஆட் பண்றோம். இப்போ இங்கேயும் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் எனக்கு என்ன பாசிபிலிட்டி? மினிமம் வேல்யூ என்ன? 2 minus 1 is 1. கரெக்டா? 2 minus 1 எனக்கு மினிமமா 1 வரலாம். மேக்ஸிமமா 2 plus 1 எனக்கு 3 வரலாம். ரைட்? சோ 2 minus 1 1, 2 plus 1 3. This is minimum and maximum. அதே மாதிரி இங்க 3 minus 2 எனக்கு 1 வரலாம். 3 plus 2 5 வரலாம். ரைட்? சோ மினிமம் 1ல ஆரம்பிச்சு இங்க 3 ஆகலாம். இங்கேயும் மினிமம் 1ல ஆரம்பிச்சு இங்க 5 ஆகலாம். மேக்ஸிமம். இப்போ நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். இப்ப இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது எனக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்? இங்க நம்ம பாசிபிலிட்டிஸ் எல்லாம் பண்றோம். சோ 1 and 1, 1 and 5 பண்ணலாம். 3 and 1, 3 and 5. சோ இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. அதாவது A ஓட வேல்யூ -1ல இருந்து 3 வரைக்கும் போலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? 1ஆவும் இருக்கலாம், 3ஆவும் இருக்கலாம். B ஓட வேல்யூ அதே மாதிரி தான், 1ஆவும் இருக்கலாம், 5ஆவும் இருக்கலாம். Let's go for all possible combinations. எல்லா காம்பினேஷன்ஸ்க்கும் நம்ம ஆன்சர் போடுவோம். So when நாங்க 1 plus 1 2, 1 plus 5 6, 3 plus 1 4, 3 plus 5 8. அப்ப யோசிச்சு பார்த்தா என்னோட ஆன்சர் 2 இருந்து 8க்குள்ள என்ன நம்பர் வேணா வரலாம். கரெக்ட் தானே? மினிமம் 2 வரலாம், 4 வரலாம், 6 8 வரலாம் இதுக்குள்ள. இப்ப இதத்தான் நான் C அப்படின்ற முறையில சொல்லணும். C என்ன ஆகும் பாருங்க. plus B 5 delta C நான் என்ன? delta A plus delta B 3. அப்ப C plus or minus delta C னா எனக்கு என்ன வரும்? 5 plus or minus 3. அப்ப 5 minus 3 2 வரும். 5 plus 3 8. அப்ப 2ல இருந்து 8க்குள்ளார எனக்கு என்ன நம்பர் வேணா ஆன்சரா வரலாம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். புரிஞ்சுதா? சோ இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம இங்க டைரக்டா எழுதிருக்கோம். மைனஸுக்கும் இதே லாஜிக் தான். லெட்ஸ் டேக் தீஸ் டூ நம்பர்ஸ். இதே நம்பர்ஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி சொல்லுவோமா? சேம் நம்பர்ஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தோம்னா 2 plus or minus 1, ரெண்டு பாசிபிலிட்டிஸ், இதுக்கும் 2 3 1 5. இப்போ A minus B எனக்கு வேணும். அதே மாதிரி 4 possible combinations.
4 possible combinations. 1 minus 1 0 வரலாம். 1 minus 5 minus 4 வரலாம். 3 minus 1 2 3 minus 5 minus 2. இது 4 possible combinations. பாருங்க minus 2 ல இருந்து இங்க smallest number என்ன minus 4. So minus 4 minus 2 0 2. இதுல எது வேணாலும் ஆன்சரா வரலாம். இத நான் c ன்னு எப்படி எழுதலாம் பாருங்க. So இங்க the value changes from ஆர்டரா மாத்துனா minus 4 ல இருந்து plus 2 குள்ளற என்ன நம்பர் வேணா எனக்கு ஆன்சரா வரலாம். So c how can you write equal to a minus b யா. இப்ப c என்னது 2 minus 1 right. c ஓட வேல்யூ வந்துருச்சு. இப்போ டெல்டா c நீங்க மைனஸ்ல போட்டீங்கன்னா ஆன்சர் வராது. லெட்ஸ் சே நான் இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்றேன்னு வெச்சுப்போமே. டெல்டா c நான் சப்ட்ராக்ட் பண்ணேன்னா 1 minus of 2 minus 1 அப்படினு வரும். So minus 1. அப்போ minus 1 plus or minus minus 1. நமக்கு இந்த 4 0 மட்டும் தான் வரும். 4 and 2 எல்லாம் வரவே வராது. But what you have to do is add பண்ணி பாப்போமா. டெல்டா c என்னது 1 plus 2 3 வருதா. 1 plus 2 3. So c plus or minus delta c என்ன வரும் minus 1 plus or minus 3. அப்ப options what are the possibilities minus 1 minus 3. அப்ப minus 4 ல இருந்து minus 1 plus 3 2 வரைக்கும் போக முடியும். So இது எல்லா காம்பினேஷன்ஸையும் உள்ள கொண்டு வந்துறோம்ல. So hence addition and subtraction ரெண்டுத்துக்கும் actual value நீங்க அந்த ஆபரேஷன் தான் போடணும். Yes correct. அந்த corresponding operation தான் போடணும். But error எப்பவுமே add தான் பண்ணணும். Always add the absolute errors. Addition ஆ இருந்தாலும் subtraction ஆ இருந்தாலும் absolute error add தான் பண்ணணும். Clear? இப்போ இதே மாதிரி multiplication and division. Right? Multiplicationக்கு அதே மாதிரி ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். a plus or minus delta a and b plus or minus delta b. Right? a plus or minus delta a, b plus or minus delta b. Multiply பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. Which is c plus or minus delta c. இப்போ இங்க first c கண்டுபிடிக்கணுமா? a into b. Right? டைரக்டா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். a into b. உங்களுக்கு c கிடைச்சிரும். இப்போ next delta c நம்மளால நேரா கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு பதில் we have to use another trick. என்ன will go for relative error. இப்போ நம்ம addition and subtractionக்கு we used absolute error. கரெக்ட்டா delta a delta b ன்ற absolute numbers வெச்சு மட்டும் தான் டீல் பண்ணோம். But multiplication and divisionல you'll have to go for relative error. அப்போ a ஓட relative error b ஓட relative error அத வெச்சு இங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். is equal to delta a by a plus delta c by b by b. இதுல இருந்து delta c நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? del a by a plus del b by b into c. So இந்த delta c கிடைச்சிருச்சு, c கிடைச்சிருச்சு. c plus or minus delta c எழுதிக்கலாம். Done. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது டிவிஷனுக்கும் நம்ம சப்ட்ராக்ஷன்ல பார்த்தா அதேதான். a plus or minus delta a by b plus or minus delta b is equal to c minus delta c. அப்ப c என்னது? It is just a by b. Same. இதுல எந்த சேஞ்சுமே இல்ல. c கண்டுபிடிச்சிடலாம். a தனியா எடுத்து b தனியா எடுத்து you'll get a by b. delta c அதே ஃபார்முலா. delta c by c equals delta a by a plus delta b by b. Right? Delta c is del a by a plus del b by b into c. So இங்கேயும் point to be noted your honor, add தான் பண்ணணும், subtract பண்ண கூடாது. subtract பண்ணா தப்பு. only addition. Right? So no subtraction, only addition. ஞாபகம் வச்சுக்கோங்களே. இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம்? c plus or minus delta c எழுதிடலாம். Right? இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வித்தியாசம். Right? And the corresponding functionsக்கு you have to use the proper manipulation. Multiplication, division இங்க division. ஆனா relative error add தான் பண்ணணும். Okay? எல்லாமே add தான் பண்ணணும். Yes, 0. எல்லாத்தையும் add. இப்போ கடைசியா power.
என்ன a plus or minus delta a கொடுத்திருக்காங்கப்பா. ஆனா இத ஸ்கொயர் பண்ண சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இதுலயே எனக்கு எரர் வரும் தானே. c plus or minus delta c இதுலயே எரர் வரும் தானே. இத நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிள் a plus or minus delta a into a plus or minus delta a அவ்வளவுதானே. இதுதானே c. நான் மல்டிப்ளை பண்ணா அவ்வளவுதான் c முடிஞ்சிருச்சா? So c is equal to a into a which is a square. நான் இப்படி எழுதிக்கலாம். c முடிஞ்சிருச்சு. delta c by c க்கு இங்க நான் ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்றேன்னா delta a by a plus delta a by a another time. இங்க என்ன பண்ணோம்? delta a by a into delta v by e. நான் எதை மல்டிப்ளை பண்றேனோ அதை நான் பிளஸ்ல போட்டுக்கிட்டேன். So delta a by a plus delta a by a. So this becomes 2 times delta a by a. Right? So formula என்ன வருது பாருங்க, delta c by c is equal to 2 delta a by a. So பவர்ல என்ன இருக்கோ எரருக்கு அத கோஎஃபிஷியன்ட்டா தூக்கி போட்டுக்கிட்டா முடிஞ்சிருச்சு. ரைட்? So literally இது அடிஷன் தான். பட் அடிஷனுக்கு பதில் நம்ம பவரை தூக்கி ரெண்டு தடவை ஆட் பண்ணணும்ங்கறத நான் கோஎஃபிஷியன்ட்டா போட்டுக்கிட்டேன். இதே எனக்கு பவர் 5 இருந்ததுன்னா delta a by a into 5 அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. டன். சோ இதோட சம்ம இருக்குது. நல்லா பாருங்க ஒரு தடவை. அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ரெண்டுத்துக்குமே எரர் ஆட் தான் பண்ணணும். எரர் should always be added. பாருங்க added. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரெண்டுத்துக்குமே எரர் ஆட் ஆட். ஆக்சுவல் நம்பர்ஸை நீங்க அந்த ஆபரேஷன் போட்டுக்கலாம். பட் எரர் ஆட் தான் பண்ணணும். பவருக்கு மேல பவரை தூக்கி கோஎஃபிஷியன்ட்டா போட்டுக்கணும். Literally this is also addition. இதே மாதிரி தான் வரும். பட் del a by a plus del a by a அதனால அதை n times கோஎஃபிஷியன்ட்டா தூக்கி போட்டோம்னா முடிஞ்சிருச்சு. This is error propagation. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. Let's go for questions. Question time. Electric circuit. In an electrical circuit, the voltage measured as V is equal to 200 plus or minus 4. And the current is measured as I is equal to 20 plus or minus 0.2 amperes. The value of resistances. So first formula எடுத்து எழுதிருங்க. Value of resistance. So Ohm's law, V is equal to IR. So V by I equals R. இப்போ இங்க ப்ராப்பர் ஃபார்முலா என்னன்னா I plus or minus delta I equals R plus or minus delta R. இதுதான் ஓவரால் ஃபார்முலா இன்க்ளூடிங் எரர். இப்போ இதுல இருந்து V இருக்கு, டெல்டா V இருக்கு, I இருக்கு, டெல்டா I இருக்கு. R தனியா கண்டுபிடிக்கணும். R க்கு you will have to use இந்த ஃபார்முலா delta R by R equals delta V by V plus delta I by I. இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி R and delta சப்ஸ்டிட்யூட் பண்ணா சொல்யூஷன். சால்வ் பண்ணுவோமா? So R is equal to 200 by 20 which is 10. அது ஈஸி. 200 by 20 10. எல்லா 10 தான் இருக்கு. சோ அதை கால்குலேட்டே பண்ணாமலே நம்ம விட்டுறலாம். Delta R by R equals delta V by V del I by I. Del V என்ன பாருங்க 4 by 200 plus 0.2 by 20. இப்போ எனக்கு denominator சேமா இருந்தா நான் நேரா numerator ஆட் பண்ணிரலாமா? Which is 4 by 200 plus 2 by 200 which is 6 by 200 which is 300. This is delta R by R. கரெக்ட்டா? அப்போ delta R என்ன வரும்? 3 by 100 into இந்த R இந்த பக்கம் வந்துருச்சு. Right? Delta R by R is 3 by 100. இந்த R அந்த பக்கம் போயிடுச்சு. Which is 3 by 100 into 10. 0.3. So answer is 10 plus or minus 0.3. 10 plus or minus 0.3. That is option B. Yes, right. Option B. Zoro super. Madi. Good job, Madi. Right. Metal wire has mass 0.4 plus 0.0002 grams.
radius கொடுத்தாச்சு and length கொடுத்தாச்சு. The maximum possible percentage error in the measurement of density will be. right இங்க percentage error density ல கேட்டுக்கிறாங்க. density is mass by volume. so mass by pi r square L. இங்க it is considered as a cylinder. wire ன்னு கொடுத்திருக்கிறதுனால அதை நம்ம சிலிண்டர்னு எடுத்துக்கலாம். பை விட்டுருங்க, அதுல எரர் எதுவுமே கிடையாது. சோ நம்ம mass by r square L அதோட எரர் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் இங்க ஜெனரல் ஃபார்முலா டைரக்டா எழுதிடுறேன் பசங்களா. ஜஸ்ட் யோசிங்க, உங்களுக்கே புரியும். டெல்டா ரோ by rho is equal to delta m by m plus 2 into delta r by r plus delta L by L. சரிதானே? எனக்கு மாஸ் ஆர் எல் மூணும் ஒன்னு மல்டிபிளிகேஷன் டிவிஷன்லாம் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நான் ஆட் தான் பண்ணிக்கணும். பட் ஆருக்கு பவர் 2 இருக்கிறதுனால முன்னாடி தூக்கி போட்டாச்சு. கரெக்டா? ஸோ டெல்டா எம் பை எம் பிளஸ் டெல்டா எல் பை எல் பிளஸ் 2 இன்டூ டெல்டா ஆர் பை ஆர். இப்போ எல்லாத்தோட வேல்யூவும் நேரா அங்க இருக்கு. நம்ம கடைசியா 100 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். டெல்டா எம் என்னது? 0.002 by 0.4 plus 2 into delta radius square 0.001 by 0.3 plus length ஓடது 0.02 by 5. கரெக்டா? ஆல் குட், கிளியரா பசங்களா? எனி டவுட்ஸ் இங்கிட்ட? அவ்வளவுதான். இது அப்படியே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதே நம்ம ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ்ல கொண்டு வந்துக்கலாம். இன்டூ 10/10 இன்டூ 10/10 போட்டீங்கன்னா உங்களுக்கு அதே ஃபார்மேட்ல வந்துடும். 0.02 by 4 பிளஸ் 2 மல்டிப்ளை பண்ணிட்டு இன்டூ 10/10 போட்டா 0.02 by 3 plus 0.02 by 5. So 4, 3, 5. LCM என்னல வரும்? 15, 60 வருமா? Yes. Okay, solve பண்ணி எழுதுங்க. You will get the solution. Finally, you have to multiply it by 100. 100 ஆல multiply பண்ணிட்டீங்கன்னா you will get the solution. Done. One sec. Right. So yes, LCM 60 வருமா? எல்லாத்தையும் மாத்தி எழுதணும். So 60 denominatorல 60 வரணும்னா you'll have to multiply it by 15. First the percentage error இருக்கமா? இது வந்து நம்ம relative errorல வச்சிருக்கோமா? இதை நீங்க percentage errorக்கு மாத்துனீங்கன்னா into 100 எல்லாத்தையும் multiply பண்ணா you will get 2 by 4 plus 2 by 3 plus 2 by 5. So 60 வருமா LCM? அப்ப இங்க into 15 by 15 you get 30 by 16, 30 plus இங்க into 20 by 20 போட்டா கீழே 60 வந்துரும், மேல 40 plus into 60 வரணும்னா 12. கரெக்டா? So 12 by 12 5 60 12 24 by 60, which will be 70 80 94 by 60. So solve பண்ணீங்கன்னா second calculation இம்சை கரெக்ட் தான். இந்த சாப்டர்ல calculation அப்படிதான் இருக்கும், போட்டு தான் ஆகணும். 1 sec. So 94 divided by 60 போடும்போது you'll get 1.56. round it off, you'll get 1.6.
ரைட் ஆப்ஷன் ஏ 1.6% வரணும்ல கால்குலேஷன் கரெக்டா போட்டுருங்க தப்பு பண்ணக்கூடாது டன் அவ்வளவுதான் சொல்யூஷன் முடிஞ்சிருச்சு இந்த சாப்டர்ல பெருசா உங்களுக்கு டீப்பா ஃபார்முலாஸ் இல்லாததுனால நியூமெரிக்கல்ஸ் கொஞ்சம் கஷ்டமா தான் வரும் கெட் யூஸ் டு இட் அடுத்த क्वेश्चन போமா time intervals measured by a clock gave the following readings 1.25 1.24 1.27 2.28 what is the percentage error in the observation yes so இதுதான் proper ultimate lengthy question நான் ஏற்கனவே சொன்னா ட்ரூ வேல்யூ கொடுக்கலனா நம்ம எப்படி கால்குலேட் பண்றது எனக்கு மெஷர்ட் வேல்யூ ட்ரூ வேல்யூ கொடுக்கல எப்படி கால்குலேட் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்திருக்கிற 5 வேல்யூஸ்க்கு நீங்க ஆவரேஜ் கண்டுபிடிச்சு எழுதிக்கணும் சோ 5 வேல்யூஸ் என்னென்ன 25 plus 1.24 1.27 plus 1.21 plus 1.28 1.28 divided by 5 இதத்தான் நீங்க டைம் இதுதான் ஆவரேஜ் பட் நம்ம இததான் அப்சல்யூட் வேல்யூவா கன்சிடர் பண்ணிப்போம் ரைட் இதத்தான் நீங்க அப்சல்யூட் வேல்யூவா கன்சிடர் பண்ணிக்கணும் சரி ஆட் பண்ணுவோமா இதே நான் கணக்குல வீக் ஆட் பண்றப்போ தப்பு பண்ணா எங்கயாவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க 8 9 9 plus 7 16 16 plus 4 20 20 plus 5 25 so 5 in the board 2 in the fingers 2 4 6 8 10 12 so 2 in the board 1 in the finger 5 6 6.25 divided by 5 so இன்னால வரும் நமக்கு 6.25 divided by 5 one time balance 22 வருதா 1 12 வருதா 2 வருது balance 2 1.25 வருமா yes 1.25 so இதுதான் நம்மளோட t average இதத்தான் நம்ம true value அப்படினு எடுத்துக்கணும் right this is t average you have to consider this as our true value இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா அதாவது நம்மளோட ஆவரேஜ் வேல்யூக்கும் t1க்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் நம்ம சைனை கன்சிடர் பண்ண தேவையில்ல ஜஸ்ட் டிஃபரன்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிட்டா போதும் ரைட் அப்போ ஃபர்ஸ்ட் 1.25 1.25 0 அதே மாதிரி டெல்டா t2 equals 1.24 0.01 delta t3 is equal to 0.02 del t4 equals 0.04 del t5 equals 0.03 difference என்னோட ஆவரேஜ் வேல்யூக்கும் இண்டிவிஜுவல் வேல்யூக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இங்க ரெண்டும் சேமா இருக்கு 0 ரெண்டாவது 24 and 25 0.01 2725 0.02 21254 and so on இப்போ அது எல்லாத்துக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் டெல்டா டி ஆவரேஜ் இதுதான் மீன் அப்சல்யூட் எரர் சொல்லுவோம் சோ ஆட் பண்ணுவோமா 3 4 5 6 7 8 9 10 so 0.1 divided by 5 0.02 வருமா into 2 by 2 போட்டோம்னா 0.2 by 10 yes 0.02 so நமக்கு என்ன தேவை percentage error this is our delta t so percentage error என்ன delta t by t which is 0.02 by 1.25 into 100 இப்போ இத சொல்றோம்னா 1.8 போட்டீங்கன்னா கீழ you'll have 10 right அப்ப மேல 0.16 அப்படினு வரும் so 1.6% வரும் this is the error 1.6% கரெக்ட்டா 1.6% வந்து நிக்கும் நமக்கு இப்படித்தான் கால்குலேட் பண்ணணும் இதுதான் இருக்கிறதுலே லென்த்தான ப்ராப்ளம் இங்க ஓகே 5 நம்பர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க பக்கத்துல இருக்கு அதனால ஈஸியா போச்சு ஒரு சில நேரத்துல அந்த நம்பர்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா வரும் இது லென்த்தி ஆனா ஈஸி டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும் ஷார்ட்டான காம்ப்ளிகேட்டடும் இருக்கு லென்த்தான ஈஸியர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு திஸ் இஸ் லென்த்தி எஸ் இல்லன்னு சொல்லல பட் இட் இஸ் டெஃபினெட்லி ஈஸி கஷ்டம்னா ஒண்ணுமே கிடையாது ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை யா கால்குலேஷன் பட் இட்ஸ் ஓகே எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குடே கம் ஆன் யூ கேன் டு இட் ரைட் கடைசி டாபிக் வந்துருச்சா முடிஞ்சிச்சு அது கொஞ்ச நேரம் தான் ரைட் வெர்னியர் கேலிப்பர் அதுக்கு முன்னாடி
precision and accuracy. இந்த ரெண்டு வார்த்தையோட அர்த்தம் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப accuracy அப்படின்னா அது நமக்கு காமனாவே தெரியும்ல. ஆக்சுவல் வேல்யூக்கும் மெஷர் பண்ண வேல்யூக்கும் இருக்கிற கேப் அதை குறிக்கிறது தான் அக்யூரசி. எந்த அளவுக்கு கேப் கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு அது அக்யூரேட் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா ரெண்டுமே நம்ம கம்பேரிசன், அக்யூரசி அண்ட் ப்ரெசிஷன் ரெண்டுமே கம்பேரிசனை பேஸ் சொல்றது தான். ஆனா அக்யூரசினா எதை கம்பேர் பண்றோம்? ஒரிஜினல் ட்ரூ வேல்யூக்கும் நான் மெஷர் பண்ற வேல்யூக்கும் நடுவுல இருக்கிற கேப். அது கம்மியா இருந்ததுன்னா இட்ஸ் அக்யூரேட். அது அதிகமா இருந்தது, the gap is too big, அது அக்யூரேட்டா இல்ல அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் நாட் சோ அக்யூரேட். சோ கம்மியா, அந்த கேப் கம்மியா இருந்ததுன்னா அக்யூரேட், அது அதிகமா இருந்ததுன்னா இட் இஸ் நாட். இப்போ what is precision? Precise, precision அப்படின்னா நான் மல்டிபிள் டைம்ஸ் மெஷர் பண்றேன். எனக்கு ஒரே ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை தான் நான் மெஷர் பண்ணணும், பட் ஐ எம் டூயிங் இட் மல்டிபிள் டைம்ஸ். நான் திருப்பி 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 மெஷர் பண்றேன். அப்ப நான் மல்டிபிள் டைம்ஸ் மெஷர் பண்ணும்போது எல்லா வேல்யூஸுமே ரொம்ப பக்கத்துல, நான் மெஷர் பண்ற எல்லா வேல்யூஸுமே எனக்கு பக்கத்துல இருக்கு, வெரி க்ளோஸ். அதுதான் ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் ப்ரிசிஷன், ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட். அதாவது இப்ப ப்ரிசிஷன்னா என்ன? இப்ப இந்த ரெண்டு டயக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இது வந்து வெரி லோ அக்யூரசி, லோ ப்ரிசிஷன். எனக்கு தேவை இந்த சென்டர் டார்கெட். ஆனா அந்த டாட்ஸ் எங்க போய் விழுந்துருக்கு பாருங்க, ஒன்னொன்னும் வேற எங்கெங்கயோ விழுந்து கிடக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேப் ரொம்ப ஜாஸ்தி. இந்த இடத்துல எனக்கு தேவையான பாயிண்ட்டுக்கும் அது லேண்ட் ஆகிற இடத்துக்கும் கேப் ரொம்ப ஜாஸ்தி. சோ அக்யூரசி சுத்தமா இல்லவே இல்லை. அந்த பாயிண்ட் வெரி கிளியரா, இதுதான் ட்ரூவா எனக்கு தேவைப்படுற பாயிண்ட், பட் இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற மெஷர்மெண்ட். சோ தி டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால திஸ் இஸ் லோ அக்யூரசி. இப்ப ப்ரிசிஷன்னா என்ன பாருங்க, நான் 3 தடவை மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஒரு தடவையும் ஒரு மூலையில எனக்கு ஆன்சர் வந்திருக்கு, சம்பந்தமே இல்லாம. பாருங்க, ஒரு தடவையும் ஒரு மூலையில இங்க 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 என்னது இது, சம்பந்தமே இல்லாம ஆன்சர் வந்திருக்கு. திஸ் இஸ் லோ லெவல் ஆஃப் ப்ரெசிஷன். ரெண்டுமே கம்மியா இருக்குன்னு அர்த்தம். பட் இங்க பாருங்க, அக்யூரசி ஓரளவுக்கு பெட்டரா இருக்கா? இங்க ரொம்ப தூரமா இருந்தது, இங்க கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் a bit accurate. கொஞ்சோண்டு எனக்கு அக்யூரசி அதிகமா இருக்கு. பட் ஸ்டில் ப்ரெசிஷன் பார்க்கும்போது கேப் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ரைட்? அந்த மூணுத்துக்கும் நடுவுல இருக்கிற கேப்பே எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. திஸ் இஸ் நாட் ப்ரிசைஸ். இப்ப இங்கிட்டு பாருங்களேன், இங்க அக்யூரசி இல்லவே இல்லப்பா. நான் எங்க அதை தூக்கி போட சொன்னா அது எங்க போயிட்டு லேண்ட் ஆயிருக்கு பாருங்க. இங்க நிறைய கேப் இருக்கு. பட் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தா, அந்த மூணுமே எவ்வளவு க்ளோஸா இருக்கு பாருங்க. தே ஆர் லைக் வெரி க்ளோஸ். இங்க இருந்த கேப்பை கம்பேர் பண்ணும்போது இங்க மூணுமே ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கு. பக்கத்துல இல்ல, ஆனால் they are like very close among themselves. அவங்களுக்குள்ள ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. so this is high precision, low accuracy. பட் நமக்கு தேவையான பெஸ்ட் பாசிபிள் கேஸ் என்ன? the last case, high accuracy, high precision. எனக்கு கேப்பும் நிறைய ஜாஸ்தியா இல்ல, அவங்களுக்கு நடுவுல இருக்கிற கேப்பும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஹை அக்யூரசி. ரியல் வேர்ல்டுல இந்த மாதிரி தான் நமக்கு தேவை, ஆனா அந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டம். சப்போஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு கிடைக்கல, வாட் இஸ் த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன்? இது அக்யூரசி கம்மியா இருந்தா கூட ப்ரெசிஷன் ஜாஸ்தியா இருந்தா நம்ம சரி பண்ணிடலாம் ஈஸியா. ரைட்? இங்க நான் கொஞ்சோண்டு கேலிபிரேஷன் ஒழுங்கா பண்ணனா எனக்கு இங்க ஈஸியா சரி பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி வந்ததுன்னா எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த அளவுக்கு நம்ம யூஸே பண்ண முடியாது. ஸோ எந்த அளவுக்கு ப்ரிசைஸா இருக்கோ அந்த அளவுக்கு இட் இஸ் பெட்டர். ரெண்டுமே தேவைதான், பட் ப்ரையாரிட்டி இஸ் ப்ரெசிஷன். இல்லை வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இல்லையே, என் சைட்ல எல்லாம் கிளியரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரேக் ஆகிற மாதிரி இருந்தா ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஐ திங்க் இட் ஷுட் பி கிளியர். சோ இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டிங்ஷன், அக்யூரசி எதை பாருங்க, ட்ரூ வேல்யூக்கும் மெஷர் பண்ணப்பட்ட வேல்யூக்கும், மெஷர்மெண்ட் இந்த இருக்கு. நான் மெஷர் பண்ணதுக்கும் ட்ரூ வேல்யூக்கும் இருக்கிற கேப், அதை தான் நம்ம அக்யூரசி அப்படின்னுவோம். பட் ப்ரெசிஷன் என்ன? டு ஈச் அதர். மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது the closeness of all the measurements among each other, அதை தான் நம்ம ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்குள்ளார எவ்வளவு க்ளோஸா இருக்காங்க, that is precision. இப்ப ரெண்டுத்துக்குமே சம்பந்தமே கேள, they are completely independent. இப்ப அதுக்கான கம்பேரிசன் பாருங்க.
closeness to the true value. True value க்கு இதுக்கும் இருக்கிற closeness. Among repeated readings, multiple readings எடுக்கும்போது அவங்களுக்குள்ளார இருக்கிற closeness. And how correct, சரியா தப்பா, அதுல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். accuracy அப்படின்னா ஒரு தடவை பண்ணாலும் உருப்படியா பண்ணு. That is accuracy. Right? ஒரே ஒரு தடவை தான், பட் ஆக்சுவல் வேல்யூக்கு எக்ஸாக்ட்ல இருக்கணும் மெஷர்டு வேல்யூ. That is accuracy. பட் precisionல கன்சிஸ்டன்டா திருப்பி 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 எனக்கு பக்கத்துல வரணும், பெரிய கேப் எதுவும் வரக்கூடாது. ஹவு கன்சிஸ்டன்ட், நீ எவ்வளோ தடவை ரிப்பீட் பண்ணாலும் ஒரே மாதிரி நடந்துக்கிறியா இல்லையா, தட் இஸ் கன்சிஸ்டன்சி. ரிப்பீட்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் போடும்போது அந்த மல்டிபிள் ரிப்பிட்டேஷன்ஸ்க்கு நடுவில் டிஃபரன்ஸ் பெருசா எதுவும் வரக்கூடாது. தட் இஸ் கன்சிஸ்டன்சி. தப்பா இருக்கலாம், ஆனா அதே தப்பு மறுபடியும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கணும். தட் இஸ் கன்சிஸ்டன்சி. ரைட்? ஸோ அது வரக்கூடாது, எரர் வரக்கூடாது. பட் வந்தாலும் எரர் கண்ணா பின்னான்னு வரக்கூடாது. ரிப்பீட்டடா சேம் டைப் ஆஃப் எரர் வரணும். பாருங்க, இது டிபெண்ட்ஸ் ஆன் கேலிபிரேஷன். இது லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட்னா என்னன்னு இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல பார்ப்போம். பட் ஃபைனல் பாயிண்ட் பாருங்க, இட் இஸ் லிங்க்டு டு ரேண்டம் எரர். அதாவது precision இல்லைன்னா எரர் ரேண்டம் அப்படின்னு அர்த்தம். ரைட்? precision இல்லைன்னா எரர் ரேண்டம். அக்யூரசி இல்லைன்னா அந்த இடத்துல ஏதோ சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னு அர்த்தம். ரேண்டம் எரர் இல்லைன்னு வச்சுப்போமே, எனக்கு ப்ரிசைஸான ரீடிங்ஸ் கிடைக்கும். ரேண்டம் எரர் இருக்கிறதுனால தான் எனக்கு அக்யூரசி ப்ரெசிஷன் வராது. சிஸ்டமேட்டிக் எரர் இருக்கிறதுனால தான் எனக்கு அக்யூரசி அடி வாங்கும். இந்த சிஸ்டமேட்டிக் எரர் இல்லைன்னா எனக்கு அக்யூரேட்டா கிடைக்கும். ரைட்? ஸோ திஸ் இஸ் த லாஜிக். அப்போ பிரேக் ஆகுதா? சரி, நான் கனெக்ஷன் செக் பண்றேன். சரி பசங்களா, இன்னைக்கான கடைசி டாபிக் வந்தாச்சா? வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ். ஸோ ஓவராலா physical quantitiesனா என்னன்னு பார்த்தோம், மெஷர்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம், significant figures, I mean physical quantities ஓட டைப் பார்த்தோம், error propagation லாஸ்ட் லெக் Vernier Caliper screw gauge முடிஞ்சிருச்சு. That's all. Listen, கடைசி ஸ்டெப்புக்கு வந்தாச்சு, Vernier Caliper and screw gauge. ஃபர்ஸ்ட் Vernier Caliper ஓட ஃபிகர் பார்த்துடலாம் பாருங்க. This is a Vernier Caliper. ஒரு typical Vernier Caliper இப்படி தான் இருக்கும். காம்பனன்ட்ஸ் என்னன்னா, சென்டர்ல இருக்கிறது இட்ஸ் அ மெயின் ஸ்கேல், அது மேல இருக்கிறது வெர்னியர் ஸ்கேல். ரைட்? சென்டர்ல இருக்கிறது மெயின் ஸ்கேல், மேல இருக்கிறது வெர்னியர் ஸ்கேல். இத ஸ்லைடர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பார்ட் எனக்கு ஸ்லைட் ஆகும், முன்ன பின்ன ஸ்லைட் ஆகும். ரைட்? இப்ப மேல 2 ஜாஸ் இருக்கும், கீழே 2 ஜாஸ் இருக்கும். இந்த மேல இருக்கிறது என்ன? இன்டர்னல் டயமீட்டர். ஏதாவது ஒரு பாடியோட இன்டர்னல் டயமீட்டர் மெஷர் பண்றதுக்கு இது. எக்ஸ்டர்னல் டயமீட்டர் இது. இப்போ லெட்ஸ் சே எனக்கு இந்த பால் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த பாலை கொண்டு வந்து இங்க வச்சு நான் இந்த 2 ஜாஸையும் கரெக்டா பக்கத்துல வந்து வச்சேன்னா அது ரெண்டும் எனக்கு இங்க க்ளோஸ் ஆகுமா? க்ளோஸ் ஆகி பிடிச்சிக்குமா? அப்ப இதோட டயமீட்டரை என்னால மெஷர் பண்ண முடியும். திஸ் இஸ் ஹவ் ஐ மெஷர் த டயமீட்டர். இந்த ஜாஸ்க்கு நடுவுல வச்சு கரெக்டா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டா வச்சுட்டு நான் மெஷர் பண்ணுவேன். இப்போ இதோட ஒர்க்கிங் என்னன்னா, இங்க கொஞ்சம் கிளியரா தெரியாது, பட் ஸ்டில் த ஒர்க்கிங் இஸ், எனக்கு மெயின் ஸ்கேல், இந்த மெயின் ஸ்கேல்ல நார்மலா சர்டன் மார்க்கிங்ஸ் இருக்கும், மில்லிமீட்டர் சென்டிமீட்டர்ல மார்க்கிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி வெர்னியர் ஸ்கேல் இந்த இடத்துலயும் மார்க்கிங்ஸ் இருக்கும். கரெக்டா? இப்போ இங்க இருக்கிற மார்க்கிங்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட். மெயின் ஸ்கேல்ல இருக்கிற மார்க்கிங்ஸ் ஸ்டாண்டர்ட், 100% ஸ்டாண்டர்ட், மில்லிமீட்டர்ஸ் அண்ட் சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கும். வெர்னியர் ஸ்கேல்ல இருக்கிறது ஸ்டாண்டர்டா இருக்காது. ரைட்? ஸ்டாண்டர்டா இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு சாம்பிளுக்கு இதே நம்ம ஜூம் பண்ணி வரைஞ்சு காட்டுறேன். அப்ப மெயின் ஸ்கேல் எனக்கு மேல எப்படி இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதுக்கப்புறம் எனக்கு மெயின் ஸ்கேல் இந்த மாதிரி போயிட்டே இருக்குன்னு வச்சுப்போம். This is main scale. இப்ப வெர்னியர் ஸ்கேல் எப்படி இருக்கும்? 1 1 2 3 4 5 6 7 8 5 6 7 8 9 10. இப்படி இருக்கும் வெர்னியர் ஸ்கேல். ஸோ லாஜிக் என்னன்னா, இது ஒரு சாம்பிள் தான். இந்த சாம்பிள்ல 10 divisions of the main scale, வெர்னியர் ஸ்கேல்ல இருக்கிற 10 டிவிஷன்ஸ் மெயின் ஸ்கேல்ல இருக்கிற 9 டிவிஷன்ஸோட கோயின்சைட் ஆகுது. பாத்தீங்களா? லாஜிக் என்னன்னா, இங்க மெயின் ஸ்கேல்ல 9 டிவிஷன்ஸ், அதாவது 9 mm. அந்த 9 mm இவங்க 10ஆ டிவைட் பண்ணி வச்சிருப்பாங்க.
ஸோ மெயின்ஸ் வெர்னியர் ஸ்கேலோட வேலை என்னன்னு பார்த்தா மெயின் ஸ்கேல்ல இருக்கிற 9 ரீடிங்ஸை 10ஆ டிவைட் பண்றது. அது எப்படி முடியும்? யோசிச்சு பாருங்க, அது எப்படி முடியும்? சிம்பிள். இங்க இருக்கிற கேப் எவ்வளவு தெரியுமா இருக்கும்? ஸோ இங்க இருக்கிற கேப் வில் பி 0.9 mm. சப்போஸ் இது வந்து 1 mm இருக்குன்னு வச்சுப்போம், ரைட்? இந்த மெயின் ஸ்கேல்ல இருக்கிற கேப் வந்து 1 mm. நார்மலா நீங்க பென்சில் பாக்ஸ்ல ஸ்கேல் வச்சிருப்பீங்கல்ல, அந்த ஸ்கேலோட கேப் 1 mmன்னு வச்சுப்போம். இப்போ வெர்னியர் ஸ்கேல்ல இருக்கிற கேப் வந்து 0.9 mm. ஸோ அதுல 90% 0.9 mm இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு தடவையும் எனக்கு 0.9 0.9, அடுத்த கேப் 0.9, அடுத்து 0.9. ஸோ ஒரு தடவையும் எனக்கு 0.9 0.9 இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, ரைட்? அப்ப மொத்தமா இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கும் பாருங்க, 0.9 into 10 டிவிஷன்ஸ் இருக்கா, which is 9 mm. அப்போ 10 டிவிஷன்ஸை போட்டு 9 mm இருக்கு இல்லையா? So that will be divided into 10 equal parts. இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால ஸ்மாலஸ்டா எவ்வளவு மெஷர் பண்ண முடியும்? That is the real deal. இந்த வெர்னியர் கேலிப்பர்னால ஸ்மாலஸ்டா எவ்வளவு மெஷர் பண்ண முடியும்னா, அந்த 2 ஸ்கேலுக்கு இருக்கிற சின்னோண்டு டிவிஷன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற கேப். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க 1 mm கரெக்டா, இங்க 0.1 mm. அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இங்க ஒரு குட்டி கேப் இருக்கு, தெரியுதா பசங்களா? ப்ளீஸ் ஃபோக்கஸ். அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற குட்டி கேப், அந்த கேப் அளவுக்கு அதால மெஷர் பண்ண முடியும். which means இவனோட லீஸ்ட் கவுண்ட் என்ன வரும்னா 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஸோ இந்த இடத்துல ஸ்பெசிபிக் ஃபார்முலா லீஸ்ட் கவுண்ட் என்ன வருதுன்னா 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். இந்த கேஸ்ல இட் இஸ் 1 mm minus 0.9 mm, which is 0.1 millimeter. அதாவது 1 மில்லிமீட்டர்ல 1/10 அவனால மெஷர் பண்ண முடியும். 1 mm 10ஆ பிரிச்சா அதுல ஒரு பார்ட் எவ்வளவு? That is what the least count is for a Vernier caliper. அந்த அளவுக்கு சின்னோண்டு குவாண்டிட்டி அவனால மெஷர் பண்ண முடியும். It's a ultra precise instrument. 1 மில்லிமீட்டருங்கிறதே குட்டி, கரெக்டா? அந்த 1 மில்லிமீட்டரை 10ஆ டிவைட் பண்ணி அதுல இருந்து ஒரு பார்ட் அளவுக்கு அவனால அக்யூரேட்டா மெஷர் பண்ண முடியும், ரைட்? ஸோ ப்ரிசைஸா மெஷர் பண்ண முடியும். அதுதான் வெர்னியர் கேலிப்பரோட ஒரு அட்வான்டேஜ், அந்த லீஸ்ட் கவுண்ட் 0.1 mm. இப்போ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைலா இதோட ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துலாம் பாருங்க. லீஸ்ட் கவுண்டோட ஷார்ட் கட் ஃபார்முலா என்ன? வேல்யூ ஆஃப் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் பை நம்பர் ஆஃப் scales in the number of divisions in the secondary scale. Secondary அப்படின்னா Vernier scale. ஒரு main scale division, value of 1 main scale division by the total number of divisions in the secondary scale. இதுதான் நம்ம least count அப்படின்னு சொல்லுவோம். Typical Vernier caliperல 1 main scale division 1 mm இருக்கும். மினிமமா நம்ம ஒரு மீட்டர் ஸ்கேல்ல 1 மில்லிமீட்டர் தானே இருக்கும். Divided by number of divisions on the Vernier scale 10 இருக்கும். Right, 10 divisions on the Vernier scale. So 1 by 10 நமக்கு 0.1 ன்னு வரும். But it can change. இது general, but it can change. Proper formula என்னன்னா நம்ம அடுத்து சொல்றோம் பாருங்க. Proper formula is இந்த அளவு பாருங்க. Vernier constant. இதுதான் least count ஓட இன்னொரு formula. Least count is equal to 1 main scale division minus 1 Vernier scale division. அந்த வெர்னியர்ல இருக்கிற மெயின் ஸ்கேல்ல ஒரு டிவிஷன் வேல்யூ எவ்வளோ மைனஸ் ஒரு வெர்னியர் டிவிஷனோட வேல்யூ எவ்வளோ, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்கேல்ல நான் சொன்னேன்னா, இந்த இருக்கிற ஸ்கேல்ல எனக்கு 1 mm மெயின் ஸ்கேலோட ரீடிங் மைனஸ் 0.9 mm வெர்னியர் ஸ்கேல், ஸோ 0.1 mm. திஸ் இஸ் அ கேப். இதுதான் இந்த டிவைஸால மெஷர் பண்ணக்கூடிய லீஸ்ட் வேல்யூ, யூஸ்வலா 0.1 mm. இப்போ இதுல நமக்கு எரர்ஸ் வரும். நீங்க நார்மலா யூஸ் பண்ணுவீங்கல்ல ஸ்கேல், என்கிட்ட இல்ல, நார்மலா யூஸ் பண்ணுவீங்கல்ல ஸ்கேல், அந்த ஸ்கேல்ல ஒரு சில நேரத்துல அந்த 0 மார்க் வந்து பிளண்ட் ஆயிருக்கும். ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இப்போ உங்களோட ஸ்கேல் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். Let's say your scale is in this way. இதுல எனக்கு 0 இங்க இருந்து ஆரம்பிக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 whatever. இப்போ ஒரு சில நேரத்துல நம்ம அந்த ஸ்கேலை ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தா இந்த இடம் அப்படியே எனக்கு மொக்கையா இப்படி போயிட்டு இருக்கும். ஸோ இந்த 0 ரீடிங்கை என்னால மெஷரே பண்ணவே முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? டிப்ல இருந்து மெஷர் பண்றதுக்கு பதில் நம்ம காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? சரிப்பா நான் 2வது யூனிட்ல வச்சுக்கிறேன்.
அப்போ நான் இந்த இடத்துல வச்சு மெஷர் பண்ணும்போது இங்க எத்தனை mm வருது? 1 2 3 4 5 6 கரெக்டா? பட் ஆக்சுவலா இங்க நம்பர்ல பார்த்தா இது வந்து 5 6 7 8 வருது கரெக்டா? அப்ப இது காட்டுற ரீடிங் என்ன? எனக்கு இவன் 8வது நம்பர்ல இருக்கிற மாதிரி காட்டுவான். ஆனா நான் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்க, 2வதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். கரெக்ட் தானே? சோ இதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஜீரோல இருந்து கொஞ்சம் அதிகமா தள்ளி இருக்கு. எது? நான் மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ. இப்போ இதே வெர்னியர் கேலிப்பர்ல அந்த வெர்னியரோட ஜீரோ இருக்கு இல்லையா, அவன் மெயின் ஸ்கேலோட ஜீரோவை விட கொஞ்சம் தள்ளி இருப்பான். அப்படி இருந்தா அந்த எரருக்கு பேரு நம்ம பாசிட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னு சொல்லுவோம். மீனிங் என்னோட மெயின் ஸ்கேல் வந்து இப்படி இருக்கு. இப்போ அதுல வெர்னியர் ஸ்கேல் நான் எப்படி வச்சிருக்கேன்? லெட்ஸ் சே நான் வைக்கும் போது எனக்கு இந்த மாதிரி வந்து நிக்குது வெர்னியர். சோ இங்க ரெண்டு ஜீரோவும் கோயின்சைட் ஆகல. This is called positive zero error. So இப்ப இந்த பாசிட்டிவ் ஜீரோ எரர் நம்ம எப்படி சால்வ் பண்றோம்? நெகட்டிவ் பை ரிமூவிங் 2. அதாவது என்னோட ஆன்சர் இஸ் 8 minus 2. இந்த 2ங்கிறது தான் ஜீரோ எரர். ஜீரோ எரர் இஸ் +2. ஜீரோ கரெக்ஷன் எவ்வளவு வரும்? அதுக்கு ஆப்போசிட் -2. ரைட்? அதே மாதிரி தான் வெர்னியர்லயும் இங்க ஜீரோ எரர் எவ்வளவு வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கான கரெக்ஷன் மைனஸ் போட்டுக்கணும். ரைட்? இதுதான் நார்மல் ஜீரோ எரர் கான்செப்ட். அதே மாதிரி ஒரு சில நேரத்துல ரிவர்ஸ்ல கூட வரலாம் நமக்கு. ரைட்? சோ இந்த இது மெயின் ஸ்கேலோட ஓவர் ஷூட் கூட பண்ணி வரலாம். அப்படி வரும்போது எனக்கு நெகட்டிவ் ஜீரோ எரர் வரும். கரெக்ஷன் இஸ் பாசிட்டிவ். எரர் பாசிட்டிவ்னா கரெக்ஷன் நெகட்டிவ். எரர் நெகட்டிவ்னா கரெக்ஷன் பாசிட்டிவ். இது பேசிக் ஸ்டஃப். முடிஞ்சிச்சு. இப்போ ஒர்க்கிங் எப்படி? வாட் இஸ் த ஒர்க்கிங் ஆஃப் த வெர்னியர் கேலிப்பர்? இங்க ஒர்க்கிங் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ என்னோட மெயின் ஸ்கேல் இப்படி இருக்கு. என்னோட மெயின் ஸ்கேல் இப்படி இருக்கு. இதோட ஒரு ஜா இந்த இடத்துல இப்படி வச்சிருக்கோம். அதே மாதிரி இதுக்கு கீழே எனக்கு வெர்னியர் ஸ்கேல் ஸ்லைட் ஆயிட்டு இருக்கும் இங்க. சரியா? ரைட்? இப்போ வெர்னியர் ஸ்கேல் 0 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி எனக்கு வெர்னியர் ஸ்கேலோட ரீடிங்ஸ் இருக்கு. இப்படி வச்சுப்போம். இப்போ நம்ம இங்க மெஷர்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த இடத்துல ஏதோ ஒரு டிவைஸ் நான் வச்சிருக்கேன்ப்பா. சம் ரேண்டம் டிவைஸ். அதோட லென்த்துக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங்கி? சிம்பிள். இங்க வெர்னியரோட 0 எத்தனாவது கோடு பக்கத்துல இருக்கு? அதுதான் மெயின் ஸ்கேல் ரீடிங். மெயின் ஸ்கேல் ரீடிங் எப்படி எழுதுறது? வெர்னியர் ஸ்கேலோட 0 எத்தனை கோடு தள்ளி இருக்கு? இங்க லெட்ஸ் டேக் இட் அஸ் 0. இதை தான் நம்ம 0 அப்படின்னு எடுக்கிறோம்னா 1 2 3. 3 தள்ளி இருக்கு. கரெக்டா? 3க்கும் 4க்கும் நடுவுல இருக்கு. வெர்னியரோட 0 இஸ் பிட்வீன் 3 to 4. அதுதான் மெயின் ஸ்கேல் ரீடிங். நம்ம 3 அப்படின்னு சொல்லிக்கணும். வெர்னியர் ஸ்கேலோட ரீடிங், வெர்னியரோட 0 எனக்கு மெயின்ல இருக்கிற 3வது கோடுக்கு தள்ளி இருக்கு. வெர்னியர் ஸ்கேலோட 0 மெயின்ல இருக்கிற 3வது கோடுக்கு தள்ளி இருக்கு. அப்போ மெயின் ஸ்கேல்ல எனக்கு 3 கோடு தாண்டி இருக்கு. திஸ் இஸ் மெயின் ஸ்கேல் ரீடிங். இப்ப அடுத்து தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ வாட் இஸ் வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ்? இந்த வெர்னியர் ஸ்கேல்ல இருக்கிற ஏதாவது ஒரு ரேண்டம் டிவிஷன் மேல இருக்கிற ஏதாவது ஒரு ரேண்டம் கோடு கூட கோஇன்சைட் ஆகும். சோ இங்க சப்போஸ் எனக்கு ஒரு 20 டிவிஷன்ஸ் இருக்கு. 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், எத்தனை வேணா இருக்கலாம். நம்ம இங்க 20 எடுத்துக்கணும். நான் இங்க 20 டிவிஷன்ஸ் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். சோ வெர்னியர்ல இருக்கிற 20 டிவிஷன்ஸ்ல ஏதாவது ஒரு டிவிஷன் என்னோட மெயின் ஸ்கேல்ல இருக்கிற ஏதாவது ஒரு டிவிஷன் கூட பக்காவா கோயின்சைட் ஆகும். அப்படி ஆகுச்சுன்னா அதுக்கு பேரு தான் வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க இட் இஸ் லைக் 10 11 12ன்னு வச்சுப்போம். வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் 12. இப்போ வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் என்னது? லீஸ்ட் கவுண்ட் இன்டு வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ். அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட லீஸ்ட் கவுண்ட் நமக்கு இருக்கும். இன்டு வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸை போட்டோம்னா இந்த வேல்யூ கிடைச்சிடும். இவனையும் தூக்கி ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ரைட்? இந்த அளவுக்கு பாருங்க. எனக்கு மெயின் ஸ்கேல் ரீடிங் x, அதுதான் இந்த 3. வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் எவ்வளவு கோயின்சைட் ஆகுது? y, அதுதான் இந்த 12ன்னு வச்சுப்போம். அப்ப ஆக்சுவல் ரீடிங் எவ்வளோ? x plus y into வெர்னியர் கான்ஸ்டன்ட், அதாவது லீஸ்ட் கவுண்ட் தான் அப்படி போட்டுக்கிறாங்க. இங்க போட்டுக்கிற பாருங்க. லீஸ்ட் கவுண்ட் into வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ். So least count vernier constant into y, அந்த vernier scale coincidence. இதோட ஆட் பண்ணோம்னா எனக்கு ஆக்சுவல் வேல்யூ கிடைச்சிருச்சு.
இப்ப இதுல இருந்து நமக்கு எரர் அந்த ஜீரோ எரர் சொன்னா சோ பாசிட்டிவ் ஜீரோ எரர் நெகட்டிவ் ஜீரோ எரர் என்ன வருதுன்னு பார்க்கணும் இஃப் யுவர் எரர் இஸ் பாசிட்டிவ் இங்க மைனஸ் போட்டுக்கணும் அது எரர் நெகட்டிவ்னா இங்க பிளஸ் போட்டுக்கணும் அவ்வளவுதான் சோ திஸ் இஸ் வெர்னியர் கேலிப்பர் அவ்வளவுதான் பெருசா ஒண்ணுமே கிடையாது ரொம்ப டப்பா ரொம்ப ஈஸி வெர்னியர் கேலிப்பர் அந்த ப்ரொசீஜரை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜீரோ எரர் பாசிட்டிவா நெகட்டிவா நோட் பண்ணி வைக்கணும் ரெண்டாவது நான் மெஷர் பண்ண வேண்டியதை உள்ள தூக்கி போட்டு ஜாஸை க்ளோஸ் பண்ணி மெயின் ஸ்கேல்ல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் வெர்னியரோட ஜீரோ மெயின் ஸ்கேல்ல எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கணும் தட் இஸ் மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் அந்த வெர்னியர் ஸ்கேல்ல இருக்கிற 10 டிவிஷன்ஸ்ல மேல இருக்கிற ஏதோ ஒன்னு பர்ஃபெக்டா சிங்க் ஆயிருக்கும் கீழே இருக்கிற கோடும் மேல இருக்கிற கோடும் பர்ஃபெக்டா சிங்க் ஆயிருக்கும் அது எந்த கோடு 4 5 எனிதிங் அது வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கணும் இன்டு லீஸ்ட் கவுண்ட் போட்டோம்னா வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் கிடைச்சிருச்சு இப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் டோட்டல் மெஷர்மெண்ட் அடுத்து எரர் பிளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ எரர் சொல்லி முடிஞ்சிருச்சு டன் இப்போ லெட்ஸ் லுக் அட் அ ப்ராப்ளம் பாருங்க இங்க a Vernier caliper having one main scale division as 0.1 1 MSD is 0.1 centimeters is designed to have a least count of 0.02 centimeter least count is equal to 0.02 centimeters right if n be the number of divisions on the Vernier scale and m be the length of the Vernier scale so m be the length of the Vernier scale na and the Vernier scale la irukra divisions எத்தனை கூட coincide ஆகுது அப்படினு இப்ப least count க்கு நான் இன்னொரு ஃபார்முலா கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா least count க்கு one main scale division by number of divisions in the Vernier scale பார்த்தமா இந்த ஃபார்முலா எங்க ஒன்னு கொடுத்தனே உங்களுக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா இதெல்லாம் இருக்கு பாருங்க least count is equal to value of one main scale division by the number of divisions on the secondary scale இந்த ஃபார்முலாத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் So least count is equal to one main scale division by number of divisions on Vernier scale. Correct? So இப்ப நமக்கு least count இருக்கு main scale division இருக்கு அது ரெண்டும் இருக்கு number of divisions நமக்கு கிடைக்கும்ல number of divisions on the Vernier scale. So திக் போடுவோமா number of divisions is equal to 0.1 centimeter by 0.02 which is என்ன ஆகும் பாருங்க இங்க இப்போ centimeter cancel ஆயிடுச்சுன்னா 10 by 2 which is 5 அப்படின்னு வருமா number of divisions 5 1 second பசங்களா something is wrong கரெக்டா எழுதிருக்கேன் நான் 0.1 centimeter and 0.02 so least count is equal to one main scale division number of divisions on the Vernier scale by least count 0.025 yes okay the formula of general case அதை இங்க யூஸ் பண்ண தப்பு சரி இப்போ we'll do one more thing least count is equal to one main scale division minus one Vernier scale division இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் சாரி அது ஜெனரல் கேஸுக்கு தான் யூஸ் பண்ணனும் மை மிஸ்டேக் அந்த ஃபார்முலா ப்ராப்பரா 10 டிவிஷன்ஸ் இருக்கிற வெர்னியருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இக்னோர் தட் யூனிவர்சல் ஃபார்முலா இதுக்கு போலாம் least count is equal to one main scale division minus one Vernier scale division right இப்போ least count இருக்கா main scale division இருக்கா Vernier scale division போட்டுருமா so 0.02 is equal to 0.1 minus 1 Vernier scale division so solve பண்ணா 1 VSD is equal to 0.08 வருமா correct 0.1 minus 0.02 0.8 வருதா 1 minus 0.1 minus 0.02 which is 0.08 இது one Vernier scale division right so one Vernier scale division is 0.08 centimeter இப்போ இதுக்கு கோயின்சைட் ஆகுற மாதிரி எந்த வேல்யூ இருக்குன்னு பாருங்களேன் 0.08 one Vernier scale is 0.08 centimeter கரெக்ட் தானே so இந்த 0.08 வர்ற மாதிரி இங்க எந்த வேல்யூ இருக்கு பாருங்க n is equal to 10 and 0.8 centimeter சொல்லலாமா so here multiply and divide by 10 போட்டா நமக்கு 0.8 by 10 centimeter வருமா right so 0.8 by 10
இப்போ இதுல we can consider the general formula, right? So one Vernier scale division is equal to 0.8 by 10. So இது ரெண்டுத்தையும் ஆப்ஷன்ஸ் கம்பேர் பண்ணி பாருங்க. n 10 divisions, main scale reading 0.8 centimeter. கரெக்டா இருக்கா? 1 MSD by number of divisions on the main scale, right? So 0.8, n is equal to 10. This is our answer. அடுத்து screw gauge முடிச்சிடலாம்ல, கடைசி டாபிக் முடிய போகுது. கமான் screw gauge. இப்போ வெர்னியர் கேலிப்பர்ல நம்மளால மினிமமா மெஷர் பண்ணக்கூடிய குவாண்டிட்டி என்னன்னு பார்த்தா 0.1 mm. சப்போஸ் எனக்கு அதுவுமே பத்தலன்னு வச்சுப்போமே, வாட் இஃப் தட் இஸ் நாட் எனஃப், எனக்கு அதுவும் பத்தல, அதை விட இன்னும் சின்னதா போகணும். அதை விட சின்னதுன்னா எவ்வளோ? லிட்ரலி 1 மில்லிமீட்டரை நான் 100ஆ பிரிக்கிறேன். வெர்னியர் கேலிப்பர்ல 1 மில்லிமீட்டரை நான் 10ஆ தான் பிரிச்சேன். கரெக்டா? அதே ஸ்க்ரூ கேஜ்ல 1 மில்லிமீட்டரை நான் 100ஆ பிரிக்கிறேன்னு வச்சுப்போம், 100 டிவிஷன்ஸா பிரிக்கிறேன். தட் இஸ் வாட் ஸ்க்ரூ கேஜ் இஸ் கேப்பபிள் ஆஃப். ஸோ ஒரு ஸ்க்ரூ கேஜ் அப்படிங்கிறது 1 மில்லிமீட்டரை 100ஆ பிரிச்சு நமக்கு ஆன்சர் கொடுக்கக்கூடியது, ரைட்? ஸோ அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அதோட ஒர்க்கிங்க்கு போகலாம். திஸ் இஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஒரு டிபிக்கல் ஸ்க்ரூ கேஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஒரு ஷாஃப்ட், அது மேல ஒரு டர்ன் சிலிண்டர், திருகிற மாதிரியான சிலிண்டர், நம்ம பாட்டில் கேப் ரொட்டேட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி, ரைட்? இதுதான் சர்க்குலர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். இது மெயின் ஸ்கேல், ரைட்? இதுதான் ஒரிஜினல் சாலிட் ஃப்ரேம். அந்த ஃப்ரேம்ல இருக்கிற ஸ்பிண்டில் இது. நான் இந்த சர்க்குலர் ஸ்கேல் இதை சுத்துனேன்னா இவன் எனக்கு உள்ள போயிட்டு வெளியே வருவான், ரைட்? ஸோ உள்ள போயிட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கேல் வந்து ஃபிக்ஸடா இருக்கும். மெயின் ஸ்கேல் ஃபிக்ஸட், இந்த சர்க்குலர் ஸ்கேல் எனக்கு ரொட்டேட் ஆகும், ஃபார்வர்ட் பேக்வர்ட், எனக்கு உள்ள போயிட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கும் இந்த சர்க்குலர் ஸ்கேல். இப்போ இந்த சர்க்குலர் ஸ்கேல்ல ஆவரேஜா 100 டிவிஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இங்க யூ வில் ஹாவ் 100 டிவிஷன்ஸ் மார்க்ட். லீனியர் ஸ்கேல் நார்மல் மீட்டர் ஸ்கேல் மாதிரி தான், 0 1 2 3 4 5 and so on. நார்மல் மீட்டர் ஸ்கேல் மாதிரி இங்க டிவிஷன்ஸ் இருக்கும். சர்க்குலர் ஸ்கேல்ல 100 டிவிஷன்ஸ் இருக்கும். இங்க ஒர்க்கிங் எப்படின்னா, நான் அந்த சர்க்குலர் ஸ்கேல ஒரு ஃபுல் ரொட்டேஷன் 360 டிகிரி திருப்பினேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் நகருவான். அப்போ நான் என்ன பண்றேன் எஃபெக்டிவா யோசிச்சு பாருங்க. 360 டிகிரியை 100 டிவிஷன்ஸா நான் பிரிச்சு வச்சிருக்கேன், ரைட் தானே? ஸோ இந்த சர்க்குலர் ஸ்கேல்ல 100 டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஃபுல் சுத்தணும்னா நான் 100 டிவிஷன்ஸை கிராஸ் பண்ணணும், கரெக்டா? அந்த சர்க்குலர் ஸ்கேல நான் ஒரு ஃபுல் சுத்தும் போது இந்த லைன் கிட்ட இவங்க 100 பேர் கிராஸ் ஆவாங்க. அப்ப அர்த்தம் என்ன? ஒரு டிவிஷன்ல 100 சப் டிவிஷன்ஸ் நான் வச்சிருக்கேன். ஒரு சுத்துல 100 சப் டிவிஷன்ஸ் வச்சிருக்கேன். அப்போ ஒரு சுத்துறப்போ அவன் எவ்வளவு ஃபார்வர்ட் மூவ் ஆகுறான்? உங்க பென் கேப் இல்ல வாட்டர் பாட்டில் கேப்பை யோசிச்சு பாருங்களேன். ஒரு சுத்தும் போது அவன் உள்ள போவான் இல்ல வெளியே வருவான் இல்லையா? அப்போ 1 சுத்துக்கு அவன் எவ்வளவு உள்ள போறானோ அதை நான் 100 யூனிட்ஸா பிரிச்சு வச்சிருக்கேன். லாஜிக் புரியுதா? ஸோ 1 360 டிகிரி ரொட்டேஷனுக்கு அவன் எவ்வளவு லீனியர் டிஸ்டன்ஸ் நகர்றானோ அதை 100 கோடு போட்டு நான் பிரிச்சு வச்சிருக்கேன், ரைட்? ஸோ இதனாலதான் அந்த அவன் நகர்ற டிஸ்டன்ஸ் வந்து 1 மில்லிமீட்டர்னு வச்சுப்போம். ஸோ தட் இஸ் கால்ட் பிட்ச் ஆஃப் அ ஸ்க்ரூ கேஜ். ஒரு ஃபுல் சர்க்கிள்க்கு அவன் 1 மில்லிமீட்டர் நகர்ந்தான்னா we call that as pitch of a screw gauge. அப்ப அந்த ஒரு pitch distance 1 millimeter usually is divided by 100 units. அப்ப 1 millimeter divided by 100 units, அதுதான் அவனோட லீஸ்ட் கவுண்ட். அதுதானே சொன்னேன், 1 மில்லிமீட்டரை 100ஆ டிவைட் பண்ணி மெஷர் பண்ற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு ஒரு ஸ்க்ரூ கேஜ்க்கு. ஸோ அவனோட லீஸ்ட் கவுண்ட் இஸ் 1/100 of a millimeter. வெர்னியர் கேலிப்பருக்கு 1/10 millimeter, ஸ்க்ரூ கேஜ்க்கு 1/100 of a millimeter. ஸோ அவனோட லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா என்ன வரும்? 0 எரர், அதே ஸ்டோரி தான். எஸ், லீஸ்ட் கவுண்ட். பிட்ச் ஆஃப் எ ஸ்க்ரூ டிவைடட் பை, அந்த பிட்ச் அப்படின்னா என்ன? ஒரு ரொட்டேஷனுக்கு அவன் லீனியரா எவ்வளவு தூரம் நகர்றான். ஸோ நான் அந்த டர்ன் சிலிண்டரை ஒரு சுத்தும் போது அவன் லீனியரா எவ்வளவு நகர்றான். யூஸ்வலி 1 mm, 1/2 mm இருக்கலாம், 2 mm கூட இருக்கலாம், பட் ஆவரேஜ் 1 mm. ஸோ தட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ். இதுவும் சம்டைம்ஸ் 50, சம்டைம்ஸ் 100, சம்டைம்ஸ் 200, பட் மெஜாரிட்டி 100 இருக்கும். Pitch of a screw divided by the total number on the circular scale. இதுதான் least count of a screw gauge. இப்ப மீதி எல்லாமே சேம் தான். மீதி மெஷர்மெண்ட் எல்லாமே சேம். இங்க நம்ம மெஷர்மெண்ட் எப்படி எடுப்போம்னா,
அங்க நம்ம ரொட்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, this is our reference line. இந்த ஸ்க்ரூ கேஜ்ல எந்த லைன் இது கூட கோயின்சைட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இன் திஸ் பர்டிகுலர் கேஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இஃப் யூ டவுன்லோட் இட், இங்க பாத்தீங்கன்னா 75 இருக்கா. ஸோ 75th லைன் அவுட் ஆஃப் 100, 75வது லைன் இது கூட கோயின்சைட் ஆகுது. ரைட், அவுட் ஆஃப் 100 டிவிஷன்ஸ் 75th லைன் வந்து இது கூட கோயின்சைட் ஆகுது. அப்போ அதுதான் அந்த ஸ்க்ரூ கேஜோட கோயின்சிடன்ஸ் அர்த்தம். மெஷர்மெண்ட் எப்படி பார்ப்போம் நம்ம இங்க? சிம்பிள். எனக்கு 0 1 2 3 4 5 6, ரைட், 6 mm பிளஸ் இங்க எத்தனாவது கோயின்சைட் ஆயிருக்கு பாருங்க, 75. அப்போ 75 இன்டு லீஸ்ட் கவுண்ட். அதே மாதிரி தான் நம்ம வெர்னியர் கேலிபர்ல என்ன பார்த்தோம்? மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் இன்டு லீஸ்ட் கவுண்ட். அதே கதை தான். மெயின் ஸ்கேல் ரீடிங், இந்த சென்டர்ல இருக்கிற மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் இங்க சர்க்குலர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ். அங்க வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ், இங்க சர்க்குலர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் இன்டு அவனோட லீஸ்ட் கவுண்ட். ரைட், 75 இன்டு அவனோட லீஸ்ட் கவுண்ட். இவனோட லீஸ்ட் கவுண்ட் என்ன? 1/100 ஆஃப் an mm. ஸோ லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ என்ன வரும்னா 1/100 mm. அப்போ 6.75 mm. This will be the answer. 6.75. இந்த particular situationக்கு 6.75 தான் ஆன்சர் வரும். 6.75 mm is the answer. Question பாருங்க. A screw gauge has least count of 0.01 mm and there are 50 divisions on its circular scale. The pitch of the screw gauge. Pitch formula என்ன பாருங்க? Number of least count ஓட formula, least count is equal to pitch by number of divisions. Correct? இங்க least count இருக்கு and we have the number of divisions. Pitch என்னன்னு கேட்டுக்கிறாங்க. So least count into number of divisions will give me pitch. Least count எவ்வளோ? 0.01 mm into 50. So solve பண்ணா 0 இதுவும் போயிடும். 0.1 into 5, 0.5 mm. So half mm, அதுதான் நம்மளோட pitch. நான் சொன்னேன்னா ஒரு சில ஸ்க்ரூ கேஜ்ல 1 mm இருக்கும், ஒரு சில ஸ்க்ரூ கேஜ்ல half mm கூட இருக்கும். So half mm is the pitch. ஒரு 360 டிகிரி நான் சுத்தும் போது half mm தான் நகருது. So that is the pitch here. அடுத்த question. A student measured the diameter of a small steel bar using a screw gauge. Least count value கொடுத்தாச்சு. Main scale reading directா இருக்கு 5 mm. Circular scale coincides with 25 divisions. அதுவும் கிடைச்சிருச்சு. If the screw gauge has a zero error of minus 0.004 centimeter, the correct diameter of the ball is சரி. So formula என்னன்னா simple. Main scale reading plus circular scale coincidence into least count. இங்க error negative இருக்கிறதுனால correction should be positive. Zero correction positive. இதுதான் general formula. எல்லாத்தையும் substitute பண்ணீங்கன்னா answer வந்துரும். பண்ணுமா? main scale reading என்ன வருது நமக்கு? 5 mm plus circular scale coincidence எவ்வளோ? 25 divisions into least count. இங்க யூனிட்ஸ் கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. இங்க 5 mm ல இருக்கு, இங்க 0.001 சென்டிமீட்டர்ல இருக்கு. இது எல்லாத்தையும் ப்ராப்பர் யூனிட்ஸ்ல நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கணும். ஸோ 0.001 சென்டிமீட்டர், சென்டிமீட்டர்ல இருந்து மில்லிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்டூ 10. கரெக்டா? ஸோ 0.01 மில்லிமீட்டர் பிளஸ் இங்க இதுவும் எரர் கரெக்ஷன்ல இருக்கு. ஸோ 0.04 மில்லிமீட்டர். இங்க எல்லாமே மில்லிமீட்டர்ஸ்ல இருக்கு. ப்ளீஸ் பி கேர்ஃபுல். அதுல தப்பு பண்ணக்கூடாது. இல்லையா, நீங்க இதை கூட சென்டிமீட்டர்ல மாத்திக்கலாம். மீதி எல்லாமே சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கா? ரேதர் நம்ம இதை சென்டிமீட்டர்ல மாத்தினா ஆன்சரும் ஈஸியா இருக்கும். ஸோ 5 mm பதில் 0.5 சென்டிமீட்டர் பிளஸ் 25 இன்டூ 0.001 சென்டிமீட்டர் பிளஸ் 0.004 centimeter. So இதோட வேல்யூ 0.5
plus 0.025 plus 0.004. So add panna 0.529 centimeters. 0.529 centimeters. இங்க centimeter இல்ல, but you can write it down. 0.025 centimeters. That's the answer. That's it. Okay. So இதுதான் ஒரு ப்ராப்பர் ஸ்க்ரூ கேஜ் கொஸ்டின். ஸ்க்ரூ கேஜ் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்படித்தான் வரும். இதை தாண்டி வேற கான்செப்ட் எதுவுமே கிடையாது. மெயின் ஸ்கேல் ரீடிங், சர்க்குலர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ், லீஸ்ட் கவுண்ட், ஜீரோ கரெக்ஷன், அல்டிமேட்டா இருக்கிற எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியாச்சு நம்ம. ஸோ டெக்னிக் ப்ராப்பரா புரிஞ்சதுன்னா ஆன்சர் ஈஸி. டன். போதும். தட்ஸ் இட். ஓகே பசங்களா. ஸோ யூனிட்ஸ், டைமென்ஷன்ஸ், எரர், மெஷர்மெண்ட், வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ கேஜ். ஸோ மொத்தமா 6 டாபிக்ஸ் சேர்த்து வச்சு ஒரே ஸ்ட்ரெச்ல முடிச்சாச்சு. தியரி, இந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா தியரியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு வேற எந்த கான்செப்ட்லயுமே இதுல பார்க்காத கான்செப்ட் எதுவுமே இல்லை. நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம பார்த்த ஒரு கான்செப்ட் அண்ட் ஒரு ஃபார்முலாக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா இட் இஸ் சார்ட். அடுத்த செஷன் வர்றதுக்கு முன்னாடி மேபி ஆஃப்டர் 2 days, மேபி ஃப்ரைடே வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ், இந்த சாப்டர்ல இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுங்க. மறக்காம இருக்கும். ஏற்கனவே இதெல்லாம் படிச்சு முடிச்சு 2 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. ஸோ அட்லீஸ்ட் இப்போல இருந்து ரெகுலரா கன்சிஸ்டன்டா பண்ணீங்கன்னா மறக்காம இருக்கும். ரைட்? ஓகே பசங்களா. அண்ட் உங்களுக்கு அடுத்த செஷன்ஸ் மிஸ் பண்ணாம இருக்கணும்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ போட போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் யூ டு மிஸ் எனி செஷன். ஏன்னா 11th ஸ்டாண்டர்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி படித்ததுனால இப்போ மறந்து போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எந்த ஒரு சாப்டரையும் மிஸ் பண்ணாம வரிசையா ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் வுட் பி ஈஸி. அண்ட் நெக்ஸ்ட் செஷன் வுட் பி பேசிக் மேத். ஆக்சுவலாக அதை தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கணும், பட் மறந்துட்டேன். அதனால ஆஃப்டர் தட் லைக் 0th law of thermodynamics மாதிரி. ரைட்? அடுத்து பேசிக் மேத் முடிச்சுட்டு வில் ஸ்டார்ட் கைனமேட்டிக்ஸ். ஓகே, see you in the next session பசங்களா. Take care. Bye bye.